இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் த ஆல் டிவோரிங் வேல். இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ரீஇன்கார்னேஷன் ஆக்ஷன் கலந்த ஒரு சீரிஸ். கதை என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது தெரிய வந்துடும். பிளஸ் இது ஒரு சைனீஸ் தொடர் என்ற காரணத்தினால் இதுல வர நேம்ஸ் எல்லாம் சிங் வைங் வைங் அப்படின்னு தான் இருக்கும். அதை மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மத்தபடி கதை சும்மா தாறுமாறா இருக்க போது. எனிவேஸ் ஓரா பேசாம பீடி காஃபனும். எபிசோடோட ஓப்பனிங்ல தண்ணிக்குள்ள மீன் போயிட்டு இருக்கும் போது அது ஒரு திமிங்கலை வந்து பிடிக்குது. டக்குன்னு தண்ணியில இருக்கிற திமிங்கலை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி தண்ணியே ரத்த கிளறியாக. அதே மாதிரி ஒரு சண்டையில ஏகப்பட்ட பேர் வெட்டி சாய்க்க இதை எல்லாத்தையும் ஒரு பையன் கண்கூடா பாக்குறான். சீன் கட் பண்ணா தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்வெளிக்க ரெடி ஆயிட்டு நம்ம ஹீரோ அவனோட முன்னோர்களோட போட்டோ மாட்டுறதுக்கு பதில் அந்த காலத்துல பேரெல்லாம் எழுதி ஒட்டிந்திருப்பானுங்க. ஹீரோட அம்மா அப்பா இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ உங்களோட கடைசி ஆசைப்படி நம்ம வம்சத்து மேல இருக்கிற இந்த ஒரு களங்கத்தை தொடச்செடுக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. நம்மளோட செக்டுமே ஏ கிரேடுக்கு போகும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கான பெர்மிஷனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பிரேயரை முடிச்சு வெளியே வர நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்களா. அவங்க எல்லாரும் மாஸ்டர் இன்னைக்கு சண்டையில கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க, நம்ம கிளானோட பெருமை திருப்பி உயர போகுதுன்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு ராட்சச பறவை ஒண்ணு இருக்கும். அதை நம்ம ஹீரோ டேம் பண்ணியிருப்பான். அது மேல ஏறி பயணத்தை ஆரம்பிக்க இவங்க போறத கவனிச்ச ஒரு லேடியுமே ஓகே நேரம் வந்துருச்சு போலன்னு சொல்லி அவங்களும் எக்ஸைட் ஆக அந்த காம்படிஷன் நடக்கிற சிட்டிக்கும் போறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போல. சோ நைட்டு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி கோலாகலமா கொண்டாட்டமா இருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த ஒரு காம்படிஷன் நடக்கிறதுக்கான அரினால பயங்கரமான செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு நபர் நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்ணிட்டு அவன மாதிரியான ஒரு ஆளு எல்லாம் இந்த மாதிரி ஏ ரேங்குக்கு போறதுக்கான ஒரு காம்படிஷன் எல்லாம் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்ல அப்ப கூட இருக்கிற பாய் அப்படிங்கிற ஒரு நபர் ஹீரோ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ஆக்சுவலி அவனோட கிளான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா இருந்தவங்க தான். பட் சில பல ரீசன்ஸ் காரணமா அவங்க கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆயிட்டாங்க. எப்படியும் அந்த கிளான்ல இருந்து அவன் ஒருத்த மட்டும் உயிர் பிழைச்சான். இப்போ அவனோட கிளானை அவன் சிங்கிள் ஆளா இருந்து இவ்வளவு தூரம் பில்ட் பண்ணி பி ரேங்க் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். ஸ்பிரிச்சுவல் பெட்ஸை டேம் பண்றதுல அவனுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கு. எனக்கும் அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா ஒரு பெத்த ஆளா வருவான்னு சொல்லுவான். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் பெட்டுங்கிற கான்செப்ட் என்னன்னா போக்கிமான் மாதிரி சண்டை போடுவாங்க அப்படி வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணிட்டு அதுல டுவான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான். அவனை பார்த்து நம்ம மேக் பண்ண ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க டெஃபினட்டா இருக்குதுங்க ஐயா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ராங்கான ஆளா மாறணும். அதேதான் உங்க எல்லாரையும் பாக்கறதுக்கு முன்னாடியே தனியால நான் இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா சில டைம்ல நான் கிவ் அப் பண்ணலான்னு கூட போயிருந்துருவேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க வர ஆரம்பிச்சீங்க. நீங்க என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நாம வந்து நிக்கிறோம். அதனால நம்ம மேக் பண்ண ப்ராமிஸ் இங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளா நாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராமிஸை நிறைவேற்றவனா அவங்க எல்லாரையும் கூட்டு வருவானா. அரினாக்குள்ள என்ட்ரான நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக்லாம் பயன்படுத்தி லைக் வாட்டர் மாதிரி எதையோ வச்சு அது மூலமா பார்த்தா ஒரு பெரிய வேல் அங்க சமன் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஆப்போனன்டான ஹாங் அப்படிங்கிறவருமே சூப்பரா இருக்கு, நம்ம வேலையை ஆரம்பிப்பமான நெருப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு குரங்கு ஒன்று வர வைப்பாரு. அந்த திமிங்கலத்துக்கும் இந்த குரங்குக்கும் தான் சண்டை நடக்க போது வேகமா ரெண்டு பேரும் கிளாஷ் ஆயிக்க இதை பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர எக்ஸைட் ஆகுறாங்க. அந்த குரங்கு தவடாலே ஒரு பஞ்ச் வைக்கும் போது அந்த திமிங்கல என்னன்னா அந்த ஹாங்க டார்கெட் பண்ண அந்த அட்டாக்ல இருந்து ஹாங்கும் எஸ்கேப் ஆக வேண்டியதா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குரங்கு என்னன்னா அப்படியே அந்த திமிங்கலத்தை பிடிச்சு ஒரு சுத்தி அப்படியே தூக்கி வீசும் போது உள்ள புந்த நம்ம ஹீரோ அந்த திமிங்கலத்தை பிடிச்சு கண்ட்ரோல் பண்றான். அங்க இருக்கிற மக்களும் பா எவ்வளவு க்ளோஸ்ல போச்சு இல்லன்னு அது ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். உயரமா போன நம்ம ஹீரோவும் அந்த திமிங்கலத்து மூலமா லைக் பெரிய பெரிய தண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸ் மாதிரி திமிங்கலத்தை உருவாக்கி கீழே இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண பார்க்க போத் அந்த ஹாங்கா இருக்கட்டும் அவரோட பெட்டான அந்த குரங்கா இருக்கட்டும் ரெண்டுமே திமிங்கலம் ஷேப்ல வர அந்த தண்ணிங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த குரங்கு அதோட அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஃபயர் பஞ்சுக்கு வரும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோவும் குருட்டம் போக்குல ஒண்ணு உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல, நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்களோ அது எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த திமிங்கலத்து மேல இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஆடட் லேயர் மாதிரி தண்ணி எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. அந்த குரங்கோட நெருப்பை எல்லாத்தையும் உள்வாங்கிறது மட்டும் இல்லாம தண்ணியால திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இறுதியா ரெண்டு பேரும் ஒரு ஃபைனல் ப்ளோக்காக மாறி மாறி வந்து அட்டாக் பண்ணிக்க அவ்வளவுதான் அந்த ஹாங்கும் அவரோட குரங்கும் தோத்து போயிருதா. ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் எக்ஸைட் ஆகும் போது ஆனா அப்போ அந்த ஒரு திமிங்கலம் இருக்குதுல அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாறி அந்த இடத்துல அது ஒரு புது விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்னு எடுக்குது. அவங்க ஆடியன்ஸா இருக்கிற எல்லாரையும் அது காயப்படுத்த ட்ரை பண்ணும். இவனுமே அந்த சம்மனிங்க கேன்சல் பண்ண பாப்பானா பட் முடியாது. அது நேரா அவனை முழுங்குறதுக்காக வர அப்படியே சீன் கட் ஆகுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ பிறந்தது அவங்களோட கிளானுக்கான பெட் அப்படிங்கறது அந்த திமிங்கல தாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது. அவனோட கிளான் கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் அவன் கூட அந்த டுவான் அப்படிங்கிற பையனும் அந்த லிங்கு அப்படிங்கிற பொண்ணும் சேர்ந்தது. அவனோட என்டையர் கிளான் அவன் திருப்பி ரீபில் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சண்டைக்கு வந்துட்டு அந்த ஒரு வேலை சமன் பண்ணது, அந்த ஒரு வேல் அவன் பேச்சு கேட்காம போனது, அதனால அது ஒரு பெரிய பேரழிவா மாற
வர இருக்கிற எல்லாரும் அவனை விட்டு போய் அவன் திருப்பி தனிமைக்கு போகிறான். பொசசிங் ரீஇன்கார்னேஷன் ஒரு தடை செய்யப்பட்ட ஸ்க்ரால் தான் இது. இதை வச்சு உன்னால ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் மேபி ஒரு 1 இயருக்குள்ள ஆக்சிடென்டலா இறந்து போயிருந்தானா அவனோட பாடிக்குள்ள உன்னால போக முடியும். அவன் மிச்சம் வச்சுட்டு போன அந்த வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். எப்போ காலம் கைகூடி வருதோ அப்ப எல்லாமே சரியா நடக்கும்னு சொல்லியிருந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் கண் விழிக்கிறான். என்னது நான் உயிரோட இருக்கிறேன்னா, ஆனா ஏன் என்னோட துணி வேற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்த அவனால அந்த திமிங்கலத்தை சமன் பண்ண முடியல. நெசமாலே போயிருச்சு போலியான்னு யோசிச்சவனும் அங்க ஓடையில ஓடுற தண்ணியை குடிக்கலான்னு போவானா, பார்த்தா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி அவனோட முகம் மாறி இருந்திருக்குங்கிற விஷயத்த அவனால நம்ப முடியல. இது எப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஒளிஞ்சிருந்து அவனை கண்டுபிடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரிசன்ல வச்சிருந்திருக்கும் போதுதான் ரைட்டு நான் வேற ஒரு பாடியில ரீஇன்கார்னேட் ஆயிருந்திருக்கேன் அப்படின்னா என்னோட கிளான் அவங்க எப்படி ஏ ரேங்குக்கு போவாங்க, அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவன் அவனோட சமனிங் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த பாடியை சேர்ந்தவனுக்கு ஏதோ ஒரு 2 பெட்டு மாதிரி ஒண்ணு வருது. உங்ககிட்ட ஏதாவது பவர்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்க அது என்னன்னா பிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை ரெண்டையும் வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஹீரோக்கு புரியுது. அப்ப அந்த வழியா வந்த ஒரு காட் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு உன்னை மேடம் பாக்கணும்னு சொன்னாங்கன்னு ஒரு லேடி கிட்ட கொண்டு வந்து விடும்போது அவங்க பேரு பார்த்தா லியான் சுவாமா. உன்னை எதுக்கு நான் கொல்லாம வச்சிருந்திருக்கேன் தெரியுமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எதுக்கா இருக்கும் தெரியலையே, சரி நீங்க ரொம்ப அழகா இருக்கிற காரணத்தால என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு தப்ப சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பீங்களோன்னு கேட்க உயிர் மேல அவ்வளவு ஆசைனா நீ சில்மிசம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. உன்னை என்னால இங்க பெர்மனண்டாவே அரெஸ்ட் பண்ணி என்னோட அடிமையா வச்சுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மேடம், நான் ஏதாவது தெரியாதனமா தப்பு பண்ணியிருந்திருப்பேன், அதுக்கெல்லாம் என்ன அடிமையால வச்சுக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பிட்டா அப்படின்னு போக பார்க்கும்போது அதுக்குள்ள எங்கடா அவசரமா போறேன்னு அவ பார்த்தா ஏதோ பெரிய பாம்பு மாதிரி வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஸ்பிரிச்சுவல் பெட் 2 இருக்கும்ல அதை வச்சுதான் நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்திருப்பான். பட் ரெண்டுமே சின்னதா தான் இருக்கும். அந்த லியான்ஸ் அதை பார்த்து சிரிச்சுட்டு திருப்பி அட்டாக் பண்ண பார்க்க விடுவனான நம்ம ஹீரோ அந்த நாய் மாதிரி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி லைக் அது பயங்கர வேகமா இருக்கும். அதனாலே அந்த பாம்பு கிட்ட சிக்காம இருக்க மாதிரி இன்னொரு பெட் இருக்குமா, அது பார்த்தா ஏதோ உண்டிகள் மாதிரி லான்ச் ஆகிறதுக்காக தயாரா இருக்கும். லான்ச் பண்ணா அது நேரா போய் அந்த ஒரு பெரிய பாம்போட வாயை வந்து கம்ப்ளீட்டா அதோட வைண்ட வச்சு சுத்திக்க ட்ரை பண்ணுமா. இதுக்கெல்லாம் மடங்க மாட்டேன்னு அந்த பொண்ணு அந்த பாம்பை வச்சு அந்த முழுங்க பார்க்க அதுதான் எனக்கும் வேணும்னு முழுங்கினோடனே டக்குன்னு அதோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அந்த பாம்பை வந்து அதோட வைண்டால சரௌண்ட் பண்ணிருது. இறுதி அந்த நாய்க்குட்டி இருக்கும்ல, சோ அதை வச்சு தன்னோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த நாய் பார்த்தா பிஸ் அடிச்சு விட்டுருமா. எப்படியோ ஜெயிச்சிட்டோன்னு நம்ம ஹீரோக்கு ஹாப்பி. இருந்தாலும் அந்த பொண்ணோட காலில் ஒரு துளி பிஸ் பட்டிருந்திருக்கும். ஆகையால் பிஸ் ஆஃப் ஆனவ அவளோட பாம்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது ஏதோ தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுல அவன் 2 பெட்டுமே பாதிப்படைய அதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்குவானா. வாங்க நடியில நம்ம ஹீரோ தண்ணியில போய் விழுகுவானா. அப்ப சைடுல ஏதோ ஒரு மீன் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த குளத்துல இருந்து எந்திரிப்பான். அந்த பொண்ணுமே தோடா இப்ப என்ன அந்த மீனை டேம் பண்ணி வச்சிருக்கியோ, ஆமா ஒரு கேட்ஃபிஷ நீ ஸ்பிரிச்சுவல் பெட்டா டேம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு பெரிய திமிங்கலமா உன்னால மாத்த முடியும். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் திமிங்கலத்தை வச்சுட்டு ஒரு கிளான சேர்ந்தவன் சண்டை போட்டான். கடைசியில அந்த திமிங்கலம் என்னன்னா அதோட மாஸ்டரையே போட்டு தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேட்ஃபிஷுக்கு மாஸ்டர் கில்லருங்கிற நிக்நேம் வந்த காரணத்தால ஊர்ல இருக்கிற எல்லா கேட்ஃபிஷையும் போட்டு தள்ளிட்டாங்க. இந்த ஒன்ன மட்டும் என் அண்ணன் தான் வளர்த்திட்டு இருக்கிறான். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி கேட்ஃபிஷ யாரு வேணாலும் டேம் பண்ணலாம், ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு அன்னைக்கு சண்டை போட்டான்ல அவன் இருந்தாதான் முடியும்னு சொல்ல இவ பேசினதெல்லாம் கேட்டே காண்டான ஹீரோ திருப்பி சண்டை கூப்பிடுவானா. நீ அடங்க மாட்டேலடான்னு அவ அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அந்த கேட்ஃபிஷ வச்சு அந்த ஒரு பாம்போட வால் இருக்கும்ல அதை கிராப் பண்ணி டிவோருங்கிற பவரை பயன்படுத்த அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ பெரிய பாம்பு இருந்திருக்கும். அதை கம்ப்ளீட்டாவே அந்த ஒரு குட்டி மீன் முழுங்கி ஏப்பம் விட அந்த பொண்ணு வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சுக்குங்க மேடம் ஹீரோ எஸ்கேப் ஆயிருப்பான். இருந்தாலும் விடாம நரியெல்லாம் விட்டு துரத்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல ஒரு பெரிய வேல்யூ ஒன்று வரதை கவனிச்ச நம்ம ஹீரோவும் அதுல விழுந்து அவனோட ஒரு பெட்டு இந்த வைண்ட் எல்லாம் பயன்படுத்தல அதை யூஸ் பண்ணி எப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். என்னது அவனா நீங்க பிடிக்கலீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லியான்ஸுங்கிற பொண்ணு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பா. அவனை சாவடிச்சாது பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவ புலம்பிட்டு இருக்கும் போது பயங்கரமா காத்தடிக்குமா. அந்த ஒரு பெரிய பறவை மூலமா வந்த ஷூ அப்படிங்கிற லியான்ஸோட அண்ணன் யாரு நீ சாகடிக்கணும்னு சொன்னு கேட்க இங்க நம்ம ஹீரோ லக்கிலி எஸ்கேப் ஆயிருப்பான் தான். அந்த லியான்ஸும் அவங்க அண்ணன் கிட்ட ப்ளீஸ் அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு புலம்பிட்டே வருவாளா. எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு மீனை தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு ஷூ அதுக்காக காண்டாயிட்டு இருப்பான். அவ்வளவு பவர்ஃபுல்லான மீன் குட்டியை வச்சிருந்திருக்கீங்கன்னா அதை முதல்ல எனக்கு கொடுத்துருக்கலாம்னு அவ கேட்கும் போது அந்த மீனெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது, யூசரை பொறுத்து தான். ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி மீனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த கேட்ஃபிஷ கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இங்க எவனுக்கும் பவர் இல்ல. மேபி இது அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்ற ஹீரோட வேலையா இருக்குமோ அப்படின்னு இந்த ஷூக்கு டவுட் வருது. கண்டிப்பா ஒரு நாள் அவனை ஃபேஸ் பண்ணணும்னு. அதுவே நம்ம ஹீரோவும் அந்த மீன் அப்படியே சமன் பண்ணிட்டு ரைட்டு போன வாழ்க்கையில தான் நம்ம 2 பேராலையும் ஒன்னும் பெருசா சாதிக்க முடியல, இந்த வாழ்க்கையில நம்ம யாருங்கிறத உலகத்துக்கு காட்டுவோம்னு சொல்ல
ஊருக்குள்ள இந்த பெட்டெல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு கடை இருக்கும் போல. அங்க எல்லாரும் பெட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அங்க வந்து நம்ம ஹீரோவும் தலை வேகமா போற மாதிரியான ஒரு பெட் எனக்கு ஒண்ணு வேணும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு பெரிய கிளானோட ஆள் தான் நானு, அதனால உங்க கடையில ஒரு சின்ன மெம்பர்ஷிப் மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லும்போது அந்த கடைக்காரனும் ஓகே ஓகே டீல் தான், பட் இருந்தாலும் உங்க கிளானை சேர்ந்த ஏதாவது கோட் வேர்டு இல்ல பாஸ் கோட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்க அந்த மாதிரியா இருக்கே அப்படின்ட்டு ஜிங்கல்லால ஹூ ஹூ அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்து ஆல்மோஸ்ட் அந்த கடையில இருக்கிறீங்களா சிரிச்சிருவாங்க. இருந்தாலும் அந்த கடைக்காரனும் அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா என்னன்னு சொல்லி ஒரு நோட் புக் மாதிரி வச்சிருந்திருப்பான். அதுல தேடிட்டே இருந்தவன் இருக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லி தலைவா உன்னோட கிளான் இந்த மெம்பர்ஷிப்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது இதை கேட்டு ஹீரோக்கு சமஷாக்கு. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பன்னிக்குட்டி வாங்கிட்டு வேகமா போயிட்டு இருப்பானா. அந்த கடைக்காரர் சொன்னதுதான் யோசிப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவோட கிளான் பி கிரேட்ல இருந்துச்சுதான், ஏ கிரேட் போறக்கான ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி நடந்த இடத்துல ஹீரோ இறந்து போயிட்டான்ல, இறந்து போயிருப்பான். சோ அதனால அவனோட கிளான் வந்து சி கிரேடுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற கேட்ஃபிஷ் எல்லாம் போட்டு தர சொல்லி ஆர்டர் வந்த காரணத்தால அந்த கேட்ஃபிஷ் எல்லாம் எராடிகேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பெட்டே இல்ல அப்படின்னா அந்த கிளான்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை, அதனால அடுத்து டி கிரேடுக்கு போட்டிருந்திருப்பாங்க. இறுதியா மத்த பெரிய பெரிய கிளான்ஸ் முன்னாடி அவங்களால நிக்க முடியாத காரணத்தால அவங்க பயங்கரமான லாசஸ் சஃபர் பண்ணிருப்பாங்களாமா. சோ அதனால கம்ப்ளீட்டா இந்த லீக்ல இருந்து அவங்கள எலிமினேட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோவோட கிளானுங்கிறது மதிக்கக்கூடிய ஒரு பெத்த கிளான்லாம் இல்ல, ஊர்ல இருக்கிற சாதாரண மத்த கூட்டங்களோட கூட்டமா இதுவும் ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு மனசே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா இது ஒரு லேடி பயங்கரமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ காம்படிஷனுக்கு போகும்போது காமிச்சிருப்பாங்கல்ல அதே லேடி தான். அந்த இடத்துல டுவானுமே இருப்பானா. அவன் அவங்கள பார்த்து நம்ம கிளான் என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த அளவுக்கு நல்ல நல்ல சாப்பாடு எதுக்கு இத்தனை சமைச்சு வச்சிருக்கேன்னு கேட்க, சரிப்பா அதை பத்தி எல்லாம் யோசிக்கல, இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நபர் வர மாதிரி ஒரு உள்ளுணர்வு சொல்லுதும்பாளா. அதுவே ஹீரோ இந்த அடிப்பட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் பெட்டெல்லாம் இருக்குதுல, இதெல்லாம் குணப்படுத்துற மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இந்தாங்க என் பெட்டு 2 பேரை பாத்துக்கங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு அங்க மெடிசன் எல்லாம் விக்கிற இடத்துல போய் ஓகே இந்த டிஃபென்சிவ் பபிள் ஏதாவது இருக்கான்னு கேட்க அவங்களும் ஒரு ஸ்க்ரால் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க, இதுதான் கடைசியா இருக்குன்னு. ஹீரோ வாங்கலான்னு போக அப்ப அங்க ஒருத்தன் வந்துட்டு ஹே அது கடைசியா இருக்குது அப்படின்னா அது எனக்கு தான் சேர வேண்டியது, கடைக்காரா அது நீ என்ன வேலையோ அதோட நான் 3 மடங்கு வேலை அதிகமா கொடுத்து கூட வாங்கிக்கிறேன். கூட ஏதோ ஒரு குட்டி குழந்தைய அவன் கட்டி வச்சிருந்திருப்பானா. ஈவன் அந்த கடைக்காரனுமே சாரி தல நீ அதிகமா கொடுத்தாலுமே முதல்ல இந்த ஆள் தான் வாங்கினா, அதனால இவனுக்கு தான் கொடுக்கணுங்கம்மானா. அதிகமா காசு கொடுக்கறேன்னு இந்த தாஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்பயும் நீ அவனுக்கு தான் கொடுப்பானா. இந்த தாஸுக்கு என்ன மரியாதைன்னு அவன் அவனோட பெட்டை அன்லீஷ் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட முகத்தை பார்த்துட்டு தலை நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்பான். இப்ப நம்ம ஹீரோ வேற ஒருத்தனோட பாடியில தானே இருக்கிறான். சோ அவனுக்கு தெரிஞ்சவன் அந்த தாஸ் கூட நம்ம ஹீரோவுக்கு வந்து சாப்பிட்டு இருப்பானா. ஆனா அந்த தாஸ் யாரு என்ன ஏது அவன்கிட்ட எப்படி பேசுறது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியல. ஏதோ எக்கு தப்பா வாய் விட்டு மாட்டிக்க போறேன்னு சொல்லி அமைதியாவே இருப்பானா. அந்த தாசுமே சரி தலை சரக்கு அடிக்கலாமான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு நினைவை யோசிச்சு பாக்குறான். ஒரு நாள் அவனோட கிளான்ல சும்மா ஒரு செலிப்ரேஷனுக்காக சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு கப்பு தான் அடிச்சிருந்திருப்பான். அதுக்கே டேபிள் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடி இருந்திருப்பானா. ஆனா உப்ப பார்த்தா பானையா குடிக்கிறான், அவனுக்கு எதுவுமே ஆகல. ஒருவேளை அந்த பாடியோட சொந்தக்காரன் செமையா குடிப்பான் போலன்னு யோசிக்க தாஸ் ஆல்ரெடி மட்டையா இருந்திருப்பானா. சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோவும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி தாஸ் ஒரு குட்டி குழந்தைய பூச்சி செஞ்சிருப்பான்ல, அதை வந்து கட்டெல்லாம் உழுத்து விடுறானா. அதுக்கப்புறம் அந்த மீன் குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஜாலியா அங்க இருந்து போயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த குழந்தைய வரும். பிளஸ் அதுக்கு பார்த்தா கொம்பெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் தலைவா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுவான்ட்ட ஒரு பையன் வந்து கத்துறானா. என்னன்னு டுவானும் வந்து பாக்குறான். பார்த்தா ஆளுங்க எல்லாரையும் சில பேர் அச்சு போட்டு வந்திருக்காங்க. ஒரு மொட்டை வந்துட்டு இனிமேல் எங்க கேங்குக்கு தான் இந்த ஏரியா சொந்தம், பொட்டி படிக்கல எடுத்துட்டு நீங்களா கிளம்புறீங்களா இல்ல சண்டா போடணுமான்னு கேட்க டுவான் அவனோட பெட்டை பயன்படுத்துவான். அது ஒரு ஸ்பீட் டைப்பா இருக்கும். ஒரு crocodileயும் சரி அதுக்கப்புறம் ஒரு பீட்டிலும் சரி ரெண்டையும் அதே இடத்துல முடிச்சு கட்ட, டே மொட்டை பசங்களா என்னடா தேவையில்லாம வந்து எங்க ஏரியால வம்பல் திட்டுக்கிறீங்களா, நாங்க எவ்வளவு கெத்துன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு அந்த டுவான் பார்த்தா பஞ்சரிலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் கவனிக்காத நேரத்துல அவங்க அந்த பீட்டிலோட ஹார்ன் ஒண்ணு இருக்கும் கொம்பு மாதிரி, அந்த கொம்பை எதிர்பார்க்காத நேரத்துல யூஸ் பண்ணும்போது அது ஒருத்தர் அட்டாக் பண்ண போகும். ஜஸ்ட் மிஸ்ல உள்ள பூந்து அந்த பூனை அதை பிளாக் பண்ணிருந்துரு. பட் அடுத்த செகண்டே அந்த முதல்ல வந்து அந்த பூனைய கவ்வ அந்த வழியா தான் நம்ம ஹீரோவும் வருவான். அப்பா எப்படியோ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா ஒரு வருஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ள எதுக்கு இங்க இருக்கிற தண்ணி செடி எல்லாமே எங்க போச்சு, இவனுங்களா வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு உள்ள வரும்போதுதான் கரெக்டா அந்த முதல்ல அந்த பூனையை அப்படியே கடிச்சு தூக்கி வீச உள்ள பூந்தா டுவான் அதை பிடிப்பான். பேச்சு மூச்சு இல்லாம அவன் கையிலே அது இறந்து போக டுவானால அதோட பிரிவை ஏத்துக்கவே முடியல. ஓகே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு பெட்டு கூட கிடையாது, மரியாதையா சரண்டர் ஆயிருங்கடான்னு சொல்லும்போது அவங்க மேல யாரும் பிஸ் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பெட்டு தான். நம்ம ஹீரோவும் இது எங்க இடம்டா இங்க கூட தலை வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல, அதுல லிங்கு அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள, அவளுக்கு இது மாஸ்டர் பேசுற மாதிரி இருக்கு ஆனா மூஞ்சி வேற மாதிரி இருக்கேன்னு அவ பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்னன்னா அந்த பெரிய முதலைய லைக் அது ஒரு பல்லியாமா, அந்த பல்லியை தூக்கி அப்படியே சொறிடுவான். அது ஏதாவது ஒரு ஃப்ளூக்கா இருக்கும். டே வாங்கடான்னு சொல்லி மத்த எல்லாரும் அவங்களோட பெட்
பெட்ஸை சமன் பண்ண ஐயோ நான் பயந்துட்டேன்ட்டு ஹீரோ ஓடி போவானா அவனை பின்னாடியே துரத்திட்டு வந்தா ஹீரோ அப்படியே மதில் மேல ஏறி நின்னுகிட்டு அவனோட ஃபிஷ்ஷை சமன் பண்ணும்போது அதை பார்த்தவனுங்களா ஷாக் ஆயிடுறானுங்க. அதான் கேட் ஃபிஷ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண சொல்லிட்டாங்கல்ல, அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்ககிட்ட இருக்குன்னு, இது என்கிட்ட இருக்குதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா தெரிஞ்ச உங்களையுமே நான் முழுங்க போறேன்னு சொல்ல உங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேர் ஓடி போயிருவானுங்க. நம்ம ஹீரோக்கு தேங்க் பண்றதுக்காக அந்த லிங்கு பொண்ணு ஒருவேளை டக்குன்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணும்போது தலை யாரு தலை நீ தேவையில்லாம என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு இவ கேட்பாளா. ஐயோ உருவம் வேறையோன்னு அவனை பத்தி சொல்ல வந்துருவான். பட் அப்பதான் ஒருவேளை 1 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு என் திமிங்கல் அப்படி மாறினதுக்கு யாராவது ஒருத்தங்க காரணமா இருப்பாங்களோ, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா என் உண்மை அடையாளத்தை மறைக்கணும்னு சொல்லிட்டு சாரி பாப்பா நீ தான் எனக்கு தெரிஞ்ச புள்ள மாதிரி இருந்த அதனால தான் எமோஷனல் ஆயிட்டுன்னு சொல்லி அப்பவும் அவன் பார்த்தா மத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு உள்ள போவானா. இந்த வார்த்தைகள் இதெல்லாம் ஹீரோ தானே சொல்லுவாங்கன்னா அந்த லிங்குக்கு மறுபடியும் டவுட் வரும். உள்ள இருக்கிற எல்லாருமே அவங்க பெட்ட லூஸ் பண்ணிருப்பாங்க போல. ஈவன் இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு எல்லாரும் தேங்க் பண்ணுங்க அப்படின்னு அந்த லிங்கு சொன்னாலும் தேங்க் பண்ற மனநிலையில அங்க இருக்கிற யாருமே இல்ல. ரொம்ப முக்கியமா அந்த டுவான் இருக்கிறான்ல அவன்லாம் அந்த பூனை இறந்ததுல பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். அந்த பூனைய முதல்ல நம்ம ஹீரோக்காக தான் அந்த டுவான் பிடிச்சிருப்பான். இருந்தாலும் அந்த பூனைக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்க போல நீயே வளர்த்துன்னு சொல்ல கண்டிப்பா இதை பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டா வளர்த்துவேன்னு அவன் ரொம்ப ஆசை காமிச்சிருப்பான். அது மேல அதோட இழப்பை தாங்காதவன் நான் இந்த கிளானை விட்டே போறேன்னு சொல்லுவானா. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பெட்டே செத்து போச்சு, இனி இந்த கிளான்ல இருந்து என்ன பிரயோஜனம்னு போக முதல்ல அந்த டுவான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா இருந்திருப்பான். தனியா இருந்துட்டு உன்னையே கிளான் வர சொல்லிக்கிறேன் இங்க பாரு ஒரு போர்டு கூட மாட்டலன்னு அந்த டைம்ல அவன் பயங்கரமா கலாய்க்க கூட செஞ்சிருப்பான். அப்படி முதல்ல வந்து சேர்ந்தவன் இப்ப இந்த இடத்தை விட்டு பிரியறத நம்ம ஹீரோ கண் கூட பார்க்க அவனை போய் ஹீரோ தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோ சொல்றது எதையும் அவன் கேட்கிற மாதிரி இல்ல. தடவை அந்த டுவானுக்கு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கையை திருப்பியும் இந்த பாயிண்ட்ல அவனால கொடுக்க முடியாம போக அந்த லிங்கு பொண்ணுமே இல்ல மாஸ்டர் இறந்து போனாலும் அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லும் போது மாஸ்டரே இறந்து போயிட்டாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் இறந்து போகும்போது இந்த கிளானும் கம்ப்ளீட்டா இறந்து போச்சு, நம்ம யாரும் அதை யோசிக்காம இருக்கிறோம்னு அந்த டுவான் இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் மத்தவங்களுமே அப்படியே அந்த லிங்குவோட பேச்சை கேட்காம எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அண்ட் மழையும் அங்க வர ஆரம்பிக்க வெளியே வந்து எல்லாருமே அந்த இடம் அந்த பிளேஸ் இருக்குதுல்ல சோ அதுக்கு ஒரு மரியாதை தெரிவிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு விடைபெற்று போகும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கடா, என்னால கண்டிப்பா எல்லா ப்ராப்ளமையும் சார்ட் அவுட் பண்ண முடியும், நம்ம கிளானை திருப்பியும் அதோட குளோரிக்கே கொண்டு போய் வைக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க உட்காந்துட்டு லைக் பயங்கரமா புலம்புவான். ஆனா ஆப்வியஸா அந்த புலம்பல் எல்லாமே அவன் கூட மட்டும்தான் இருக்கும். மழை விட்டு போக அந்த லிங்கு பொண்ணு இருக்கிறாள் அவகிட்ட போன நம்ம ஹீரோவும் என்ன இந்த கிளான்ல சேர்த்துக்கீங்கன்னு கேட்க அந்த கிளான்ல இருக்கிற எல்லாரும் போயிருப்பாங்க. இப்போ அந்த கிளான்ல நம்ம ஹீரோ அந்த லிங்குங்கிற பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பையன் பிளஸ் அந்த சமைக்கிற லேடி இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்களா. அப்ப லிங்கு புலம்புவா இந்த கிளானோட அடுத்த மாஸ்டரா அந்த டுவான் இருக்கிறான்ல அவன் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவன் பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தன். இப்ப மாஸ்டர் இல்லாம நாம இப்ப யாரை பின்பற்றுறது அப்படிங்கும் போது அதுல இருக்கிற ஒரு பையன் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை நோக்கி வருவானா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் புது பையன் தான் என்ன எல்லாம் இதுக்கு நீங்க சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்ல அவன் ஹீரோ பேசுறதை கண்டுக்காம நேரா போய் லிங்கு கிட்ட நீங்க மாஸ்டரா இருங்கன்னு சொல்லுவான். நானா மாஸ்டர்னு சொல்லி அந்த லிங்குக்கு பயங்கர வெக்கமா இருக்கும். பட் இருந்தாலும் எகைன் அவதான் இங்க மாஸ்டரா இருந்தாகணும். இருக்கிற அந்த 4 பேரோட போர்ட்ரேட்டையும் அங்க வரைஞ்சு ஒட்டிட்டு லிங்கு தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே அடுத்து என்ன பண்ணணும்னு அந்த புது பையன் கேட்பானா. அதுக்கு ஹீரோ வேற என்ன புதுசா பெட்ஸ தேடணும்னு சொல்லுவானா. இவன் சொல்ற ஸ்லாங்க வச்சு பார்க்கும்போது திருப்பியும் லிங்குக்கு அப்படியே நம்ம ஹீரோட ஞாபகங்கள்லாம் வரும். சாரி மாஸ்டர் நான் பட்டுக்கு தான் வரையிட்டு இருக்கிறேன், நீங்க தானே இங்க மாஸ்டர் நீங்களே சொல்லுங்கன்னு அவகிட்ட கேட்க இப்போ இங்க நடந்த சண்டையில இருக்கிற பெட்ஸ் எல்லாம் இறந்து போச்சு. பிளஸ் இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு பெட்டும் இல்ல. ஆகையால் முதல்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் பெட்டை ஏதாவது ஒன்னு பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே மேப் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாளாம். அப்ப ஹீரோமே மேப் எதுக்கு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு இடம் தெரியும்னு அவங்கள கூட்டிட்டு போவானா. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோட சீக்கிரட்டான பெட்டு பிடிக்கிற இடம் இப்ப நிறைய பேரால நிரம்பிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்னொரு ஒரு இடம் தெரியும்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா ஃபாரஸ்ட்குள்ள போறாங்களா. யாரும் இவங்கள ஃபாலோ பண்ணி வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு வேலையில இறங்க யோ என்ன சூசைட் பண்றியான்னு பார்த்தா இல்ல அவன் கீழே தான் இறங்கி இருப்பான். அந்த பெட்டு உதவி மூலமா எல்லாரையும் சேஃபா கீழே இறக்கிட்டு அங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கூட்டிட்டு போறான். இந்த இடத்தோட பாஸ் கண்டிப்பா இங்க தான் இருக்கும்னு. சோ பாஸ் அப்படிங்கிறது அந்த பெட்டு என்ன லெவல்ல இருக்கோ அதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. அங்க வித்தியாசமா நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்குமா அது எல்லாமே என்ன லெவல் பிளஸ் அது வந்து அவ்வளோ டேஞ்சர் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த செஃப் அங்க இருக்கிற ஒரு பெட்டை கை காமிச்சிட்டு ஆமா அது என்ன லெவலா இருக்குன்னு கேட்க ஹீரோவும் பாக்குறான். அது ஒரு ஃபயர் டைப் ஃபாக்ஸா இருக்கும். அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருவான். ஏன்னா ஒரு சோல் பில்டிங் பெட் எப்படி இந்த கேவ்ல இருக்கும்னு.
சோ இது கண்டிப்பா வேற யாரோட தான் இருக்கணும். எல்லாரும் உஷாரா இருங்கன்னு சொல்ல எவனோ ஒருத்த பின்னாடி அட்டாக் பண்ண பாக்குறான். எப்பறா நீங்க ஏன் இடத்துக்குள்ள வரலாம், உங்களுக்கு எல்லாம் நான் கருணையே பார்க்க போறது இல்லடான்னு அவன் அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பெட்டை சமன் பண்றதுக்காக அந்த மேஜிக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்களா. உடனே இந்த நரியோட ஓனரு பயந்துருவான். ஆஹா அவங்க பெரிய ஆளுங்களா இருப்பாங்களோன்னு. ஆக்சுவலா அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட பெட்டே இல்ல நம்ம ஹீரோ தான் நம்ம கிட்ட பெட்டு இல்லதான், இருந்தாலும் பெட்டை சமன் பண்ற மாதிரி மூஞ்ச டெரரா வச்சுக்குவோம், அவனும் பயந்துருவான் அப்படின்னு சொல்லி இருப்பானா. அதுல அந்த புது பையன் இருப்பான்ல, அவனை நம்ம ஜீன் வச்சுக்கலாம். அவன் பார்த்தா அப்படியே நாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பெரிய கையா தான் இருப்பாங்க போல. வா இங்கிருந்து போகலான்னு அந்த வெள்ள முடிக்காரன் அவன் நரி கூட்டு ஓடுவானா. அப்ப அங்க ஒரு பெட்டு கத்துற மாதிரி இருக்கும். ரைட், அதுதான் இந்த இடத்தோட பாஸா இருக்கும்னு நம்ம ஹீரோ அந்த வெள்ள முடிக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க போய் பாப்பாங்க. அது பார்த்தா தலையில கொம்பு வச்சா ஒரு பெரிய பாண்டாவா இருக்கும். அந்த வெள்ளமடையனும் அதை தான் பிடிக்க வந்திருப்பான் போல. நம்ம ஹீரோஸ் கிட்ட முதல்ல நான் தான் வந்தேன், அதனால நான் தான் முதல்ல சண்டை போடுவேன், என்னால முடியலனா வேணா நீங்க பாத்துக்கங்க, தேவையில்லாம என்ன அட்டாக் பண்ற வேலையை வச்சுக்காதீங்கன்னு அவனோட ஃபாக்ஸ் சண்டைக்கு இறக்கிடுவான். அந்த பேண்டா அதோட கொம்ப சார்ஜ் பண்ணி அந்த வெள்ளமண்டையனை அட்டாக் பண்ண டக்குன்னு அவன் பாடியோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருமா. ஆஹா இது என்னதுன்னு அவனுக்கு புரியாம இருக்கும்போது அடுத்து அந்த பேண்டா நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணுமா. நம்ம ஹீரோவோட பாடி பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி மாறிடும். மத்தவங்கள ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அவனோட நாய்க்குட்டி இருக்கும்ல அதை வர வச்சு என் மேல பிஸ் அடின்னு சொல்ல இவன் யாருங்கிற மாதிரி தான் அந்த நாய் முதல்ல பாக்கும். அதுக்கப்புறம் அவன் மேல பிஸ் அடிச்சு விட மறுபடியும் அந்த ஃபாக்ஸ் இருக்குதுல அதை அட்டாக் பண்ணும்போது அவளோட பாடியில ரத்தம் வந்த மாதிரி இருக்குமா. என்னாச்சுன்னு அந்த வெள்ளமண்டைன்னு போய் பார்ப்பான். அந்த ஃபாக்ஸுக்கு அடிப்படையில அது ஏதோ பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம ஹீரோவோட பாடியில இருந்த கலர்ஸுமே வெறும் பெயிண்ட் மாதிரி தான் இருக்கு. பின்னாடி இருந்த அந்த பேண்டா அட்டாக் பண்றதுக்காக வரும். அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும், ரைட் அப்படின்னா இந்த பேண்டாவால வெறும் கலர்ஸ் மட்டும் தான் மாத்த முடியும். அந்த கலர்ஸ் நம்ம மேல படுதுங்கிறங்காட்டி நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல. பட் இருந்தாலும் அந்த பேண்டாவோட ஒரே ஃபைட்டிங் ஸ்கில்ங்கிறது சண்டை போடுறது மட்டும்தான். அந்த நரிய வச்சு பிடிக்கலான்னு பார்த்தா அந்த நரியோட நெத்தியிலேயே குச்சி வச்சு அதை அடிச்சிருமா. சோ அதனால தனியா அதை பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வெள்ளம் பண்ணையனும் டீம் போட்டுருவாங்க. உடனே அந்த நாயை சமன் பண்ணி அந்த பேண்டா மேல பிசரிக்க வச்சுட்டு அந்த கேக்டஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்த்தா சைடுல இருந்து வந்து அந்த பேண்டா உதைக்கும். சோ அந்த பேண்டா தன்னோட கலரை அங்க இருக்கிற பாறைகள் மாதிரி மாத்திக்கிச்சு. மறுபடியும் அந்த கொம்போட பவரை பயன்படுத்த டக்குனு அது காணாம போன மாதிரி இருக்கும். உடனே அந்த ஃபயர் ஃபாக்ஸ் அதோட நெருப்பை அதிகப்படுத்திட்டு அங்க ஏதோ தெரியற மாதிரி இருக்கு, அட்டாக் பண்ண போகும். பட் பின்னாடி இருந்து அந்த பேண்டா ஒரே அடிதான். அதுக்கப்புறம் பொல்யூஷன் ஏதோ பவரை பயன்படுத்தும் போது அவங்களோட சென்சஸ்ல அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்குமா. இதெல்லாம் ஓரமா இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த நாயுமே எப்படியாவது தன்னோட மாஸ்டரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கிற நாய்களுக்கு கலர்லாம் தெரியாது, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிளஸ் மோப்ப சக்தி மட்டும்தான். அதனால ஈஸியாவே அந்த ஒரு பேண்டாவை அது பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டு பிஸ் அடிச்சு விட அதே இடத்துல மயங்கி போயிடும். ஐயா ஜாலி அதை பிடிச்சாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெள்ள மண்டையும் பார்த்தா இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த பேண்டாவை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறான். சரி விட இன்னைக்கு நமக்கு லக்கா அவ்வளவுதான் ஹீரோவும் ஆறுதல் படுத்த அந்த பேண்டாவை தூக்கிட்டு வந்து அந்த வெள்ள முடிக்காரன் இருப்பான்ல அவன் பார்த்தா ஈஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளான் முன்னாடி போய் நின்னுகிட்டு நான் தான் மூச்சுவான் மிஸ்டர் யோவை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பெட்ஸ் இங்க புடிச்சு வந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கான்ல அவன் பேரு தான் யோ. ஆமா நீ விருப்பப்பட்ட மாதிரியே இந்த ஒரு பேண்டாவை நான் புடிச்சிட்டு வந்துட்டேன், மரியாதை என்னோட ஐஸ் ஃபாக்ஸை ரிலீஸ் பண்ணடான்னு கேட்கும்போது ஓகே உனக்கு இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னா நீ தேவையில்லாம எதுக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற, எங்களோட ஈஸ் கிளான்ல வந்து சேர வேண்டியதானு கேட்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, என் பெட்டை மட்டும் குடுடான்னு இவன் ஸ்டபானா இருப்பானா. சரின்ட்டு இவங்களும் புடிச்சு வச்சிருக்க அந்த ஒரு பெட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனா அடுத்தது அந்த ஒரு ஃபயர் ஃபாக்ஸை அதே இடத்துல ட்ராப் பண்ண என்னடா பண்ற அப்படின்னு அந்த யோவை பார்த்து கத்தும் போது நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணாதான் பண்றோம்னு அவன் நக்கலா சிரிப்பானா. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே இந்த மூச்சன் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அவனுமே அந்த ஃபாக்ஸோட ஹெல்ப் மூலமா அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணுவானா. பட் அவனோட ஷேடோஸ்ல இருந்து ஏதோ ஒன்னு பெருசா வந்துட்டு அப்படியே அந்த மூச்சான தரையோட அமுக்க ஐஸ் அண்ட் ஃபயர் ஃபாக்ஸ் ரெண்டையும் ஜோடியா வித்த செம காசுக்கு போகும். நான் எதுக்கு அதை விடணும் பானா அந்த யோ. அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல அந்த லியான்ஸ் பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ வம்பிள்ட்டு வந்திருப்பான்ல. சோ அதனால ஒரு வாண்டட் போஸ்டர் நம்ம ஹீரோ மேல இஷ்யூ பண்ணிருப்பாங்க. இந்த போஸ்டரை பார்த்த லிங்கு ஜி கிட்டையும் அந்த செஃப் கிட்டையும் ஓகே இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ல ஹீரோ அங்கதான் இருப்பான். ஆனா அந்த போஸ்டரை பார்த்துருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த கிளானோட பேங்கிங் சேவிங்ஸ் ஏதாவது இருக்குமான்னு போய் கேட்டு பார்த்தா ஒரு பைசா கூட இல்லைன்றுவாங்களா. எவன்டா அவன் எங்க அக்கௌண்ட்ல இருந்த காசு எடுத்துட்டு போனது அப்படின்னு அவங்க கான்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்த வேலையா தான் இருக்கும் போல. இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல நம்ம லிங்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற ஒரு பெட்டை பாப்பால இது ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் காசு தான் அதிகமா இருக்குன்னு பாக்க உடனே அந்த செஃப் இருக்கிறாங்கல்ல அவங்க அந்த கடைக்காரங்கிட்ட பார்கெனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த வேலைக்கு நீ குடுக்கறியா என்னன்னு. ஏதோ மளிகை கடையில சண்டை போடுற மாதிரி சண்டை போடுது இந்த அம்மா. சரின்னு ஒத்துக்கிறானா. அந்த ஜீங்கிற பையனும் அங்க இருக்கிற இன்னொரு பெட்டும் வேணும்னு கேட்கும் போது மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் முறைச்சு பார்க்க அந்த கடைக்காரன் பயந்துட்டு சரின்றான். சோ எப்படியும் இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப பெட்டு கிடைச்சிருச்சு. அப்படியே அங்க இருந்து நடந்து வர அந்த இடத்துல இவங்க நேத்து சண்டை போட்ட பேண்டா இருக்கும்ல அதை வித்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதை நேத்து நாங்க தான்டா பிடிச்சோம், எதுக்குள்ள தேவையில்லாம அதை வித்துக்கிட்டு இருக்கிற மரியாதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு லிங்கு போய் கேட்க அந்த கடைக்காரன் என்னன்னா அந்த லிங்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஓ நீங்க இங்க இருக்கிற இந்த கிளான சேர்ந்தவங்க தானே, உங்க கிளான் தான்
ஒண்ணுத்துக்காக தத்தி ஆச்சு, இன்னும் எதுக்கு ஊர்ல சுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அவன் திமிரு பேச, அப்ப அந்த ஜி இருக்கிறான்ல அவன் அந்த கடைக்காரனை கூப்பிட்டு, தலை இங்க பாரு, நீ பேசிட்டு இருக்கிற கேப்ல இந்த பேண்டா ஓட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானா. என்னது எஸ்கேப் ஆயிடுச்சான்னு அவனும் அந்த கூண்டை நீக்கும் போது அந்த ஓட்ட ஆக்சுவலி பெயிண்டிங்கா இருக்கும். மறைஞ்சிருந்த அந்த பேண்டா அப்படியே அவனை வச்சு ஒரே பஞ்சு அந்த ஜி பேண்டா கிட்ட இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் அந்த செஃப் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க போயிட்டு அந்த பேண்டா கிட்ட இந்த மாதிரி எங்க கிளான் இதுக்கு முன்னாடி பாதிப்படையும் போது என்னால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியல, ஆனா இப்ப நான் என் கிளானுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்க, அந்த பேண்டாவும் பார்த்தா அதை சுத்தி ஒரு விதமான சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் பெட்டு கூட பாண்ட் கிரியேட் பண்றதுன்னு லிங்கும் அந்த செஃப்க்கு சொல்லி கொடுக்க, அவங்களும் அந்த பேண்டாவை அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பெட் ஆக்கிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பேண்டா அந்த செஃப் மதிக்கிற மாதிரி இல்ல. அதுவே அந்த இடத்துல அந்த ஃபயர் ஃபாக்ஸ் இந்த ஐஸ் ஃபாக்ஸ் இருக்கும்ல, அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, அம்மா எதுக்கு உங்க மாஸ்டர் உங்களையே விற்க பார்த்தா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது, அந்த ரெண்டு பெட்டு ஒன்னா சேர்ந்து செய்கையில எங்க மாஸ்டரை புடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி புரிய வைக்குமா. சோ இங்க இருக்கிற ஈஸ் அப்படிங்கிற ஒரு கிளான் தான் புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை எதுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் தெரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சின்ன லெட்டர் மாதிரி ஒன்னு கொடுப்பானா. நம்ம ஹீரோ உயிரோட இருக்கும்போது விட்டுட்டு போனா ஏதோ ஒரு நோட் மாதிரி தான் அது இருக்குமா. சோ அதை ஃபாலோ பண்ணி போனா அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கடியில ஒரு பொட்டியோட சேர்ந்து ஒரு லெட்டர் ஒன்னு இருக்கும். ஆனா அந்த லெட்டர்ல பேசிக்கா அந்த மாதிரி நீ இதை கண்டுபிடிக்கிற அப்படின்னா நான் ஆல்ரெடி இறந்து போயிருப்பேன்னு அர்த்தம். அதனால நீங்க தோண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட கிளான இந்த உலகத்தோட டாப் கிளாஸ் கிளானா மாத்தணும் அப்படிங்கறது எல்லாமே நம்மளோட கனவு தான். அதை எனக்காக நீங்க நிறைவேற்றணும். எப்பவுமே உங்க கூட நான் இருப்பேன். அண்ட் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நான் விட்டுட்டு போயிருந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான். அந்த பொட்டியில பார்த்தா ஏதோ மார்பிள் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். பட் ஆக்சுவலி இந்த லெட்டரை இப்போதான் நம்ம ஹீரோ எழுதியிருந்திருப்பான். எவனோ ஒருத்தன் ஈஸ் கிளானையும் அட்டாக் பண்ணிருக்கானாமாடா, அவனெல்லாம் சும்மா விட்டு கூடாதுன்னு சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. யாரு அந்த மூச்சான் தான் அட்டாக் பண்ணிருப்பான். சோ அதனால அவனை பூச்சி வச்சுட்டு அவனுக்கு கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த மூச்சானுக்கு அவன் பெட்டு கூட ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மேஜிக்கல் சர்க்கிள்லாம். சோ அதை வந்து டிசால்வ் பண்ணணும், அப்பதான் உன்னை உயிரோட விடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை டிசால்வ் பண்ணாலும் கண்டிப்பா போட்டு தள்ளுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதே டைம்ல தான் நம்ம ஹீரோஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஆளுங்களையும் அச்சு போட்டு, அப்புறம் மூச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லன்னு சொல்லி அவனை ரிலீஸும் பண்ணிருப்பாங்களா. அவனோட ரெண்டு பெட்ஸும் அவன் கூட திருப்பி ரீயூனைட் ஆகும்போது அவன் பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆகுறான். அதுவே ஹீரோவும் மத்தவங்க கிட்ட, ஓகே நீங்க இங்க இருக்கிற மிச்ச பெட்ஸ் எல்லாம் போய் ரிலீஸ் பண்ணுங்க, அவன் தலைவன் குறுக்கெல்லாம் வந்தானே அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவே மூச்சான், ஆமா எதுக்கு நீங்க தேவையில்லாம எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்கும்போது, டே மூச்சான் பையா நீ ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், அதனால உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, எப்படி வசதி எங்க கூட சேர்ந்துக்கிறியான்னு கேட்க, அவனும் சிரிச்சுக்கிட்டு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்கன்னு அவங்க கூட ஒண்ணு சேர, நம்ம ஹீரோஸ் இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்காங்க, பெட்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விடுறாங்கிற விஷயம் அந்த யோக்கும் தெரிய வருது. ஹீரோமே அந்த யோ கூட சண்டை போடுறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு போவானா. பார்த்தா அந்த இடத்துல யோ இல்ல, அதுக்கு பதிலா அந்த யோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்க நிறைய ரேர் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஈவன் அப்கிரேட் ஆகிறதுக்காக சில மெட்டீரியலுமே இருக்கு. நம்ம ஹீரோட பெட்ஸ் ரெண்டும் அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்குமா. பொறுமையா வெயிட் பண்ணுங்க, இந்த யோ பையனை அச்சு மண்ணக்கோ வச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு நானே உங்களை அப்கிரேட் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு அந்த யோவுமே அவ்வளோலாம் நீ பண்ணணும் அவசியம் கிடையாது, எங்க கூட ஒன்னா சேர்ந்துக்கோ, கண்டிப்பா எங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல் நான் உனக்கும் ஷேர் பண்றேன். உன்னோட இன்விடேஷனுக்கு ரொம்ப நன்றி மக்கா. இருந்தாலும் நான் என்னோட கிளானுக்காக உன்னை பழி வாங்க வந்திருக்கேன். உன் கிளானுக்கு நாங்க என்னடா பண்ணோம், நீ எதுக்குடா பழி வாங்க வந்து, இவங்களுக்கு ஒன்னும் புரியாது. இருந்தாலும் நம்ம ஹீரோவை அந்த யோ பார்த்தா ஒரு ஷேடோ மாதிரி ஒன்னு வச்சிருந்திருப்பானா, அதை வச்சுதான் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த ஷேடோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தொடர்ந்து தூக்கி வீசிக்கிட்டே இருப்பானா. என்னடா ரொம்ப நேரமா தூக்கி வீசுற, அவனுக்கு துரத்தவே இல்லைன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கி வீசின பொருள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஷேடோ மான்ஸ்டரா இருக்கட்டும் அந்த யோவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் பொறுமையா அடிக்க வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆஹா இதான் உங்க வீக்னஸா நம்ம ஹீரோக்கும் புரிய வர, அந்த நாய் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பானையை தட்டி விட்டுருமா. ஐயோ என் காசு போச்சு அப்படின்னு அந்த யோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த கேப்ல அந்த கேக்டஸ் அங்க இருக்கிற ஒரு ரோவையே கம்ப்ளீட்டா கீழே தள்ளி விட்டு அந்த யோவை அதே இடத்துல படுக்க போட்டுரும். ஓகே இன்னும் அவன் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டான்னு ஹீரோ போக பார்க்க அவன் பின்னாடி இருந்து அந்த ஷேடோ அட்டாக் பண்ணும். ஐயோ கண்டிப்பா இது செம்ம டஃப் கொடுக்கும் போலேன்னு அவனுக்கு புரிய வர, மத்தவங்க எல்லாரும் அந்த பெட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோக்காக காத்து இருப்பாங்களா. அப்ப ஏதோ ஒரு பிளாஸ்ட் நடக்கும். ஆனா சைடுல இருந்து நம்ம ஹீரோ வருவான். ஏ என்னாச்சு அடிபட்டு இருக்குன்னு போய் பார்க்க பெருசா எதுவும் இல்ல, ஆனா அந்த ஷேடோ பெட் அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, உங்க உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது மறைஞ்சிருந்த அந்த மூச்சான அந்த ஷேடோ பெட் அட்டாக் பண்ண பார்க்க அவனோட ஃபாக்ஸ் ரெண்டும் தான் தடுக்குதா. எங்களை எதிர்க்கிறளவுக்கே தைரியம் வந்துருச்சானு அந்த யோவும் அவனோட ஷேடோவை யூஸ் பண்ணி அந்த மூச்சான அட்டாக் பண்ண பார்க்க அந்த ஐஸ் ஃபாக்ஸ் அந்த ஷேடோவை அட்டாக் பண்ணிடும். பட் இருந்தாலும் திருப்பி எஸ்கேப் ஆகி பேண்டாவை அட்டாக் பண்ண வர பிளேசிங் பஞ்சுன்னு பயங்கர வெளிச்சத்தோட அங்க ஒரு பஞ்ச் வைக்குமா. வெளிச்சம் வந்தோடனே அந்த ஷேடோ திருப்பி ஓரமா போய் நின்னுக்கும். அதுவே நம்ம ஹீரோக்கு அந்த லிங்குவோட அந்த பட்டாம்பூச்சி இருந்துச்சுல, சோ அதை அப்படியே ஹீல் எல்லாம் பண்ணி விட்டுரும். இவ்வளவு கலவரத்துல
நம்ம ஹீரோவோட கேக்டஸ் இருக்குதுல்ல அந்த கள்ளி செடி அங்க இருக்கிறத எதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அப்கிரேட் ஆயிட்டு இருக்குமா. அந்த ஜி அவனோட பெட்டை வச்சும் அட்டாக் பண்ணுவான், அந்த மூச்சுவானும் அவனோட ஃபாக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவானா. ஒரு பாயிண்ட்ல லிங்குவோட அந்த பட்டாம்பூச்சி பெட்டை அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டு சைக்ளோன் ஃபயர் வீல்னு சுத்தி சுத்தி அட்டாக் பண்றதுக்காக வர இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு அந்த யோ அவனோட ஷேடோ மேல ஏதோ ஆர்மர் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்றான். அவ்வளவுதான், அந்த 2 ஃபாக்ஸையும் அப்படியே தூக்கி போட்டு இருக்கிற 4 பட்டையை அமுக்க அந்த பேண்டாவும் அட்டாக் பண்ண வரும். ஆனா அதுக்கும் ஒரு அடி தான். அவ்வளவுதான், இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த லிங்கு பொண்ணு இருக்கிறாள் சோ அவளை தூக்கி வச்சு அந்த ஷேடோ சாகடிக்கிறதுக்காக பார்க்க அந்த யோவும் சொல்லுவான், உங்க கிளான் தான் அன்னைக்கெல்லாம் அப்பா டகர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கூட உங்க கிளான மொத்தமா கருவறுக்கிறண்டான்னு அந்த லிங்குவை போட்டுல போகும்போது நம்ம ஹீரோ அந்த கேட்ஃபிஷ் வச்சு அட்டாக் பண்றான். எஸ், அந்த இடத்துல வேற வழி இல்லாம அந்த ஒரு கேட்ஃபிஷ் அந்த இடத்துல அவன் சமன் பண்ண லிங்குக்கும் எதுவும் ஆகாத மாதிரி அந்த அப்கிரேட் ஆன கேக்டஸை வச்சு காப்பாத்திடுறானா. அந்த ஷேடோ கூட அந்த கேட்ஃபிஷ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எப்படி ஹீரோ கிட்ட ஒரு கேட்ஃபிஷ் இருக்குதுன்னு அந்த லிங்குக்கு ஒன்றும் புரியல. விட்டு கொடுக்க முடியாதுன்னு அந்த ஷேடோவும் ஏதோ கிறிஸ்டல்ஸ் மாதிரிலாம் வச்சு அந்த கேட்ஃபிஷை டேமேஜ் பண்ணிட்டு தரையோட தரையா வச்சு அம்மிக்கு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பபிள்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஷேடோவை அட்டாக் பண்ணிட்டு கேப்பே கொடுக்காம அந்த கேக்டஸ் இருந்ததுல அதோட வைண்டை வச்சு கம்ப்ளீட்டா அந்த ஷேடோவை அதே இடத்துல ட்ராப் பண்றான். ஈவன் அந்த யோக்குமே ஐயோ எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சுதான் இந்த கேக்டஸ் அவன் அப்கிரேட் பண்ணியிருக்கான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த ஷேடோவை அவன் திருப்பி விடுவிக்கிறதுக்காக ட்ரை பண்ண பின்னாடி வந்து அந்த கேட்ஃபிஷ் அப்படியே தலையை முழுங்கிரும். இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம அந்த கேக்டஸோட வைண்ட் எல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த ஷேடோ அந்த கேட்ஃபிஷோட பாடியை டேமேஜ் பண்ணுவானா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை கம்ப்ளீட்டா விழுங்குடான்னு சொல்ல அந்த மீனுமே அந்த ஷேடோவை தரையில இருந்து மேல தூக்கிட்டு போயிட்டு வேகமா அதை முழுங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் பயங்கர ஸ்பீடா. அவ்வளவுதான், அதை கம்ப்ளீட்டா முழுங்கிருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ஷேடோவோட கோர் ஒன்னு இருக்கும் ஒரு கிறிஸ்டல் மாதிரி, அது அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்கும். அது இருந்துச்சுன்னா திருப்பி என்னால அந்த ஷேடோ வர வைக்க முடியும்னு அந்த யோ நினைக்க உள்ள பூந்து அந்த மூச்சானோட அந்த ஃபயர் ஃபாக்ஸ் அந்த கோரை கடிச்சு எடுக்கும். ஆனா தரையில இருந்து அந்த ஃபயர் ஃபாக்ஸை ஷேடோ பஞ்ச் பண்ணுமா. சோ அந்த ஷேடோவோட கை இன்னும் அங்கதான் இருக்கு. ஆல்ரெடி அந்த கிறிஸ்டல் பால் டேமேஜ் ஆயிருந்திருக்கு, அதை இன்னும் ஒரு அடி அடிச்சா போதும்னு ஹீரோ அந்த கிறிஸ்டல் பால டேமேஜ் பண்ண போக அந்த ஷேடோவோட 2 கை என்னன்னா போத் அந்த கேட்ஃபிஷா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் 2 பேரும் அப்படியே தரையில அமுக்கிரும். இருக்கிற எல்லாரும் அடி வாங்கி இருப்பாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு போராடியுமே திருப்பி எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு டெத் ப்ளோவா இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு கொம்பு வச்ச பொண்ணை காப்பாத்தி இருப்பான்ல, அவ வேகமா ஓடி வந்து அந்த கிறிஸ்டல் பால கம்ப்ளீட்டா உடைக்கிறாள். பின்னாடி இருந்து அந்த யோ அவளை அப்பலான்னு வரும்போது அவ திரும்பி மூஞ்சில ஒன்று வைப்பா. ஃபைனலா ஒரு உதச்சு அந்த யோவா அதேட்ல காலி பண்ண நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு ஞாபகம் இருக்குது. அட ஆமா, கொம்பு வச்சிருந்திருக்கா, அவளை ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் தான் காட்டுல சேஃபா கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஒருவேளை நன்றி கடனை திருப்பி செலுத்துறதுக்காக வந்திருக்காளோன்னு அவளுக்கு தேங்க் பண்ணும்போது அவளுக்கு என்னன்னா ஒரே வெக்கமா வந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாள். அதுக்கப்புறம் அந்த மூச்சுவான் பையனுமே மயக்கம் தெளிஞ்சு கண் விழிக்கும் போது அந்த இடத்துல நிறைய ட்ரெஷர்லாம் இருக்குமா, அதெல்லாம் பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட நம்ம ஹீரோ என்னன்னா ஒவ்வொரு தடவை அவன் இவ்வளவு % பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த நாய்க்குட்டியோட சூச்சா வச்சு அவனை எல்லாத்தையும் மறக்கடிக்க வைக்க அவனும் பார்த்தா கடைசியில ஒரே ஒரு பொட்டியை மட்டும் எடுத்துட்டு போறான். ஓகே, இங்க இருக்கிறதெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு நினைக்க அப்ப அங்க பார்த்தா ஒரு ஃபயர் பால் மாதிரி ஒண்ணு இருக்குமா. ஓகே, இந்த பெட்டை நம்ம எடுத்துக்கலான்னு அது கூட நம்ம ஹீரோ பாண்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண அது கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபைனலா நம்ம ஹீரோ கேப்சர் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மாதிரி மயங்கி போய் அதே கீழே விழுந்தாருறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண் விழிக்கும் போது பக்கத்துல இருந்து அந்த ஜீமே தலை நேத்து நீ திடீர்னு மயங்கி போயிட்டு அவனை கொண்டு வரதே பெரும் பாடா இருந்தது, சரி இங்கே உனக்கு நாங்க சமைச்ச சாப்பாடு எட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்களா. நம்ம ஹீரோவுமே நேற்று ஒரு ஃபயர் பால் கூட பாண்டை கிரியேட் பண்ண பார்க்கும்போது தான் இப்படி நடந்துச்சு. ஏதோ ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி இருந்ததுன்னு யோசிச்சவன் அவனோட கேட்ஃபிஷை சமன் பண்ணி அந்த மீனோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ போயிடுறானா. அது பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. இப்போ அவனோட பெட்ஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகுற இந்த ஸ்பீட்லயே அப்கிரேட் ஆச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் இவங்க டி ரேங்குக்கு போறதுக்கான ஒரு அசஸ்மெண்ட் எக்ஸாம் வரும், ஒரு காம்படிஷன் வரும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போகும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற பெட்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆயிருந்திருக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி யார் அந்த துரோகியா இருக்கும்? கண்டிப்பா லிங்குவா இருக்க சான்சஸ் இல்ல. ஒருவேளை இங்கிருந்து போன ஆளுங்களை யாராவது ஒருத்தரா இருக்கணுமோ, அதுவும் இல்லனா என்னோட துரோகி என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இல்லாம வேற யாராவது இருப்பாங்களோ, எதுக்கும் நம்ம உசாரா இருக்கணும்னு அவன் நினைக்க அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வரும், ஆஹா என்னோட மீனை நேத்து அவங்க எல்லாம் பார்த்து இருப்பாங்களே, சரி முதல்ல இந்த விஷயத்த போயிட்டு அந்த லிங்கு பொண்ணுகிட்ட சொல்லுவோம், அவளோட ரெஸ்பான்ஸ் என்னதான் இருக்குன்னு பாப்போம்னு அவ இருக்கிற இடத்துக்கு போவாங்களா. பார்த்தா அந்த லிங்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஓகே நீங்க ஒரு புது ஆளா இருந்தாலும் நேத்து ஒரு பெரிய சண்டையில எங்க எல்லாரையும் காப்பாத்தி இருந்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்க கடமைப்படுறோங்க போது அவளோட கண்ணுல கண்ணீர்லாம் இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட போட்டோ செத்து போயிருப்பான்ல, அதுக்காக மரியாதைலாம் செலுத்திட்டு இருந்திருப்பா போல. சோ அதனால ஃபீல் பண்ணியிருக்கா. ஆனா எங்க மாஸ்டருக்கு அப்புறம் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறங்காட்டி எங்க மாஸ்டரோட கனவு திருப்பியும் நிறைவேற மாதிரி தான் எனக்கு தோணுது, நிறைய ஹோப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாளாம். ஹோப் இருக்கா, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த கேட்ஃபிஷ அந்த லியான்சோ அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணோட இடத்துல இருந்தா பிடிச்சான். அதுக்கப்புறம் அதை சும்மா யூஸ் பண்ண பழகுனேன், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சரண்டர் ஆயிட்டு இருப்பானா. இல்ல உங்களால அந்த மீனை டேம் பண்ண முடிஞ்சது
கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு வாண்டட் போஸ்டரை இஷ்யூ பண்ணிருப்பாங்கல்ல, அதை எடுத்து உண்மையிலே நீங்க ஒரு திருடனானு கேட்க, இல்ல அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிப்பானா. அதுக்கு லிங்குமே ஓகே ஓகே புரியுது, இந்த கொஞ்ச நாள்ல நீங்க பண்ண செயல்களை வச்சு நீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் உங்களோட நடவடிக்கை, நீங்க எனிமையை டீல் பண்றது, ஈவன் நீங்க அந்த கேட்ஃபிஷை யூஸ் பண்றது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, நீங்க இதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்களா, இல்லனா ஹீரோவோட ஃப்ரெண்டா என்ன, அதுவும் இல்லனா நீங்க தான் ஹீரோவா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, நம்ம ஹீரோவும் லிங்கும் என்ன பேசுறாங்கன்னு அந்த செஃப்பும் அந்த ஜியும் வெளியிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா. அந்த லிங்கும் நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் ஹீரோவா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பால. சோ நம்ம ஹீரோவும் இல்ல துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அப்படியே அவளை போய் பிடிச்சுக்கிட்டு, ஆமா நான் தான் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு திருட அந்த போட்டோல இருந்தாலும் உண்மைன்னு சொல்ல உள்ள வந்த ஜி நான் அப்பவே நினைச்சிருந்தான்னு அப்படியே நம்ம ஹீரோவை கயிறை போட்டு கட்டி வச்சிருவோம். சரி இவன் என்னமோ நினைச்சுக்க போறான், ஆர் அட்லீஸ்ட் என்னோட சீக்கிரட்டா இருக்கேன்னு நினைக்க, அந்த கேட் ஃபிஷை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அதை பத்தின சீக்கிரட் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு லிங்கு கேட்க, என்னடா இன்னொரு சீக்ரெட் வேற வச்சிருந்திருக்கே அப்படின்னு அந்த ஜி பையன் பயங்கரமா குச்சிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த செஃப் தான் ரொம்பலாம் குதிக்காத, முதல்ல அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போன அவங்க 2 பேரையும் போக வச்சுட்டு லிங்குட்ட ஏன் இந்த பையனுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க, அதுக்கு லிங்குமே இல்ல இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன், பட் இருந்தாலும் இந்த மாதிரி திருட்டு பசங்க கூட எல்லாம் ஹீரோ சேர்க்கையெல்லாம் வச்சுக்க மாட்டேன், வேற யாராவது இருக்கும், ஆனா இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, அடுத்து வர அந்த டி ரேங்குக்கான அசஸ்மெண்ட் எக்ஸாம் இருக்குதுல அதுக்கு நம்ம தயாராகணும்னு சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம ஹீரோஸ் எல்லாருமே இந்த பன்னிகள் எல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு காம்படிஷனுக்காக போறாங்க. பேசிக்கா இந்த மாதிரி எந்த ஒரு ரேங்க்லயும் இல்லாத பிளெயினான நிறைய கிளான் இருக்குமாமா. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து தான் அந்த காம்படிஷன் நடக்கிற ஐலாண்டுக்கு போவாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன் 3 இல்லனா 4 கிளான் வருவாங்க. பிரிட்டி மச் அவங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்கன்னு லிங்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பின்னாடி அந்த கொம்பு வச்ச பொண்ணு இருக்கிறாள், அவ ஃபாலோ பண்ணிட்டு வருவாளா, இதை அவங்க கவனிக்கிறாங்க. ஈவன் லிங்குமே இவ எப்ப பார்த்தாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வெளியில தான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா, நான் ஒவ்வொரு தடவை கூப்பிடலாம் அப்படின்னு போனாலுமே அவ பயந்து ஓடி போயிருவா. சரி விடுங்கன்னு அப்படியே முன்னாடி திரும்பி பார்த்தா அவங்க போறக்கான இடம் வந்துரும். அங்க போனா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களா. ஆனா அவங்க எல்லாருமே அப்படியே நம்ம ஹீரோஸோட டீமை பார்த்துட்டு தோட இவங்க தான் ஏதோ பி கிரேட்ல இருந்தவங்களாமா, இப்பெல்லாம் இன்னும் அந்த கிளான் இருக்குதா என்ன, இந்த லிங்கு மாதிரி ஒரு சின்ன பொண்ணெல்லாம் கிளானோட மாஸ்டர் ஆமா, சிரிப்பு தான் வரணும் எல்லாரும் சிரிப்பானுங்க. இதெல்லாம் கண்டுக்காம முன்னாடி போனா அந்த இடத்துல ஏதோ பூனையும் பறவையும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கும். அது பக்கத்திலேயே காம்படிஷனுக்கு என்ரோல் பண்றதுக்காக ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரா. அவருமே லிங்குவை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ இப்போ ஒரு மாஸ்டர் ஆயிட்டியான்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஏன் இந்த வருஷம் ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு காம்படிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் நீங்க தான், ஏன்னா உங்க கிளான் டிக்ளைன் ஆனங்காட்டி உங்க கிளானுக்கு போக வேண்டிய ரிசோர்ஸ் எல்லாமே மத்த சின்ன சின்ன கிளானுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டது. சோ அதனால இந்த வருஷம் அவங்க எல்லாருமே டெவலப் ஆயிட்டு கிட்டத்தட்ட 8 கிளானுக்கு மேல இங்க காம்படிஷனுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோஸை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஈவன் இவங்களுக்கு காம்படிஷன் நடக்க போற அந்த ஐலாண்ட்ல இவங்களுக்கான சீட்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும், அதனால எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாது, உங்களை கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ணி தான் ஆகணும்னு அந்த ரிசப்ஷனிஸ்டும் சொல்லும் போது அங்க இருக்கிற மத்த கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் ஓகே நீங்க கொஞ்சம் விலகிக்குங்கம்மா, உங்ககிட்ட தான் இப்படி சண்டை போடுறதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோஸை கலாய்க்க, அப்ப ஹீரோ லிங்கு கிட்ட சரி இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம கிட்ட இருந்த பொருட்களை ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரு 4 செக்டோட பேரை சொல்லுவாள. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓகே இந்த 4 கிளானை சேர்ந்தவங்களும் முன்னாடி வாங்க, நீங்க தான் நீங்க திருடி இருந்திருக்கீங்கன்னு கேட்க, இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அங்க தொப்ப வச்ச ஒருத்தவன் சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அவனை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஏய் நீ தானே உன்னோட கிளான் ஒரு தடவை கஷ்டப்பட்டு இருக்கும் போது எங்களோட மாஸ்டர் உயிரோட இருக்க அவரு தான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு, அப்படி இருக்கக்குள்ள அந்த நன்றி கடன் எல்லாம் மறந்துட்டு மாஸ்டர் இல்லாத நேரத்துல எங்க கிளானுக்குள்ள போந்து இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு இருந்திருக்கீங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது நன்றி கடன் இருக்கடான்னு கேட்க, தம்பி நீ ரொம்ப சிம்பத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காது, அவனோட கிளானை டெவலப் பண்றதுக்கு அதெல்லாம் சில ரத்த பலி கேட்க தான் செய்யும், கொடுத்துதான் ஆகணும், ரொம்ப முக்கியமா அதான் ஹீரோ செத்தே போயிட்டானே, இவ்வளவு ஆயிடுச்சானே நம்ம ஹீரோ அவனோட பெட்டை சமன் பண்ண, அதை வச்சுட்டு உன்னால என்ன பண்ண முடியும்னு இவங்களும் அட்டாக் பண்ண தயாராவானுங்க. ஆனா பின்னாடி இருந்து அந்த கேக்டஸ் அங்க இருக்கிற எல்லாரையும் ட்ராப் பண்ண ஜியோட பெட்டா இருக்கட்டும், அந்த பேண்டாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், இருக்கிற எல்லாரும் மத்த கிளான்ஸை முச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஓகே உங்க 4 கிளானும் எங்க கிட்ட இருந்து எதையெல்லாம் எடுத்துட்டு போனீங்களோ அதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ற வழியை பாருங்க, 3 மடங்கு அதிகமா கொடுக்கணும், என்ன சரியானு கேட்க ஆல்ரெடி செம்மையா அடி வாங்கி இருப்பாங்க. ஓகே கொடுத்துறோம், பிளஸ் இந்த காம்படிஷன்ல இருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா. சோ இப்ப இந்த காம்படிஷன்ல இருந்து 4 கிளான் விலகினங்காட்டி நம்ம ஹீரோஸுக்கு இடம் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மிச்சம் இருக்கிற 3 கிளான் தான் போக போறாங்களா.
அதுல ஒரு கிளான்ல தான் அந்த மூச்சுவான் இருக்கிறான்ல அவனும் இருப்பானா. ஏய் இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி ஹீரோ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மூச்சுவானோட கிளான் வந்து பயங்கர பழைய கிளான் போல, அதோட லீடர் எல்லாம் வயசானவங்களா இருப்பாங்க. உன்ன மாதிரி ரிட்டையர் ஆன ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடணுமா அப்படின்னு ஹீரோ கலாய்க்க, ஓ நாங்களா வீக்கான ஆளுன்னு சொல்றியா அப்படின்னா சரி நம்ம 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பானா. அப்ப அங்க இருக்கிற ஒரு மொட்டை, இது நல்ல ஐடியாவா இருக்குது, வேணும்னா நாங்களும் சேர்ந்துக்கிறோம், நம்ம 3 கிளானுமே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லும்போது அதுக்கு மூச்சுவான ஒத்துக்க மாட்டான். இன்னும் மேல போய் அந்த மொட்டையை கலாய்ச்சிட்டுருவான். நீங்க இருக்கிறதுலே மொக்கையான பெட்ஸை மட்டும் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்க கூட சேர்ந்தா நாங்களும் வீக் ஆயிருவோம்னு. என்ன இன்னும் காம்படிஷனுக்கே போகல, அதுக்குள்ள அந்த மூச்சுவான எதிரிகளை மேக் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கும் போது அந்த மூச்சுவானோட லீடரா ஒரு பாட்டிமா ஒருத்தங்க இருப்பாங்க. அதோட இந்த வயசுல கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்களான்னு பாப்பான். அதுக்கப்புறம் அந்த பூனை மாதிரி இருந்த அந்த பறவை இருக்குதுல்ல அது மேல ஏறிட்டு அந்த காம்படிஷன் நடக்கிற அந்த ஐலாண்டுக்கும் போறாங்களா. அங்க போனா அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக இந்த எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வருவாங்களா. அதுல லூவன் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவ அப்படியே நம்ம ஹீரோஸை பார்த்துட்டு, ஹே நீங்க இந்த ஒரு கிளான்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட ஒரு பெரிய ஃபேன் நான், பிளஸ் அது மட்டும் இல்லாம நான் ஹீரோக்குமே பயங்கரமான ஃபேன். ஹீரோ வந்து ஒண்ணுமே இல்லாத அவனோட கிளானை வந்து ஒரே ஆளா சிங்கிள் ஆளா வந்து பீராங்க் வரை கொண்டு வந்தான். பட் அதுக்கப்புறம் தான் அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஒரு ஈவென்ட் நடந்துருச்சு. ஆனா திருப்பியும் இந்த காம்படிஷன்ல மேல வரக்காக நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த மொட்டை இதையெல்லாம் பார்த்துட்டு, ஓஹோ இந்த லூவென் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினர்ஸ்க்கு நம்ம ஹீரோவோட கிளான் ஃபேவரட் அப்படின்னா நம்ம அவங்கள பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அங்க ஒரு பெட் ஒன்று இருக்குமா, அதோட தலையில இருக்கிற ஒரு ரிங்கை எடுத்து அங்க இருக்கிற அந்த கிளான்ஸோட லீடரோட கையில போட்டு விடுவாங்க. சோ பேசிக்கா இந்த காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்றத லீக் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த லீக் தான் இந்த ஒரு பெட் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்களாமா. இந்த ரிங் ஒரு லீடரோட கையில இருக்கிற வரைக்கும் அவங்களோட பிஹேவியர்ஸை இந்த பெட் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்குமாமா. பேசிக்கா 3 ரூல்ஸ் இருக்குது. ஒன்னு இந்த பிரேஸ்லெட்டை கழட்ட கூடாது, 2வது தண்ணிக்குள்ள விழுந்தா தோத்து போயிருவீங்க, அண்ட் 3வது அப்படி தோத்து போனவங்கள காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காப்பாத்துவோம் அப்படிங்கறது என்ன கணக்குனா, லைக் தோத்து போற நிலைமையில இருக்கும்போது அவங்க உயிரிழப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைக் அந்த இடத்துல அவங்களை சேவ் பண்றது அதுதான். அதுக்கப்புறம் அவங்க மீதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு எல்லாரையும் போக வச்சிடறாங்களா. காம்படிஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அந்த எக்ஸாமினர்ஸ் ஒரு கவர்னர் கிட்ட போய் சொல்லும் போது அந்த கவர்னர் தான் பேசிக்கா இந்த காம்படிஷன்லாம் நடக்குதுல இதுல ஒரு கமாண்டரா இருக்கிறான் போல. அண்ட் இந்த காம்படிஷனை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு அந்த லியான்ஷுங்கிற பொண்ணும் அந்த லியான்ஷுவோட அண்ணனான அந்த ஷூ வந்திருப்பான். ஆக்சுவலி ஷூ தான் எப்பவும் வருவான், பட் இருந்தாலும் தன் தங்கச்சி கொஞ்சமாவது வெளி உலகத்தை பார்க்கட்டும் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்திருப்பானா. ஆனா அப்ப அங்க இருக்கிற எக்ஸாமினர்ஸ் 2 பேரு, ஆமா சில ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டனே, ஹீரோ இறந்து போனதுக்கு இந்த ஷூ பையன் தான் காரணம்னு, அது உண்மையானு கேட்க பின்னாடி வந்த ஷூ, இல்ல அது கண்டிப்பா போய் தான், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க பண்ணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஹீரோ உயிரோட இருந்த காலகட்டத்துல ஹீரோவா இருக்கட்டும் இல்ல எங்களோட கிளானா இருக்கட்டும் 2 கிளானுமே பி ரேங்க்ல தான் இருந்துச்சு. சோ அதனால பீப்புள் எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இருந்தாலும் ஹீரோ கூட சண்டை போட்டது என்னமோ உண்மைதான். அவன் கூட ஒரு தடவை சண்டை போட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு சண்டை போட்டதுக்கு நான் லக்கியா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா ஹீரோ என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்கிறத அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்துல உண்டுங்கிற மாதிரி என்னோட ஹீரோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அவன் அக்னாலேஜ் பண்ணும்போது, சரி பழைய கதையில விடுங்க வாங்க காம்படிஷனுக்கு போகலான்னு கவர்னர் கூட்டு போறான். அந்த ஷூவும் வெளியே வந்து அந்த காம்படிஷன் ஆரம்பிச்சு வைப்பானா. இவங்க எல்லாரும் ஒரு ஷிப்ல தான் இருப்பாங்க. அந்த ஐலாண்ட் அப்படியே மேல எழும்பி அந்த இடத்துல புது விதமான பிளேன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். புது புது டெரைன்ஸ் உருவாகுமா. அந்த டைம்ல அந்த ஐலாண்டுக்கு சென்டர்ல பார்த்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் பெட் ஒன்று இருக்கும். அதோட வாயில இருந்து ஏதோ வெள்ளை கலர்ல நிறைய பால்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண அந்த பால்ஸ் வந்து கிட்டத்தட்ட 500 இருக்குதாமா. சோ அதை நீங்க வந்து கலெக்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு பாயிண்ட், மொத்தமா நீங்க 300 கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. அப்பதான் நம்ம ஹீரோஸும் கவனிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பால் இருக்குல்ல அது எங்க போய் விழுந்திருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு லைட் மாதிரி படுது. சோ அவங்களால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு அசால்ட்டா எடுத்துறாங்க. 2வது எடுக்கலான்னு போனா ஒரு பெட்டு ஆட்டை போட்டு போயிருமா. சடனா அங்க இருக்கிற எல்லா பால்ஸும் தொடர்ந்து காணாம போயிட்டே இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு சின்ன கால்குலேஷன் போடுறான். மொத்தம் 500 இருக்குது. அதுல 300 பால கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஃபேஸ் ஆரம்பிச்சிடும். அந்த 300 பால யாரு வேணா கலெக்ட் பண்ணலாம். மேபி நாம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னா ஒரு 20வது கலெக்ட் பண்ணி ஆகணும். அதனால பிரிஞ்சு போய் ஆளுக்கு மினிமம் 5வது கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றானா. இங்க அந்த லியான்ஷு பொண்ணும் அவங்க அண்ணனும் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களோட கையில பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அந்த பிரேஸ்லெட் வந்து அங்க இருக்கிற அந்த பெட்டு கூட தானே கனெக்ட் ஆயிருக்கும். அதனால எத்தனை பால யார் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் பார்த்தா 18 கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா இது எப்படி பாசிபிள்னு அங்க இருக்கிற கவர்னர்ட்ட கேட்கும்போது தான் ரூல்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன லூப் போல அந்த டீமை சேர்ந்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அவங்களோட பிரேஸ்லெட்டை கழட்டி அவங்களோட பெட்டு மேல போட்டு விட்டுட்டு அதை வச்சுதான் அந்த ஒரு பால்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பால் வந்து அந்த பிரேஸ்லெட் மேல பட்டாலே அந்த பால் அந்த பிரேஸ்லெட் மூலமா அப்சர்வ் பண்ணப்படும். ரூல்ஸ்ல இருக்கிற அந்த லூப் ஹோல் என்னன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி வச்சுக்கலான்னு. சோ அதை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அப்ப அந்த 3 பேரோட பெட்டை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டாங்க வரான். என் பேரு செங்கு, நான் ஈஸ்ட் கிளான்ல இருந்து வந்திருக்கேன்னு அந்த யோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல அவனோட கிளான் தான். அந்த 3 பேரையும் அவன் அட்டாக் பண்ண அந்த 3 பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு அந்த பெட்டு காட்டுமா. அந்த கவர்னர் என்ன நினைப்பானா, மேபி அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அவங்களால அந்த பிரேஸ்லெட்டை போட்டிருக்க முடியாதோன்னு நினைப்பான். இருந்தாலும் ஷூ இருந்துகிட்டு இல்ல மேபி அவங்க அட்டாக் பண்ணப்பட்டிருந்திருப்பாங்களோன்னு சொல்ல அதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு எக்ஸாமினர்ஸ் அந்த
தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா. சோ இப்போ ஒரு பர்டிகுலர் கிளான் மட்டும் கம்ப்ளீட்டா காணாம போயிருச்சு. நீ மிச்ச பார்த்தா 23 டீம் இருக்குது. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நினைச்சதோட சீக்கிரமாவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களேன்னு நினைக்க அப்ப அவனோட பெட் எல்லாம் அங்க இருக்கிற பால்ஸ கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குமா. ஆனா அந்த இடத்துக்கு அந்த தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல அவன் வருவான். ஏய் இங்க வேற எவனாவது இருக்கிறீங்க தானே, இங்க இருக்கிற பால் எவனொருத்த எடுத்தீங்க தானே, வெளியே வாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆஹா இந்த தாஸ் இங்க இருக்கிறான் அப்படின்னா இவனோட கிளானுமே பெரிய கையா தான் இருக்குமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட நாய்க்கு அவங்க ஏற்கனவே தெரியும் போல. சோ அவங்க கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கும் போது டேய் நீ இங்க தானே இருக்கிற, உடனே வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அவங்க கத்துவாங்க. நம்ம ஹீரோவோட பாடியோட உண்மையான சொந்தக்காரன் இருக்கிறான்ல அவனை நினைச்சு அந்த லிங்கு பொண்ணு ஒரு பாலை கலெக்ட் பண்ண போக பார்த்தா அதை ஒரு டிராப்பா செட் பண்ணிட்டு 2 பேர் அந்த லிங்கு பிடிக்கிறதுக்காக வருவாங்களா. ஆனா அப்ப அங்க ஒரு வாய்ஸ் கேட்கும், இது இங்க தெரிஞ்ச வாய்ஸா இருக்கேன்னு லிங்கு திரும்பி பார்த்தா டுவான் நின்னுகிட்டு இருக்கேன். இந்த லிங்கு பொண்ண சில பேர் ரவுண்டு கட்டும் போது பின்னாடி அந்த டான் வந்திருப்பானா. இவ்வளவு திரும்பி பார்த்து பயங்கர ஹாப்பியாவா இருந்தாலும் வேற கிளான்ல சேர்ந்துட்டியான்னு யோசிக்க தம்பி நடுவுல நீயா இருப்பா, தேவையில்லாம அந்த பிள்ளைய நாங்க தான் கண்டுபிடிச்ச, நாங்க தான் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு அவன் தன்னோட பெட்டை சமன் பண்ணுவானா. ஆனா அப்பயுமே டுவான் பார்த்தா அந்த லிங்கு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஓ இப்ப நீ அந்த கிளானோட ஒரு லீடரா மாறி இருந்திருக்கியா, எல்லாம் பேசிட்டு இருக்க, எவ்வளவு திமிர் இருந்தா என்னையே இக்னோர் பண்ணுவேன்னு அவன் பவரை யூஸ் பண்ண போக அதுக்குள்ளயுமே அந்த பெட்டை அடிச்சு காலி பண்றான். அந்த டுவானோட பூனைக்குட்டி இருக்கும்ல அதை தான் பயன்படுத்தி இருப்பான். இந்த தடவை அக்ரெசிவா இருக்கும். அந்த பூனை உயிரோட இருக்குதுன்னு லிங்கும் ஆசையா கிட்ட போனா அது ஏதோ கொடூரமா இருக்கும் ஃபேஸ். இவனுங்களும் மிச்ச பெட்டெல்லாம் பயன்படுத்தும் போது அது எல்லாத்தையுமே கருணையா பார்க்காம அந்த பூனைக்குட்டி லைக் கம்ப்ளீட்டா நெகத்தை வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்தையே கம்ப்ளீட்டா ரத்த கிளறி ஆக்கிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை அந்த பூனை நம்மள உயிரோட விட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு அது அவ்வளவு அக்ரெசிவா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூனை நேரா போய் இறந்து போன அந்த மத்த பெட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. அதை பார்த்த லிங்கு டே பூனை என்னடா பண்ணி வச்சுன்னு கேட்டா நீதான் பாக்குறீல பூனை பொழைச்சிருச்சு, முன்ன இருந்ததோட பயங்கர ஸ்ட்ராங்காவும் மாறி இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் இப்ப நான் புதுசா சேர்ந்திருக்கேன், அந்த கிளானுக்கு தான் நன்றி சொல்லணுமானா. அப்படின்னா அந்த கிளானை சேர்ந்த ஆளுங்க தான் பூனைய இந்த மாதிரி மாத்தி விட்டுருக்காங்களா என்ன. ஹே லிங்கு எதுக்கு தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு டம்மி கிளான்ல இன்னொன்னு உட்காந்துட்டு இருக்கிற, வா எங்க கிளான் எங்க ரக்ஷாஸுக்கு வா, நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன், என்ன நம்ப இங்க இருக்கிறதுலே இதுதான் பவர்ஃபுல்லான கிளான்னு சொன்னாலும் நம்ம லிங்கு என்னன்னா ஏ இல்ல நீ வேணும்னா திருப்பி எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ, நம்ம கிட்ட இப்போ ஹீரோ ஒரு புது பையன் வந்து சேர்ந்துருக்கான், கண்டிப்பா அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்மளால திருப்பி இந்த கிளான் அதோட க்ளோரிக்கு எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அந்த புது பையன் வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ வந்ததுல இருந்து புதுசா நாங்க பெட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்திருக்கோம், அந்த பெட்ஸ் எல்லாம் ஒரே மாசத்துல இந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்குன்னு அவ எவ்வளவோ சொல்லுவாளா. ஆனா இதை கேட்டு இன்னுமே அந்த டான் கடுப்பு தான் ஆவான். இதுக்கு தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒரு பெட்டா என்ன, அதை நீயே பாரு, அதை வச்சு வீட்டுல நீ விளாண்டுட்டு இருக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர எந்த விதத்திலயும் கிளானுக்கு அது உபயோகமா இருக்க போறது கிடையாது. வெளியிருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நம்பி கிளான் கண்டிப்பா உயிரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்திருக்கேன், உனக்கு அசிங்கமா இல்லைன்னு கேட்க அதனாலதான் நீயும் வந்து சேர்ந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு அவ திருப்பியும் டுவானை சேர்த்துக்கு தான் பாப்பா. நான் தேவையில்லாம ஒரு பண்ணிக்கிட்டு என்னோட வார்த்தைகள் எல்லாம் உதிர்த்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அவன் அங்கிருந்து போவானா. இல்ல நீங்க திருப்பி வரணும், இந்த கிளானுக்கு உங்க உதவி தேவைன்னு அவ சொல்லுவா. இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்போ முடிஞ்சது, நான் ஒன்னும் உங்க ஆளுங்க கிடையாது, இனிமேலும் என் பாதையில நான் திரும்பி பாக்குறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ரொம்ப முக்கியமா புதுசா ஒரு பையன் சேர்ந்திருக்கான்ல அவனை என் பாதையில குறுக்கிட வேணான்னு சொல்லிடு. அவனை நான் எப்ப பார்க்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவனுக்கு நான் கருணையே காட்ட மாட்டேன்னு ஒரு மாதிரி டெரரா மிரட்டி விட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் தன்னந்தனியா ஒரு பால் இருக்குமா, அது எடுக்கிறதுக்காக இந்த ஜி பையன் இருக்கிறான்ல அவன் தன்னோட பெட்டோட வந்திருப்பான். ஆனா இருந்தாலும் தன்னோட பெட்டு கொஞ்சம் மொக்கையா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கும். நான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டு என் பெட்டு மொக்கையா இருந்துச்சுன்னா நானும் மொக்கையாயிருவேன்லன்னு யோசிக்க இவன் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பெட்டு அந்த பால் எடுக்கிறதுக்காக போக என்ன இந்த இடத்துல யாரும் இல்ல, ஒருவேளை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னு என்னோட ஆரா பார்த்து பயந்து ஓடிட்டானுங்களான்னு நினைக்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டு டே முதல்ல நான் தான் அதை பார்த்தேன் அதனால என்கிட்ட குடுடான்னு சொல்ல பார்த்தா அவனோட ஹைட் கம்மியா இருக்குமா. ஓ சின்ன பையனா நீ, தம்பி உன்னோட சொந்தக்கார பசங்க யாராவது இங்க இருக்கிறாங்களா என்ன, அதனால தான் கேமுக்குள்ள நீயும் வந்து நக்கல் பண்ண. யாரடா நக்கல் பண்ற, இந்த உலகமே அதிர வைக்கிற சூப்பர் இன்விசிபிள் டெம்பிளோட மாஸ்டர்ரா நானு, என் பேர் தான் நீட்டான் அப்படின்னு அவன் பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பெட்டும் சரி ஜியும் சரி சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. யாருப்பா அவன் டெம்பிளுக்கு இவ்வளவு பெரிய பேர் வச்சதுன்னு பேசிக்கிட்டு அந்த ஒரு பாலை கையில எடுத்துக்கவானா. நான் தான் முதல்ல பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது எப்படி நீ அதை எடுக்கலான்னு இவன் காண்டாகும் போது சரிடா தம்பி நீ சண்டையே போட்டுக்கலாம், உங்ககிட்ட ஏதாவது பன்னிக்குட்டியோ கரடி குட்டியோ இருக்கும், சீக்கிரம் சமன் பண்ண அச்சத்துக்கு போட்டு போலான்னு இவன் நக்கல் பண்ணிட்டு இருந்தா. அவ்வளவு உனக்கு ஆசை இருந்ததா நான் சமன் பண்றேன் அழுதுட்டு ஓடிடாதரான்னு அந்த இடத்துல அவன் பெட்டை சமன் பண்ண அந்த ஒரு வெளிச்சம் இருக்கிற எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்தா வானத்துல இருந்து இம்மாந்தாண்டி டிராகன் ஒண்ணு வரும். அந்த பெட்டை எம்பரர்னு சொல்லுவாங்களாமா. இந்த ஒரு போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்றாங்களே இந்த லீக்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அந்த கவர்னர் அப்படின்னு சொல்லி இவங்க யாருக்குமே புரியல. ஆமா அந்த பையன் அவன் லீட்டியான் ஏற்கனவே அந்த பேப்பர்ல எழுதி கொடுக்கும் போதே அவன் பேரை பெருசா தான் எழுதி கொடுத்தான், ஏதோ சும்மா பில்டப்புக்கு எழுதி கொடுத்துருப்பான்னு பார்த்தா நெசமாலே அந்த பையன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு
பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஷூ தான் எக்ஸ்பிளைன் பண்றான், மேபி அந்த குட்டி பையன் சின்ன வயசா இருக்கும் போதே பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், சோ அதனால அவன் பிறக்கும் போது அவன் கூடயே சேர்ந்து ஒரு பெட் ஒன்னு வளர்ந்துருக்கணும், அப்படிதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட லியான்சு அப்படின்னா நானும் சின்ன வயசுல இருக்கும் போதே இதே மாதிரி ஒண்ணு வச்சிருந்தா இன்னத்துக்கு எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெட் இருந்திருக்கணும்லன்னு சொல்ல அதுக்குதான் சின்ன வயசுலயே ஒருத்தர் டேலண்டடா இருக்கணும்னு முதல்லயே அந்த வார்த்தையை பயன்படுத்தினு நக்கல் பண்ணுவான். அப்படி ஒரு எம்பரர் பெட் இருக்குதுங்கிறது ஆச்சரியம் கிடையாது, இருந்தாலும் அவனோட கிளான் ஏன் இந்த மாதிரி டி ரேங்குக்கு போட்டி போடுற ஒரு கிளானா இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. இங்க ஜி பார்த்தா அந்த எம்பரர் பெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்து அப்படியே வாயடைச்சு போய் உட்காந்துட்டு இருப்பானா, அப்ப டக்குன்னு அவனுக்கு ஏதோ ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆகும். அவனும் சின்ன வயசுல இருக்கும்போது அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் நீ என்னடா தேர மாட்டேங்கிற, உனக்கு வந்து திறமை பத்தல அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் அவனை மட்டம் தட்டி இருப்பாங்க. எனக்கு இறுதியா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவன் கேட்கும் போது என்னை மன்னிச்சிடு, உனக்கு திறமை இல்லைன்னு அவன் அப்பாவும் அவனை கைவிட்டு இருந்திருக்க, இதெல்லாம் யோசிச்சு அவன் நகர முடியாம உட்கார்ந்து இருப்பானா. என்னப்பா வாயடைச்சு போய் உட்காந்துருக்க போல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பக்கமா வசனா பேசிக்கிட்டு இருந்த, என்ன பயமா இருக்குதா, நகர கூட முடியாம இருக்கிறேன்னு இந்த நியாட்டியான அவனை வம்பலுக்க. இந்த மாதிரி ஒரு பெட்டோட அக்கம்பனிங்கிறது வேஸ்ட் தானு சொல்ல அவ்வளவு திமிரான அட்டாக் பண்ணுவானா. லியான் ஷூவும் அவளோட அண்ணன் கிட்ட ஆமா எப்படியும் அந்த எம்பரர் இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஆப்ரண்ட் தோத்து தானே போயிருப்பாங்க போது இல்ல அந்த பெட் அக்கம்பனிக்குமே வீக்னஸ் இருக்குமா. இந்த பெட் அக்கம்பனி அப்படிங்கிற இந்த வார்த்தை எதை மென்ஷன் பண்ணதுன்னா இந்த கூடவே பிறந்து வளருது அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்குதான் சின்ன வயசுல இருந்தே அந்த பெட் அவன் கூட இருந்து தான் வளருது அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறானோ அதை பொறுத்து தான் அந்த பெட்டோட பவருமே இருக்கும். சோ அதனால இன் சம் கேசஸ் அதோட வீல்டர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த பெட்டும் வீக்கா தான் இருக்குன்னு சொல்ல இங்க நம்ம ஜீக்கு எதுவுமே ஆயிருக்காது. என்னன்னு சைட்ல பார்த்து அம்மா பெரிய டிராகன் அங்க படுத்து கிடக்கும். இவ்வளவு க்ளோஸ் இருந்து எப்படி நீ டார்கெட்டை மிஸ் பண்ண அப்படின்னு அந்த நீட்டியான் போட்டு அந்த டிராகனை திட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிராகன் என்னன்னா நீதான் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், இல்ல நீதான் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். அங்க இருக்கிற ஒரு பாறையை அப்படியே தூக்கி போட்டு அந்த பெட் அதை உடைக்கிறது மூலமா அந்த பாறையை ஷார்ப் ஆக்கி அதோட சின்ன சின்ன பீசஸ் வந்து இவனை அட்டாக் பண்ண வைக்கும் போது அந்த டிராகன் நீட்டியான காப்பாத்துறதுக்காக ஃபயர் ஸ்பெல்ல பயன்படுத்தும். இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோன்னு ஜியோட பெட்டும் அட்டாக் பண்ண போகும்போது நீட்டியான் அவன் டிராகன் கிட்ட இருந்து பவர்ஸை கடன் வாங்கி ஜி அட்டாக் பண்ண வரும்போது அவனை ரிப்பிள் பண்ண வைப்பானா. ஜிக்கு ஒன்னும் புரியல, ஒரு ட்ரெயினர் கிட்ட எப்படி இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கும்னு. என்ன தம்பி உங்ககிட்ட இருக்கிற ரியாக்ஷனை பார்த்தா இந்த மாதிரி எம்பரரை ட்ரெயின் பண்றவங்க இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கில்ல பத்தி எதுவும் தெரியாது போல, வேணும்னா சொல்லி தரட்டான்னு கேட்க ஜியோட பெட் அவனை சைடுல அட்டாக் பண்ணுமா. இந்த கேப்ல ஜி பின்னாடி பஞ்ச் பண்ண வந்தா அவனை புடிச்சிட்டு ஒரே பஞ்ச் தான் பறந்து போய் விழுந்துருவான். இருந்தாலும் சைமல்டேனியஸா விட்டு கொடுக்காம அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த பையன் அசால்ட்டாவே தடுத்துட்டு இருப்பான். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல அவனோட எனர்ஜி ட்ரெயின் ஆக இதை எதிர்பார்த்தண்டான்னு ஜி அவனோட பெட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. 5 பாயிண்ட் பத்தாது போல, எனக்கு 10 பாயிண்ட் கொடுன்னு டிராகன் இருந்து பவர் கேட்ச் பண்ணி நம்ம ஜியோட பெட்டை அதே இடத்துல தூக்கி போட்டு துவைச்சிடுறான். அடுத்து நீ தாண்டான்னு ஜியோட மூஞ்சில குத்தலான்னு போக யாரும் நிறுத்துன்னு சொல்றாங்களா. அவனோட அப்பாவா தான் இருக்கும். சண்டை போட்டு இருக்கும் போது ஏக்கு தேவையில்லாம நடுவில் வரீங்கன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் நிறுத்தலன்னு அந்த பையனை நீ கொலை பண்ணிருப்பேன். கொலையா அவ்வளோலாம் இல்ல, சும்மா அவனை பயமுறுத்தணும்னு நினைச்சேன். நீ வேணா பயமுறுத்தணும்னு நினைப்பேன். அதான் உங்ககிட்ட இருக்கு பாரு வெட்டி முண்டா இந்த டிராகன், உனக்கு பவரை கொடுத்து சண்டை போட வச்சுக்கிட்டு அது சும்மா கல்லடிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு சேர வேண்டிய பாலம் அந்த பையன் தான் எடுத்துக்கிட்டான். போய் என்னன்னு கேளுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இந்த மாதிரி ஒருத்தனை மிரட்டுறதெல்லாம் வராது போல. அப்படியே கொஞ்சம் ரெடி ஆயிட்டு டே பாடுற தம்பி உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு பவர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தேல, அடுத்த தடவை வழியில குறுக்க வந்தேன்னு என்ன பண்ணுவேன்னா அப்படின்னு யோசிக்க நீங்க என்ன சாவச்சிருவீங்க, அதுதான் என்னன்னு இவனே எடுத்து கொடுப்பானா. ஆமா அதேதான் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பாயிண்ட சர்ரா தம்பி எத்தனை பாலை கலெக்ட் பண்ணான்னு கேட்கும் போது 1 கலெக்ட் பண்ணு சொல்லுவானா. அவர் அப்படியே நீட்டியான தட்டி கொடுத்து பரவாயில்ல தம்பி சூப்பரா பண்ணிருக்கேன்னு அவனை பாராட்ட. இந்த அப்ரிசியேஷன் நம்ம ஜீக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்காது. அதனால ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா அவனோட பெட்டு அவங்கிட்ட வந்து பயங்கர ஆறுதலா அவன்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க. சரின்னு டே நீட்டியான் பையா இங்க பார், என் பேரு ஜி, திருப்பி ஒரு நாள் உன்னை வந்து நான் தோக்கடிக்கிறேன்டான்னு சவால் விட எப்ப வேணாலும் வா, உலகத்தை அதிர வைக்கிற இன்விசிபிள் டெம்பிளோட மாஸ்டரான நீட்டியான் எப்ப வேணாலும் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்ல இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லாருமே அவங்களோட பெட்ஸை பயன்படுத்தி தான் அங்க அந்த பால்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம செஃபோட பேண்டா இருக்கும்ல, அதுவும் அவங்களோட பேச்சே கேட்கல, இருந்தாலும் அந்த பால்ஸை கலெக்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. பரவாயில்ல சரியான கோவக்காரனா இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்றானு சொல்லிட்டு அந்த பெட்டு முன்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. தலை ஏற்கனவே இங்க நிறைய கலெக்ட் பண்ணிட்டோம், அப்படியே மேற்கு பக்கமா போய் இன்னும் சில பால்ஸை கலெக்ட் பண்ணுவோமான்னு கேட்க மேற்கு பக்கம் திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அங்க போன ஒண்ணு கூட கிடைக்காதுன்னு இந்த செஃப் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பாண்டா கண்டுக்கிற மாதிரியே இல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இப்படியே போயிட்டு ஒரு 3
பேரை அவன் எதிர்த்து நிப்பானா அந்த செஃப் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஐயோ 3 பேரை நம்மளால சண்டை போட முடியாதுன்னு. ஆனா அந்த பாண்டா மரியாதையும் உங்ககிட்ட இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த பாண்டால பேச முடியாது, பட் சும்மா செய்கையில அப்படியே கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ 3 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னா டஃபா இருப்பாங்களோ அப்படின்னு அந்த செஃப்பும் யோசிக்கும் போது அப்பதான் அந்த 3 பேருமே அந்த பால்ஸ் சும்மா கையில எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அது அந்த ரிங்ல அவங்க போடவே இல்லை. பொறுத்தது போதுண்டான அந்த பாண்டா அவங்க கிட்ட இருந்து பால்ஸ் புடுங்கறதுக்காக ட்ரை பண்ண. இனிமேல் நம்மளால காத்திருந்தா வேலைக்காகாதுன்னு 3 பேரும் அவங்களோட பெட்டை மாறி மாறி சமன் பண்ணிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ்ல வர மாதிரி இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 3மே பாண்டாவை எடுத்து வரும்போது 3ஓட மண்டையில கொட்டு வச்சு எல்லாத்தையும் படுக்க போட்டுருவோம். நம்ம பாண்டா இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செஃப்பும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ யாராவது இதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு அந்த 3 பொண்ணும் புலம்பிட்டு இருப்பாங்களா. இதாண்டா சான்ஸ்னு வெளியே வந்த செஃப்பும் மரியாதை உங்ககிட்ட இருக்கிற பால்ஸை திருப்பி கொடுத்துருங்க, அப்படி நீ கொடுக்க மறுத்தீங்கன்னு வைங்க உங்களோட வாழ்க்கைய அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. நீங்க என்ன கேட்டாலுமே நாங்க பண்றோம், பட் இருந்தாலும் எங்களால ப்ளீஸ் இந்த பால்ஸ் மட்டும் கேட்காதீங்க, இது இல்லைன்னா எங்க குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு புலம்ப. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்கும் போது தான் தெரிய வருது. ஆக்சுவலி ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்களாமா. இந்த 3 பேரு கூடவே இன்னொரு பொண்ணு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாப் சிங்கர் மாதிரி பாட்டெல்லாம் பாடுற ஒருத்தங்க தான். இவங்க கிட்ட இருக்கிற பெட்டும் வந்து சும்மா அழகுக்காக தான், கியூட்டா இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி சண்டைலாம் போட தெரியாது. இவங்க டீமுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் தான் இந்த ஒரு காம்படிஷன்ல நீங்க பங்கேறுங்க, அதுக்கப்புறம் உங்களோட புகழ் உச்சிக்கு எங்கேயோ போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியா இந்த ஒரு காம்படிஷனுக்கு வந்திருப்பாங்களா. ஆனா வந்த இடத்துல வந்து பயங்கரமா சண்டைலாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இருக்கிற எல்லாரும் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட பெட்டை வச்சு இவங்களால சண்டையும் போட முடியல. இப்படி இருக்கும்போது தான் ஒரு கெட்ட பையன் என்னன்னா அவங்க டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை நான் உயிரோட விடணும்னா நீங்க 5 பால்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டு நம்ம செஃப்பும் சரி பாண்டாவும் சரி அவன் யாருன்னு காட்டுங்க, ஆளை இன்னைக்கு நான் பொழந்துடுறேன்னு. அதுக்கப்புறம் 3 பேரும் அந்த கடத்தல்காரனை போய் மீட் பண்றாங்களா. அவன் அவங்க குரூப்ல ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணை வந்து ட்ராப் பண்றதுக்காக அவனோட பெட்டை பயன்படுத்தி இருந்திருப்பான். அது பயங்கர கொடூரமா இருக்கும். டீல் படி 5 பால்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்க 5 இல்ல 3 தான் இருக்கு. 3 தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், என்கிட்டயே பேரம் பேசணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க இல்ல இருங்க, உங்களுக்கு இந்த காம்படிஷன்ல தானே ஜெயிக்கணும், இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற ஒரு வழி தெரியும்னு சொல்லிட்டு அவளோட சொக்காக்குள்ள இருந்து எதையோ எடுக்கிற மாதிரி அப்படியே கையை கொண்டு வர இவனும் உன்னிப்பா பாத்துக்கிட்டே இருப்பானா. அப்ப பின்னாடி வந்த பாண்டா அவனை பிடிச்சி அடிக்க போக அவனோட பெட்டு தடுக்க பார்க்குமா. ஆனா அந்த பெட்டையும் பிடிச்சி அடிச்சுட்டு திருப்பி வரும்போது வச்சு ஒரே பஞ்சு, அவ்வளவுதான் ஏர்ல அப்படியே சில்லா போயிரும். இருந்தாலும் அந்த கிட்ட வந்து பயப்பட மாட்டான், ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட கழுத்துல பார்த்த இடம் அதுக்கு பேர் தான் முதுகெலும்பு புழு. அந்த பொண்ணோட கழுத்தோட அது அட்டாச் ஆகிருக்குது. ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்தை வர குடிக்கிற மாதிரி ஒடிச்சிருவேன்னு சொல்ல வழியில அவளும் பயங்கரமா கத்துறான். எதுவும் பண்ணாதன்னு அந்த பாண்டாக்கு நம்ம செஃப்புமே ஆர்டர் கொடுக்க அதுவும் அமைதியாயிருதான். அந்த வெள்ள பையனுமே வந்துட்டு என்னப்பா என்ன அந்த பொண்ணோட உயிர் போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கழுத்துலயுமே நான் இதே மாதிரியான ஒரு புழுவை போட போறேனாமா. காம்படிஷன் எல்லாமே ஸ்மூத்தா போய் முடிஞ்சிச்சு, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போனா போதுன்னு உங்க உயிர் எல்லாத்தையும் நான் விட்டு வைக்கிறேன் சரியா என்னன்ட்டு அந்த செஃப்போட கழுத்துலயும் அதே மாதிரி புழுவை யூஸ் பண்ணலான்னு போக அப்ப டக்குன்னு அந்த செஃப்புக்கு பார்த்தா லைக் ஏகப்பட்ட பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே வர மாதிரியும் கூல்னஸ் கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போனவங்க அந்த ஆளை பூச்சி கழுத்தெல்லாம் நெரிச்சு அதே இடத்துல படுக்க போட்டுறாங்க. இந்த கேப்ல அந்த பொண்ணோட கழுத்துல இருந்து அந்த புழுவையும் எடுக்க அந்த பொண்ணு சேஃப் ஆயிடுறால. ஓகே காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த செஃப்பை திரும்பி பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் அப்படியே கருவிலேயே காணும். ஒரு மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவங்க மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க என்னாச்சு என்ன நடந்ததுன்னு பதறி போகும்போது ஒன்னும் நடக்கல, நீங்க தான் அவனை தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொல்ல என்னதே நானா அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்கிங் தான். ஓகே என்னமோ நடந்திருக்கு, சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறங்க போது அப்ப அந்த பொண்ணுங்க அவங்க கலெக்ட் பண்ண அந்த 3 பால்ஸ் இருக்கும்ல அதை நம்ம செஃப் கிட்ட கொடுத்துட்டு இந்த காம்படிஷன்ல இருந்து நாங்க விலகிக்கிறோம், ஆனா ஒன்ஸ் அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களோட கிளான்ல வந்து ஜாயின் பண்ணலாம்னு இருக்கிறோம்னு சொல்லுவாங்களா. இன்னொரு பக்கம் கப்பல்ல கவர்னர் கிட்ட இந்த எக்ஸாமினர்ஸ் எல்லாம் வந்துட்டு மொத்தம் 4 மணி நேரம் ஆச்சு காம்படிஷன் ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 1க்கு தேவையான பால்ஸ் எல்லாத்தையுமே எல்லாரும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப யார் யாரு என்னென்ன ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட கிளான் பார்த்தா 7வது பிளேஸ்ல இருக்காமா. இதை கேட்ட லியான்ஷுவும் பரவாயில்ல அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லுவாளா. பட் இருந்தாலும் இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு பர்டிகுலர் கிளானை சேர்ந்தவங்க வந்து இறந்து கிடந்தாங்களாமா. அந்த கவர்னருக்கும் புரியுது அப்படின்னா மக்களை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை யாரோ ஒருத்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி வாங்க காம்படிஷனை அடுத்த ஃபேஸுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றான், அடுத்த லெவலுக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அவன் புதுசா இப்ப வேற ஒருத்தனோட பாடியில தானே இருக்கிறான். சோ அந்த பாடியோட ஓனருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட அவன் ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பானு. இருந்தாலும் இந்த பாடியோட ஓனர் எப்படி இப்படிலாம் பேசுவான், அவன் எந்த மாதிரி ஆளுங்கிறத இந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. பொண்ணே என்ன உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்கும்போது அவளுக்கு பார்த்தா வெக்கம் வந்துடும். அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ சரியான சேட்டை பிடிச்ச பையன்டான்னு சொல்ல என்னதே நானா எனக்கு ரீசெண்டா தலையில அடிபட்டுச்சு அதனாலயே நிறைய விஷயங்கள் மறந்து போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது தலையில அடிபட்டுருச்சா, தலைக்கு இது வலிக்குதான் என்ன, திருப்பி அந்த வியர்டான டிசீஸ் எனக்கு வந்துருச்சா, வியர்டான டிசீஸா அப்படின்னு அப்படி ஏதாவது இருக்கா என்ன, சொல்லு 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 புள்ள அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கேன். கையா ஏடுறான்னு
சொல்லி பொக்குன்னு வாயிலே வச்சிருவாள. ஷோல்டர்ல கை வச்சதுக்கு ஏமா இந்த அடி அடிக்கிறேன்னு பாக்கும்போது அப்போ அந்த ஃபயர் ஃபாக்ஸ் இருக்குதுல்ல, அது ஹீரோ கிட்ட வரும். மூச்சுவானா தான் இருக்கும். மூச்சுவான இவங்களை அட்டாக் பண்ணலாம் தான் வந்து இருப்பாங்க யாரோ இருக்கிறாங்கன்னு. பட் இவங்க தான் அப்படின்னு பார்த்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்க மூச்சுவானோட கிளான சேர்ந்த அந்த பாட்டிமா அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர்லாம் இருப்பாங்களா, அவங்களும் வந்துருவாங்களா. இல்ல அட்டாக் பண்ணிடாதீங்க நண்பர்கள் தான் சொல்லும் போது அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஓகே அந்த பால்ஸை கலெக்ட் பண்றதுக்காக நீ எங்க கூட உதவி பண்றியா எப்படி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லி பேசிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா எவனோ ஒருத்தன் வீல் சேர்ல வந்து நிப்பான் ஆப்போசிட்ல. ஐயோ அந்த வைபே பயங்கர மோசமா இருக்குன்னு மூச்சுவானுக்கு தோணும். யாரா இவனு அந்த மூச்சுவானோட கிளான சேர்ந்த அந்த பாட்டியும் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கிழமை பார்த்தா இங்க ஈஸ் அப்படின்னு ஒரு கிளான் இருக்குமாமா. அந்த கிளான்ல நிறைய கிளை கிளான்கள் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த கிளான சேர்ந்தவன் தான் இந்த கிழமை. இதுக்கு முன்னாடி கூட மூச்சுவானோட பெட்ட ஒருத்தன் ஆட்டையை போட்டு இருந்திருப்பான்ல. சோ அவனுமே இதே மாதிரி ஈஸ் அப்படிங்கிற இந்த கிளானை சேர்ந்த ஒன் ஆஃப் த கிளை கிளானோட ஹெட்டா தான் இருப்பான். சோ அந்த ஈஸ்ங்கிறது மெயின் போல, அதை சுத்தி நிறைய கிளான் இருக்கு போல. அந்த கிழவனை ஏற்கனவே மூச்சுவானுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. சோ அதனால தலை இங்க பாருங்க, நம்ம ஒன்ஸ் இந்த பிரேஸ்லெட்ல இந்த பால்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா அதை திருப்பி எடுக்கலாம் முடியாது. அதே நேரத்துல நம்ம எல்லாரும் கலெக்ட் பண்ற அளவுக்கான பால்ஸ் இருக்குதானே செய்யுது. சோ அப்படி இருக்கல எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு வாங்க அப்படியே கிளம்பலான்னு சொல்லும் போது அந்த கிழவனும் ஓகே நீ சொல்றதுலயே பாயிண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறானா. இந்த கிழவன் பாக்குறதுக்கு வயசான இட்டாச்சி மாதிரி இருக்கிறான்ல. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த மாதிரி எக்ஸாமினர்ஸ் தான் இந்த காம்படிஷன் அடுத்த லெவலுக்கு போகுது. ரூல்ஸ்ல சில மாற்றங்கள். எதிரிங்களோட பிரேஸ்லெட்டை கழட்டி நீங்க உங்க பிரேஸ்லெட் கூட ஒரு 30 செகண்ட் குள்ள டச் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களோட பால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சொல்ல கரெக்டான டைமிங்ல தான் ரூல்ஸ் மாத்திருக்காங்கன்னு அந்த கிழமை சண்டைக்காக வருவானா. அவனுக்கு காலே கிடையாது, அதுக்கு போல வேற மாதிரி இருக்கும். சரிடா பாத்தரலாண்டான்னு நம்ம ஹீரோ சண்டைக்காக நிக்க எங்கடா சண்டை போட்டுக்கிறேன்னு மூச்சுவான் இழுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். அந்த ஆள் பயங்கர ஸ்ட்ராங் ஆனவன், நம்மளால அவனை எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். மூச்சுவானோட கிளான்மேட்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பானா. அவங்க கூட அந்த கிழமை சண்டைக்காக போயிட்டு அந்த பாட்டிமாவோட கையை கூட உடச்சு விட்டுருவான் போல. நாங்க ஒன்னும் ட்ரெயினர்ஸ் கிடையாது, எங்க கிட்ட பெட்டே இல்லைன்னு சொல்லி அவங்கள புலம்ப ஆரம்பிக்க இங்க மூச்சுவான ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுறான். இந்த காம்படிஷன்ல இந்த மூச்சுவான் பங்கேற்கணுங்கிற காரணத்துக்காகவே சில பேர் ரோட்ல இருக்கிறவங்கள காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பான். அப்புறம் ஏன்டா பவரே இல்லாதவங்களை கூட்டிட்டு வந்து அம்போன்னு விட்டுட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கேன். அதுவே காம்படிஷன்ல இது செகண்ட் ஸ்டேஜுக்கு போனதுல இருந்தே நிறைய பேர் சாகுறாங்கிற விஷயத்த அந்த லியான்சு பார்த்துட்டு எதுக்குயா செகண்ட் ஸ்டேஜ் போனா எல்லாரும் மாத்தி மாத்தி கொலை பண்ணிக்குவாங்கன்னு தெரிஞ்சிருந்ததான் இந்த ரூல்ஸ் நீ செட் பண்ணி அப்படின்னு அந்த கவர்னர் கேட்கும் போது அதுக்கு அந்த கவர்னர் லியான்ஸோட அண்ணனான ஷூவை பார்த்து கண்டிப்பா இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கான ரூல்ஸ் எதுக்காக செட் பண்ணப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லன்னு சொல்ல ஷூவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி செகண்ட் ஸ்டேஜுக்கான ரூல்ஸ் அடுத்தவங்களோட பிரேஸ்லெட்டை எடுத்து அதுல இருக்கிற பால்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் வந்து அடுத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது. யாரு வீக்கா இருக்கிறாங்களோ யாரால சண்டை போட முடியாதுன்னு தெரியுதோ அவங்க கிவ் அப் பண்ணிடணும். யாரு கிவ் அப் எல்லாம் பண்ண முடியாது நான் கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுவோம்டா அப்படின்னு திடகார்த்தமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஆளுங்களை சூஸ் பண்றதுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போக வேண்டிய தவிர வேற வழி இல்ல அவங்களுக்கு. ஹீரோ அந்த மூச்சுவான் கிட்ட இப்போ உன்னோட கிளான்ல நீ மட்டும் தான் இருக்கிற அப்படின்னா நீ என்ன ஜெயிச்சிருவியெல்லாம் கேட்கும் போது தம்பி நல்லா பாரு நான் கடைசி வரைக்கும் நின்னு காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு இருப்பானா. அந்த கிழமை அந்த பாட்டிமாவை போட்டு இருந்திருப்பான். மிச்சம் 2 பேரை விட்டுட்டு ஓ அந்த பையன் பேரு மூச்சுவானா இருக்கட்டும் அப்படின்னு வில்லத்தனமா அவன் பேரை ஞாபகம் வச்சுக்க கிட்டத்தட்ட போட்டி ஆரம்பிச்சு 4 மணி நேரம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம போதுமான அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே பிளேயர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆகையால் கேம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவான்னு அங்க கவர்னர் முடிவெடுத்திருப்பானா. இன்னொரு பக்கம் இந்த குக்கும் அந்த ஜியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மூச்சுவான் கூடவே அந்த ஜியாங் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவளும் வருவா. எல்லாருமே சொன்ன மாதிரி 5 கலெக்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த மூச்சுவான் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு அந்த ஜி கேட்க என்ன மாதிரியான ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நீ பெருமை தாண்டா படணும் அப்படின்னு கெத்து காமிச்சிட்டு இருப்பானா. அந்த குக்கு தான் சரி இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது இவளா இவ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ளேயே அந்த ஜியாங் உடனே நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல ஓ கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னா மேரேஜுக்கு எத்தனை பேர் எங்களை எல்லாம் கூப்பிடுவே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்குடி நான் எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்குள்ள என்ன மேரேஜ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போது அப்ப இந்த மாதிரி இந்த காம்படிஷன் நடத்துறவங்களோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். சோ யார் யாரு எவ்வளவு பால் கலெக்ட் பண்ணி என்ன ரேங்கிங்ல இருக்கிறாங்கன்னு ரகாஷ் அப்படிங்கிற ஒரு கிளான் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்குமாமா. அதுலதான் அந்த டுவான் இருந்திருப்பான். அந்த லிங்கு போன ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டே வர இதை பார்த்து அந்த ஜி ஏன் எந்த ஒரு பாலையும் கலெக்ட் பண்ணலையா மாஸ்டர்னு கேட்கும்போது இல்ல அதெல்லாம் பண்ணேன் ஆனா நான் டுவானை மீட் பண்ணேன்னு சொல்லுவாளா. என்னது டுவான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கானு அந்த குக்குக்கும் ஜீக்கும் ஆச்சரியம். கூடவே அந்த பூனையுமே உயிரோட இருக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோ பூனை உயிரோட இருக்குன்னா ஹாப்பி தானே அதுக்கே மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருக்கீங்க. இல்ல அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதோட பாடி ஏதோ அழுகி போன மாதிரி ஏதோ ஜாம்பி மாதிரி இருந்தது. ஈவன் அந்த பூனைக்கு என்ன கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கு அவன் சாகருக்கு முன்னாடி அவனோட வேலுமே பார்த்த இந்த மாதிரி ஏதோ ஜாம்பி மாதிரி தானே மாறி இருந்திருக்கும். அதுக்கு இதுக்கும் ஏதாவது
ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு யோசிச்சுட்டு சரி இப்ப அவன் எங்க இருக்கிறான்னு கேட்க ஏன் தலை என்னாச்சுன்னு அந்த குக்கும் கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் காம் ஆயிட்டு நோ 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 இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நாங்க வரல, இந்த இடத்துல ஜெயிச்சாகணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சாகணும், சாரி கைஸ் நான் தான் தேவையில்லாம இதை உளறிட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் டுவானை மீட் பண்ணும்போது அவன்கிட்ட இதை என்னன்னு நான் கேட்டு மொத்தமா கிளியர் பண்ணிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். லிங்குமே ஆமா நம்ம முதல்ல இந்த காம்படிஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இப்போ இந்த காம்படிஷன் அதோட 2வது கட்டத்தை எட்டிந்திருக்கு, அதோட ரூல்ஸ் எல்லாத்தையும் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க, சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை போடலாம். இப்போதைக்கு 200க்கும் கம்மியான அந்த பால்ஸ் தான் பார்த்தா இங்க ரிமைனிங் இருக்காமா, சோ தனித்தனியா போய் அதை எடுக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்கி, கண்டிப்பா யாராவது யாருக்கிட்டையாவது மாட்டிக்குவோம். அதுக்கு மூச்சுவான் டே நம்ம மத்தவங்க கிட்ட இருக்கிறத நம்மளால திருட கூட முடியும்டா, என்ன மறந்துட்டியான்னு கேட்க இல்ல அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான் அந்த ஜி பையன். ஏன்னா இந்த மூச்சுவான நம்ப முடியல, அவன் கூட ஆளுங்க யாருமே கிடையாது, அவங்ககிட்டயும் பால்ஸ் கம்மியா தான் இருக்கு, அதனால அவன் சொல்றது எதையும் பண்ணக்கூடாதுன்னு. கூடவே இங்க இருக்கிற ரூல்ஸ் வேணும்னா மத்தவங்களை நம்ம கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மள அலோவ் பண்ணலாம், ஆனா அதுக்குன்னு கொலை எல்லாம் பண்ண முடியாதுங்கும் போதுதான் அந்த குக்கு யோசிக்கிறாங்க உண்மையிலே இங்க கொலை பண்ற அளவுக்கான ஆளுங்க இருக்கதானே செய்யறாங்கன்னு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ இங்க பாரு யாரையாவது கொலை பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, நம்மளால கொஞ்சம் பிளான் போட்டாலே போதும், மத்தவங்க கிட்ட இருக்கிற பால்ஸ் எடுக்கலான்னு சொல்ல சீன் கட் ஆகுது. ஒரு 3 பால் ஒரு இடத்துல இருக்குமா, ஆஹா 3 ஒரே இடத்துல இருக்குன்னு அங்க வந்து 2 பேர் அவங்களோட உல்ஃப் பெட்டை யூஸ் பண்ணி அந்த 3 பாலையும் எடுத்துட்டு வர சொல்ல அதுவும் எடுத்துட்டு வரும், ஆனா அது வெறும் கல்லா தான் இருக்கும். பொரியில மாட்டிக்கிட்டீங்களா பசங்களான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்த ஹீரோஸும் அந்த உல்ஃப் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அந்த ஜியோட பெட் அந்த உல்ஃபை காயப்படுத்த ஹீரோட நாய்க்குட்டி அந்த உல்ஃப் மேல பிஸ் அடிக்கும் போது அது மயங்கிரும். அடுத்து அந்த கேக்டஸை வச்சு அங்க இருக்கிற அந்த 2 ஆளுங்களும் அவங்களோட மேஜிக்ஸை பயன்படுத்த முடியாம அதே இடத்துல ட்ராப் பண்ணிட்டு அவங்கள மயங்க வைக்கிறதுக்காக அந்த நாய்க்குட்டியோட பிஸையை திருப்பி பயன்படுத்த அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 4 பால்ஸ் ஆட்டைய போட்டுக்கிறாங்களா. அதுவே அந்த ஜியாங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ அவ மட்டும் அப்படியே நின்னுகிட்டு இருக்கும் போது டக்குனு அவ பின்னாடி யாரோ வந்து பிடிக்கிற மாதிரி தெரியுது. இவங்கள அது தெரியாம பிஸியா பேசிக்கிட்டு இருக்க கடத்தனே தான் கூப்பிட்டுக்கிட்டு டே இங்க பாருங்க மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற பிரேஸ்லெட்டை கொடுக்குறீங்களா இல்லனா இந்த பொண்ணோட உயிர் இந்த இடத்துல போகட்டுமா, எதை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு கேட்க அப்பதான் அந்த குக்குக்கும் ஞாபகம் வருது, போன தடவை இவ சில பேரை காப்பாத்தும் போது அந்த எதிரியுமே பார்த்தா இதே மாதிரி தான் பெட்டை யூஸ் பண்ணிருந்தான், சோ 2 பேரும் ஒரே டீமா இருக்குமோன்னு நினைக்க. இதை கேட்ட மூச்சுவான் நீ ஒருத்தைய பிடிச்சு வச்சுக்குவேன் அதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதை திருப்பி கொடுத்துரும் நினைக்கிறியாடான்னு கேட்க நீங்க கொடுக்கலனா இவ்வளவு சாவுடிச்சிருண்டான்ட்டு அவளை காயப்படுத்தும் போது அதுக்கு அந்த ஜியாங்குமே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நான் அவங்க கிளான சேர்ந்தவ கிடையாது, நான் வேற ஒருத்தி, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதடி, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன் நீ அவங்க கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நம்ம லிங்குமே ஓகே ஓகே நீங்க அவளை ஃப்ரீயா விட்டுருங்க, நாங்க வேணா எங்க கிட்ட இருக்கிற 2 பிரேஸ்லெட்டை தரோன்ட்டு அதுல மொத்தம் 9 பால்ஸ் இருக்கும் போல அதை கொடுத்துறாங்க. அதை வாங்கணுமே ஓகே அப்படின்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே இந்த பொண்ணை நாங்க விட்டுறோம், ஆனா நாங்க விட்டோன்னு நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அதனால கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்க விடுறோம், அது வரைக்கும் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்ல இவங்களுக்கு எல்லாம் காண்டாகுது, அதான் கொடுத்துட்டோம்டா திருப்பி அந்த பொண்ணை விட்டுட்டு போங்கன்னு. முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஜியாங்கும் பரவாயில்லையே ஹீரோ பையன் நம்மளை பத்தி ரொம்பவே அக்கறைப்படுறானேன்ட்டு இங்க பாடுறா உனக்கு தான் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமில்ல, பரவாயில்ல இருக்கட்டும் நான் அவங்க கூட போறேன், உங்களை இப்பதான் நான் மீட் பண்ணேன் அதுக்கே நீங்க 9 பால்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, என்னை பத்தி நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லும் போது இவங்களும் கொஞ்சம் காம் ஆயிட்டு ஓகே ஓகே ஒரு 5 நிமிஷம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி அவளை விட்டுறணும், எங்கேயாவது அவ இறந்து போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இது வந்துச்சுன்னு வையன் திருப்பி வந்து உங்க மொத்த கிளைனை அழிச்சிருண்டா அப்படின்னு ஹீரோ பயங்கர டென்ஷனா டைலாக் பேச சரிடா பொம்பளை புலம்பிக்கிட்டு இருக்காதுன்னு அவன் அங்க இருந்து கிளம்புவானா. 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு போவான். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த மாதிரி அந்த ஜியாங்கோட மொத்த கிளானுமே டெர்மினேட் ஆயிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோக்கு சமக்கடுப்பாயிரும், என்ன அப்படின்னா அவன் ஆள் பொய் சொல்லியிருக்கானா அப்படின்னு அங்க 2 பேரை மிரட்டும் போது அவனுக்கு 2 பேரும் பயந்துட்டு இல்ல இல்ல அவன் கொலை பண்ற அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது அப்படின்னு பதறிட்டு இருப்பானுங்களா. அப்ப இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இவனுங்களோட கிளானுமே டெர்மினேட் ஆகுதுன்னு. அவங்க 2 பேருக்குமே புரியல, நாம இன்னும் இங்க தானே உயிரோட இருக்கிறோம், நம்ம கிளான் எப்படா டெர்மினேட் ஆகும்னு. ஐயோ என்னாச்சுன்னு நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சு ஓடி போக பார்த்தா என்னடா என்ன தேடிட்டு பதறி போயிருக்க போலையன்னு அந்த ஜியாங் பொண்ணு நல்லா தான் இருப்பாலாம், என்னடி உனக்கு எதுவும் ஆகலையான்னு நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. அப்பதான் அவ எக்ஸ்பிளைன் பண்றா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த ஜியாங் பொண்ண கூட்டிட்டு வந்துருப்பான்ல, சோ அப்ப இந்த ஜியாங் பார்த்தா அவனை செடியூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு கூடவே என் பெட்டையும் பாக்குறே என்னன்னு சொல்லி அதை சமன் பண்ணும்போது அது என்னன்னா பாதி ஹியூமன் பாதி ஃபாக்ஸா இருக்கும் போல, அது தன்னோட பவரை பயன்படுத்த அந்த ஆள் அதே இடத்துல ஒரு மாதிரி வசியம் பண்ண மாதிரி ஆயிடுறானா. சோ இப்பதான் நம்ம ஜியாங் நான் இந்த போட்டியில இருந்து வாலண்டியரா வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருப்பான். சோ அதனால தான் அவளோட கிளான் வந்து கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ யாரு இந்த மாதிரி போட்டியில இருந்து வெளியேறிந்திருக்காங்களோ அவங்கள யாரு அட்டாக் பண்ணாலுமே அவங்களோட கம்ப்ளீட்டான கிளானே வந்து டெர்மினேட் பண்ணப்படும். சோ இப்போ இந்த ஆள் வந்து நம்ம ஜியாங்கோட கண்ட்ரோல்ல தானே இருக்கிறா, சோ அதனால சும்மா என் தலையில கை வைங்க அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான், சும்மா அடிப்பானு. அதுக்கப்புறம் தான் இவனோட கிளானுமே கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் சொல்லும் போதுதான் இப்படிதான் நடந்துச்சான்னு நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது. கூடவே அந்த ஆளோட பிரேஸ்லெட்டையும் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான். கப்பல்ல இருக்கிறவங்களுக்குமே
இன்னும் டீம்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிய வர அதுக்கப்புறம் யார் யாரு போட்டியில இருந்து வித்ரா பண்ணிருப்பாங்களா அவங்களை கூட்டிட்டு போறதுக்காக ஆளுங்களா வந்திருப்பாங்க அந்த எக்ஸாமினர்ஸ். அந்த ஜியாங் பண்ணு போறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரும் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த குக்குமே நீங்க ஒரு நாள் எங்க கிளானுக்கு வாங்க உங்களுக்கு சமைச்சு தரேன்லாம் சொல்லுவாளா. ஆனா நான் உங்க கிளானுக்கு வரது இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காத போலே அப்படின்னு ஹீரோவை நக்கல் பண்ணும்போது அதுக்கு அந்த ஜி அதெல்லாம் நீங்க வாங்க அண்ணி அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் நான் ஒண்ணுமே சொல்லடா என்னடா பண்றீங்க. நம்ம ஹீரோ பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்க. சரின்ட்டு அவளும் அங்கிருந்து போறா. பட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சில மாற்றங்கள் இருக்குதுங்கிற விஷயம் அவளால சென்ஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் இதுவும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ தான் வேற ஒருத்தனோட பாடியில இருக்கிறான்ல. அதுக்கப்புறம் அந்த தோத்து போன டீமோட அந்த 3 பிரேஸ்லெட்ஸையும் அந்த ஜியாங் பொண்ணு தானே கொடுத்து வந்திருப்பான். அதுல இருக்கிற பால்ஸ ஒவ்வொருத்தரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மூச்சுவான் பையனும் எனக்கும் கொடுங்கடான்னு கேட்க கொடுப்பாங்க பாத்துக்கிட்டு அப்படின்னு அந்த ஜி பையன் பார்த்தா சமகான்ல இருப்பானா. இருந்தாலும் டேய் நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சா ஒழுக்கிக்கிட்டு இருக்க. சரி சரி எங்கிட்ட 5 இருக்குது நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இப்ப அந்த மூச்சுவான் கிட்ட 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஹீரோ கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இந்த லியான்ஸ் பொண்ணுமே அங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட டீம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 41 பால்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் நம்பர் 1 வந்திருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற எக்ஸாமினருமே நம்பர் 2ல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 வந்துட்டாங்களா அப்படின்னு ஷூ எக்ஸைட் ஆவான். ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் ஷூ நம்ம ஹீரோவோட பெரிய ஃபேன். இந்த ஹீரோ இல்ல பழைய ஹீரோ. ஆனா சடனா 20ல இருந்து 41 பாயிண்ட் கிட்ட அவங்க எடுத்து வந்திருக்காங்க. அதுவும் மத்தவங்க கிட்ட இருந்து தான். ஆனா எந்த ஒரு மர்டரும் பண்ணாம அதுவே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான் அப்படின்னு உனக்கு புரிய வருது. அப்ப அதுல நம்ம ஹீரோ கிட்ட கிட்டத்தட்ட 17 பால் இருக்குது அப்படின்னு அவங்க பாக்குறாங்களா. ஆனா அது நம்ம ஹீரோ தான் அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேண்டமா புதுசா அந்த கிளான்ல ஜாயின் பண்ண ஒரு மெம்பர் தான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்லாம் கூட கேள்விப்பட்டேன். எக்ஸாமினர்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஜெனரல் இதை பத்திலாம் சொல்ல இதை கேட்ட அந்த லியான்ஸு என்னது ஸ்ட்ராங்கான ஒரு பையனா அப்படின்னா அண்ணா ப்ளீஸ் நான் அவனை மீட் பண்ணி ஆகணும். உங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி என்னோட அந்த கிளானுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கடந்து போகுது. சோ செகண்ட் ஃபேஸுமே எண்டுக்கு வருது. இப்ப மொத்தமா 10 டீம் மிச்சம் இருக்கிறாங்க. அந்த கிழவன் ஒருத்தர் இருந்தான்ல அந்த பெக்கான் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவன் அதாங்க அந்த மூச்சான் கூட கூட்டிட்டு வந்து அந்த பிச்சைக்காரங்க எல்லாரையும் போடுத்தல்னால சோ அவன் தான் டாப் ஆமா. அடுத்து நம்ம ஹீரோஸ் பார்த்தா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. 3வது அந்த ரக்ஷாஸ் அப்படிங்கிற அந்த டுவான் இருக்கிறான்ல சோ அவனோட கிளான் நம்மள ஓவர் டேக் பண்ணி அவங்க செகண்ட் பிளேஸ் எல்லாம் போக கூடாது அவங்கள நம்ம விட்டுற கூடாதுன்ட்டு அந்த டுவான் பார்த்தா இன்னும் சம கடுப்புல இருக்கு. அந்த நீட்டியான் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான்ல சோ அவன் பார்த்தா 8வது பிளேஸ்ல இருக்கிறானாமா. எப்படியும் நாம தான் ஜெயிக்க போறோம்னு அந்த 4 பேரும் அங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க 4 பேரும் மென்டல் அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி மூச்சா நின்னுட்டு இருப்பான். அடுத்தது 3வது ஃபேஸ் அவங்க இருக்கிற அந்த ஐலாண்ட் இருக்குதுல்ல அது அப்படியே தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் நிலப்பரப்பு கம்மியாகிட்டே இருக்கும். காம்படிட்டர்ஸ் எல்லாருமே டைரக்டா அந்த மலையோட உச்சிக்கு போற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா எல்லாரும் மீட் பண்ணிக்க போறாங்க. சண்டை நடக்க போகுது. நம்ம ஹீரோஸுமே அப்படியே வேகமா வந்துட்டு இருக்கிறவங்க பெட் எல்லாத்தையும் சமன் பண்றாங்க. இனிமேல் ஓடி ஒளிய முடியாது சண்டை தான் போட்டாகணும்னு. அப்ப அவங்களை எதிர்க்கிறதுக்காக பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்லன்னு நம்ம டுவான் அவன் ஆளுங்களோட வந்து நிக்கிறான். அதுல இருக்கிற 2 பேரை நான் பாத்துக்கிறேன் மிச்சம் இருக்கிற எல்லாரும் நீங்க முடிச்சிருங்கடான்னு சொல்ல சரி பாஸ்ன்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி இழுக்குமா. உடனே ஹீரோவும் பிரேஸ்லெட் கழட்டி அந்த மூச்சுவான் கிட்ட தூக்கி போடுவான். டே இல்ல தண்ணியில படக்கூடாது பாத்துக்கிடான்னு. தண்ணிக்குள்ள போன ஹீரோவுமே அந்த ஆக்டோபஸை பார்த்துட்டு ஓஹோ இது இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்க போதேன்னு நினைக்க நம்ம ஹீரோஸ் அட்டாக் பண்றதுக்காக அந்த டுவான் அவன் ஆளுங்க கூட்டு வந்துருப்பாங்களா. டக்குனு ஒரு ஆக்டோபஸ் மாதிரி நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக இதை பார்த்த மூச்சுவான் ஜி கிட்ட கேட்பான். எச்சரிக்காவே ஏற்கனவே ஒரு பெட்டை தண்ணிக்குள்ள வச்சிருந்திருக்கானுங்களே இவனுங்க யார் உனக்கு இது தெரிஞ்சவனுங்களான்னு கேட்க அவரு ப்ரீவியஸா எங்களுக்கு மாஸ்டரா இருந்த ஒருத்தர்னு சொல்ல என்னதே மாஸ்டர் வந்துட்டு எதுக்கடா உங்களை அடிக்கிறான் ஏன் அவனுக்கு ஏதாவது நீங்க கொடுக்க வேண்டியது கொடுக்கலையா என்ன அப்படிலாம் கிடையாது அந்த ஆள் மாறிட்டாரியா ஏன்டா அப்படி பண்றேன்னு லிங்குவும் கேட்டாலும் ஒன்னும் இல்லப்பா உங்களோட பிரேஸ்லெட் மட்டும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்க தோத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்ல டே ஹீரோ பையா எங்கடா போனேன்னு சொல்லி உப்ப நம்ம ஹீரோவா இருக்கிற பாடிக்கு ஒரு நேம் இருக்கும்ல அந்த நேம் சொல்லி கூப்பிடும் போது இந்த டுவான் பயங்கரமா காண்டாகிறான். ஏன்டா அப்ப பார்த்தாலும் அந்த புதுசா அந்த பையனை பத்தியே கத்திட்டு இருக்கிறீங்க இந்த கிளானும் எப்படி முடிஞ்சு போச்சு எதுக்கு தேவையில்லாம அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்க லிங்கு அப்படியே எந்திரிச்சு நின்னுகிட்ட இங்க பார்த்தல நீ தான் முதல்ல இந்த கிளானை விட்டு போன நீ போன காரணத்துக்காக கிளான் முடிஞ்சிச்சுன்னா சொல்லாத உன்னை நாங்களும் தோக்கடிக்கிற அளவுக்கு தகுதியான ஆள் தானே எடுத்து நிப்பாங்க அப்படின்னா அதையும் பாத்தரலான்னு அந்த டுவான் அவனோட பெட்டை பயன்படுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இத ஓரமா அந்த செஃப் அவங்க பாண்டாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நோ 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 இந்த சண்டைக்குள்ள நம்ம இறங்க வேண்டாப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வருவான். என்னையெல்லாம் நீ எதிர்க்கணும்னு நினைக்காத என் பாண்டாலாம் வந்து பயங்கர கொடூரமான ஆளு உன்னை தூக்கி போட்டு அடிச்சிருவான் பாரு அப்படின்லாம் சொல்ல பயந்துட்டேன் என் பாண்டாவை பாக்குறியான்னு சொல்லி அவனை இறக்கி விடுவான். அது அவ்வளவு பெருசா இருக்கும். அதுவே அந்த மூச்சுவான் இருக்கிறான்ல சோ இவங்க எல்லாம் சண்டை போட்டு அப்படின்னு ஓரமா போய் நின்னுக்குவான். நம்ம ஹீரோட பிரேஸ்லெட் இவனுக்கு தானே கழட்டி கொடுத்துருப்பான். சோ அதனால ஹீரோ கிட்ட இருக்கிற இந்த ஒரு பால்ஸுமே நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம்னா நம்ம டாப் 4 போயிடலாம் அப்படின்னு ஜாலியா இருக்க. ஓகே அவங்க எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. ஒன்ஸ் என்னோட கிளான் டி ரேங்குக்கு போச்சுன்னா உங்களை வந்து நான் மீட் பண்றேன் கைஸ் பை பாய் அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க
அப்ப வேற எவனோ ஒருத்தன் பார்த்தா இந்த மாதிரி ஒரு டைனோசர் மாதிரியான பெட்டை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வருவான். சோ முதல்ல இந்த போட்டியில அவங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வரும்போது அந்த இடத்துல ஒரு மொட்டை இருந்திருப்பான்ல, அதே மொட்டை தான் இவனும். டே மொட்டை, உனக்கு வேற வேலையே இல்லையாடா, என்ன ஏன்டா அட்டாக் பண்ண வரேன்னு கேட்டா, அதான் உன் கூட ஆளுங்க யாருமே இல்லையே, சோ உன்னை தோக்கடிக்கிறதுக்கு இதுதான்டா சரியான டைம். டே முட்டாள், எதிரிங்க வந்துகிட்டு இருக்காங்கடா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்டான்னு அவன் சொன்னாலுமே, ஏன்டாடி நான் கடல் தாண்டி மலை தாண்டி இந்த மாதிரி பழங்காலத்து டைனோசர் பெட்டை உன்னை பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இதுதான் உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு பெட்டு, இதை யாரா தோக்கடிப்பாங்க போது அவ்வளவுதான். பின்னாடி வந்து அதை விட பெரிய டைனோசர் அதை அப்படியே தூக்கி அள்ளிக்க முழுங்கிரும். என் உயிரை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவை அந்த ஒரு ஆக்டோபஸ் தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கும்ல, அதோட பிடியில இருந்து எஸ்கேப் ஆனவனுமே, ஓகேடா திமிங்களும் தண்ணி தான் நம்ம சண்டை போடுறதுக்கு பெர்ஃபெக்டான ஏரியான்னு உனக்கும் தெரியும் நினைக்கிறேன்னு அவனோட கேட் ஃபிஷை சமன் பண்ணுவான். அந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண அப்படி இப்படின்னு போய் அந்த ஆக்டோபஸோட கை எல்லாமே கம்ப்ளீட்டா சிக்கி வச்சுக்கும். சோ அதுக்கப்புறம் பேருக்கு ஏத்த மாதிரி த ஆல் டிவோரிங் வேல் அந்த இடத்துல ஒரு சுழல் மாதிரி கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ஆக்டோபஸை முழுங்கிரும். அந்த ஆக்டோபஸோட ஓனருமே ஆமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டு, தம்பியும் ஆக்டோபஸ் கதை முடிஞ்சிச்சுப்பான்னு அவனையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவனோட கேக்டஸ் அந்த நாய்க்குட்டியும் எங்கப்பா போன அப்படின்னு சொல்லி பயங்கர கொஞ்சிக்கிட்டு இருக்குமா. எப்படியோ ஹீரோக்கு எதுவும் ஆகலன்னு இந்த லிங்கு பொண்ணுக்கும் ஜீக்கும் ஹாப்பி, இவனை கூட சமாளிக்க முடியலன்னு அந்த டுவான் கான்ல இருக்க ஹீரோ போயிட்டு ஒளிஞ்சிருக்க மூச்சுவானுகிட்ட, டே 3 நிமிஷம் ஆக போதுடா, மரியாதை பிரேஸ்லெட்டை குடுறான்னு கேட்க நம்ம ஹீரோட குரலை கேட்டோன்னே அந்த மூச்சுவானுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். தலை என்ன மன்னிச்சிரு, உன்னோட பிரேஸ்லெட்டை வந்து நான் எதிரிங்கள்ட்ட இருந்து காப்பாத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த பிரேஸ்லெட் எங்கிட்ட இருந்து புனருக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொடுப்பனா அப்படின்னு என் உயிருக்கு மேல இந்த பிரேஸ்லெட்டை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன், என் உயிரே போனாலும் இதை நான் தர மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா டைலாக் பேசிட்டு இருக்கேன். டே நீ மோன் ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும்டா, மரியாதை பிரேஸ்லெட்டை குடுறான்னு கேட்கும்போது சரி நான் அவனுக்கு கொடுத்துருவான். ஆனா வாங்கின ஹீரோ அங்கிருந்து போக, என்னடா பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு போற வந்து ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கும்போது அந்த டைனோசர் திருப்பி துரத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த செஃப் கிட்ட போன ஹீரோவுமே, என்ன நீங்களே சண்டை போட்டு சமாளிச்சுக்கீங்களான்னு கேட்க, சமாளிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் அந்த பாண்டா என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் அந்த பெரிய பாண்டாக்கு ஒரு அடி வச்சா அது வைக்கிற அடியில அவன் போய் பறந்து எங்கேயோ விழுகிறான், சமகான்ல இருக்கிறான் நம்ம பாண்டா. சரின்னு நம்ம ஹீரோவும் டக்குனு அவன் கேக்டஸை பயன்படுத்தி அந்த பெரிய பாண்டாவை அதே இடத்துல ட்ராப் பண்ணிக்க, என் சண்டையில ஏண்டா குறுக்க வர அப்படின்னு அந்த குட்டி பாண்டா பயங்கர காண்டாவானா. நீ கடுப்பாகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, அந்த தண்ணிக்குள்ள அங்க ஒரு வேல் இருக்கு பாத்தியா அந்த கேட் ஃபிஷ், அதுக்கு மட்டும் கொஞ்சம் பெயிண்டிங் அடிச்சு விட்டீங்கன்னா அவன் சண்டைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல, அடுத்தது அந்த டுவான் எதிர்க்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறானா, கூடவே அவனோட கேட் ஃபிஷையும் சமன் பண்ணும்போது அந்த பாண்டாவை யூஸ் பண்ணி தான் அவன் பெயிண்ட் பண்ணிருப்பான்ல, சோ அது ஏதோ ஒரு பறவை மாதிரி இருக்கும். இதை பார்த்து கடுப்பான டுவானுமே, என்னடா எங்களோட மாஸ்டர் மாதிரி இதை நீ ட்ரை பண்ண பாக்குறியா, அவரை மாதிரி இருக்க முயற்சி பண்றேன்னு என்னத்தையோ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவன் காண்டாவான். சோ உன்ன மாதிரியான ஆளுங்களை இந்த கிளான்ல இருக்க கூடாது, உங்க எல்லாரையும் நான் கம்ப்ளீட்டா முடிச்சு கட்டுறேன்னு சொல்ல, எப்படி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருந்தவங்க மாஸ்டரை முடிச்சு கட்டின மாதிரியான ஹீரோ கேட்பான். சோ ஏன்னா ஹீரோக்கு டவுட் இருக்குது இல்ல, சோ மேபி இந்த குரூப் சேர்ந்தவனுங்க தான் நம்ம அன்னைக்கு சாகருக்கு காரணமா இருந்தானுங்களோ என்னமோன்னு. சோ உடனே அந்த ஜி பையன் கிட்ட நீ போய் அந்த மூச்சுவானுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு இங்க மூச்சுவானும் அந்த டைனோசருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ஜி அங்க வர, அந்த ஜி பார்த்த டைரக்டா அங்க மரத்தை தான் பார்த்து அட்டாக் பண்ணுவானா, ஆனா அந்த மான்ஸ்டர் உள்ள போந்து அந்த அட்டாக் எல்லாத்தையும் வாங்கிக்கும். ஏன்னா அந்த மரத்துல தான் அவ்வளவு பெரிய டைனோசரை கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு ஆள் இருந்திருக்கான். பரவாயில்ல குட்டி பையன், பயங்கர திறமையா இருக்கிறே, வேணும்னா எங்க கிளான்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜி ஆல்ரெடி அந்த மூச்சான சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கும் போல கால் வந்து கதறிக்கிட்டு இருப்பான், டே காலை விடுறான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த டைனோசர் கூட சண்டை போலான்னு பார்த்தா அந்த மொட்டை பயந்துகிட்டு என் பிரேஸ்லெட் வேணா நீங்களே வச்சுக்கங்க, என்ன யாரும் ஃபாலோ பண்ணாதீங்களா அப்படின்னு ஓடி போயிருவான். ரொம்ப நல்லதா போச்சு, பட் இருந்தாலும் முதல்ல இந்த டைனோசரை தோக்கடிக்கணுமே யோசிக்க உடனே அந்த மூச்சுவான் அவனோட அந்த ஃபயர் பெட் இருக்கும்ல அதை பயன்படுத்துறானா, இருந்தாலும் மூச்சுவானுக்கு தெரியும் ஃபயரை பயன்படுத்துறது அதோட ஸ்கின் எந்த விதத்திலயும் டேமேஜ் பண்ணாதடா, வேற ஏதாவது பண்ணி ஆகணும்னு. ஜி தான் சொல்றான் என் பெட்டு கிட்ட இருந்து இந்த முள்ளு மாதிரி போகும்ல, சோ மேபி 2 அட்டாக்கே கம்பைன் பண்ணி பாப்போமான்னு சொல்ல, இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு அவனோட போத் ஐஸ் அண்ட் ஃபயர் ஃபாக்ஸ் சமன் பண்ணி அந்த இடத்துல அந்த 2 பவரையும் அவன் கம்பைன் பண்ண, கூடவே இந்த ஜியுமே பார்த்தா அவனோட பெட்டு கிட்ட இருக்கிற அந்த முள்ளு மாதிரியான பவரை பயன்படுத்தி இந்த 3 அட்டாக்கி ஒன்னா சேர்ந்து அந்த டைனோசர் மேல யூஸ் பண்ணும்போது அந்த டைனோசரோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இவென்ச்சுவலி அந்த டைனோசரோட ஸ்கின் டேமேஜ் ஆகும்போது அதோட தலையை அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குதா. இருந்தாலும் அந்த டைனோசரோட ஓனர் பெருசா கவலைப்படுற மாதிரி கிடையாது, என்கிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குடான்னு ஹார்ட் மேனன்ஸ் ரோர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த பார்த்தா அந்த டைனோசர் கத்துனதுல இந்த 3 பெட் இருக்குதுல இது 3மே வந்து பயந்து போயிருது. ஆனா இந்த பவர் ஸ்ட்ரெயினர்ஸ் மேல வேலை செய்யாதுடான அந்த நீட்டியா நினைக்கிறான்ல அவன் அந்த டைனோசரை ஒரே பஞ்சு தான் அது படுத்துரும். யாரா அவன் என் பெட்டை அடிக்கிறேன்னு சொல்லி இவனுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த நீட்டியானோட அந்த டிராகன் இருக்கும்ல அது பொறுமையா பறந்து வந்துகிட்டு இருக்குமா. இத பார்த்து அந்த மூச்சுவான் ஷாக் ஆயிருவான். பாரா டே ஜி, உனக்கு என்னடா ஒரு டிராகனை வச்சிருந்திருக்க ஒருத்தனை எல்லாம் ஃப்ரெண்டா புடிச்சு வச்சிருந்திருக்க, வேற லெவல் தான்டா நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஜியுமே வந்து சரிடா நீட்டியான என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி மானா, உன்னை யாரா காப்பாத்த வந்தா, இங்க ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு அதை பார்த்தேன் அதனால தான் எடுக்க வந்தேன்பா. சோ அது அந்த மொட்டையோட தான் இருக்கும், அதை அவன் எடுத்துக்குவான். இங்க நம்ம செஃபோட பாண்டா இருக்குதுல்ல, சோ அது பயங்கரமா அடி வாங்கிரும். இருந்தாலும் திருப்பி திருப்பி சண்டைக்கு போக அது அவ்வளவு பெரிய பாண்டா வச்சு திருப்பி ஒரு அடி அடிக்கும்போது மறுபடியும் போய் சொருகிக்குவான். ஆனா ஒன்ஸ் திருப்பி காஞ்சி
கான்சியஸ்க்கு வந்தானே இந்த பாண்டா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த செஃப்க்கு என்ன பண்றேனே தெரியாது. அப்பதான் ஹீரோ சொல்லியிருப்பான், இந்த பாண்டா பயங்கர ஸ்டப்பான ஒண்ணு அடம் பிடிக்கும், சோ அதோட நீ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தா மட்டும்தான் இந்த பாண்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா. சோ இவ்வளவு யோசிப்பா, லைக் நம்ம முதல்ல இருந்தே இந்த இடத்துல வெறும் செஃப்பா மட்டும் தான் இருந்திருக்கும், இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு அவங்க ட்ரெயின் பண்றது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா தான் இருந்திருக்கு. ஆனா என்னால ஒரு ட்ரெயினரா என்கிட்ட ஒரு பெட்டு இருக்கும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு எதிர்பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாண்டாவை பிடிக்கும் போது கூட அவளோட அந்த பெட் பூல் அப்படிங்கிறது கூட லைக் பெருசா இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இவென்ச்சுவலி இவகிட்ட இம்மன்ஸான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கதான் செய்யுது. ஆனா அது உண்மையில நமக்கு இருக்கா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த செஃப்க்கு இருக்க. சரின்ட்டு அந்த பாண்டா கிட்ட போய், இங்க பாரு இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்ல, கையேறி அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகுமா, அப்படியே மறுபடியும் மூஞ்சி பிடிச்சிட்டு, இங்க பாரு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, மரியாதையா கேக்குறே என்னங்க போது அந்த பாண்டா பயந்துரும். டக்குனு ஏதோ ஷாலோ பாக்ஸிங் பண்ற மாதிரி அப்படியே அந்த செஃப் என்னெல்லாம் பண்ணுதோ அதை பார்த்தா நம்ம பாண்டா அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் மாதிரி ஒண்ணு வருமா, அந்த எதிரிக்கு டக்குனு கண்ணு தெரியாம போயிடும். அப்படியே முழிச்சு பார்த்தா அவனோட பாண்டா தான் நிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது நேரா வந்து இவனையே அடிக்கிற மாதிரி இருக்க. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம பாண்டா தான் ஜெயிச்சிருந்திருக்கும். பட் அந்த எதிரியோட பாண்டா மாதிரி அது சும்மா மேக்கப் போட்டு வந்து இவன் அடிச்சிருந்திருக்கும். எப்படியோ ஜெயிச்சுட்டான்னு சொல்லி அந்த செஃப்க்கு பயங்கரமான ஹாப்பி. நான் ஜெயிச்சுட்டேன், அடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவ யோசிக்க, இங்க நம்ம ஹீரோவுமே ஓகே கண்டிப்பா அந்த செஃப்பும் ஜெயிச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ மட்டும் தான் அமைச்சிருக்கிறான் டுவான் பையா ஆரம்பிப்பமான்னு சொல்ல, நம்ம டுவான் நம்ம ஹீரோ இருக்கும்போது இந்த கிளான்ல இருந்திருப்பான்ல. சோ அப்பதான் ஹீரோவும் இவனும் ஒன்னா போய் தானே அந்த பூனையை பிடிச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த பூனை வந்து லைக் அதோட மெச்சூர் ஸ்டேஜ் ரீச் பண்ணிருச்சு. சோ இது பயங்கரமா டெவலப் ஆகுது. இது ஒரு சாதாரண பெட்டு கிடையாது, இதை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பானா. கண்டிப்பா ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ அப்பவும் சொல்லியிருந்திருப்பான். ஈவன் உப்ப கூட சரி இவ்வளவு நாளா ட்ரெயின் பண்ணல, அந்த பூனையை என்னதான் வளர்த்தி வச்சிருந்திருக்கா வா பாக்கலான்னு சவால் விடுவான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த கேட் ஃபிஷ்க்கு கலர் அடிச்சிருந்தாலுமே ஸ்டில் அந்த தண்ணி எல்லாம் பயன்படுத்துவான்ல, என்ன இவன் மாஸ்டர் மாதிரியே பண்றான் அப்படின்னு டுவானுக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு. சரி லிங்கு நான் இவனை பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து போன்னு சொல்லும் போது லிங்கு அவரோட பெட்டோட உதவி மூலமா அங்க இருந்து போகிறா. இருந்தாலும் ஹீரோ டுவான் ரொம்ப நல்ல பையன்டா, அவனுக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னா அவன் புரிஞ்சுக்குவான், ப்ளீஸ் அவனுக்கான சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு தான் போவா. எடுத்தோடனே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும்னு சொல்லி ஒரு லீத்தரான ஒரு அட்டாக் தான் அவன் பயன்படுத்துறானா. ஆனா அசால்ட்டாவே தண்ணிக்குள்ள அந்த பூனையை போட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுறான். இந்த டெக்னிக் இவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த டுவானுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எக்ஸாக்டா நம்ம ஹீரோ உயிரோட இருக்கும்போது அவன் ட்ரைனிங்காக இந்த பூனையை ஹீரோ கிட்ட பேட்டில் போட விட்டுருந்திருப்பானா. சோ அப்பவுமே ஹீரோ இதே மாதிரி தான் அந்த பூனையை வந்து டாக்கிள் பண்ணியிருந்திருப்பான். அதே தான் உப்பையும் நடக்குது. என்னடா நீ இன்னும் எதுவும் கத்துக்கலையே அப்படின்னு ஹீரோ யோசிக்க, போன தடவை சண்டை போடும் போது எந்த மாதிரி அட்டாக் பயன்படுத்தினானோ இதே அட்டாக் தான் திருப்பி அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபைனலா அந்த பூனையை காலி பண்றதுக்காக போன தடவை அவன் எந்த மாதிரி அட்டாக் பயன்படுத்தினானோ அதே மாதிரி அந்த பூனையை அப்படியே தண்ணியில சுத்தி கொண்டு போய் ஒரு கல்லுல அடிக்க, போன தடவை பார்த்தா அந்த பூனை வந்து அந்த தண்ணியோட ஃப்ளோல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கும். ஆனா இந்த தடவை அது எஸ்கேப் ஆகல, டைரக்டா போய் அங்க கல்லுல அடிச்சு அதே இடத்துல படுத்துடுது. அது எப்படி தப்பிச்சதுன்னு போன தடவை ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான். உன்னோட பூனைக்கு வந்து நல்லாவே ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கு, அதுக்கான ஸ்பிரிட்டுமே அதுக்கு இருக்கு. இந்த மாதிரி எஜ்ஜிலாம் மாஸ்டரால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பூனைக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கிறங்காட்டி தான் அதனால எஸ்கேப் ஆக முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா உப்ப அது எஸ்கேப் ஆக முடியாததுக்கு காரணம் இந்த ரக்ஷா அப்படிங்கிற கிளான்ல இருக்கிற பெட் எல்லாமே வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஒரு டெட் பாடி மாதிரி தான், மாஸ்டர்ஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பூனைக்குன்னு ஒரு சுயம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சதுடா அது ஒரு பிணம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த டுவான் பார்த்தா, இல்ல வாய மூடுறா, உனக்கு என்ன தெரியும் என்னோட பூனை ஒன்னும் சாகவே இல்ல, அது இன்னும் உயிரோட தான் இருக்குது, நீ சும்மா ஏதோ ஒன்று சொல்றங்காட்டி எல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த பூனையை அவன் திருப்பி சண்டைக்காக கொண்டு வர, அசால்ட்டாவே நம்ம ஹீரோ அந்த பூனையை பிடிச்சி தண்ணிக்குள்ள எரிஞ்சிட்டு நேரா வந்து இந்த டுவான் அப்படியே தரையோட சேர்த்து தலையை வச்சு அமைக்கிறான். அந்த அடி வாங்கி மயங்கி போறதுக்கு முன்னாடி டுவானுக்கு ஒருவேளை இவருதான் மாஸ்டரா அப்படிங்கிற அளவுக்கு திருப்பி அந்த மெமரி வருது. ஆக்சுவலி அவன் ஒன்ஸ் அந்த கிளான் விட்டு போயிருந்திருப்பான்ல, சோ அதுக்கப்புறம் திருப்பி ஓடி வந்திருப்பான் வேகமா, இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் விட்டு போயிட்டோம் அப்படின்னு. ஆனா வந்து பார்த்ததுல அப்பதானே நம்ம ஹீரோ வந்து இவங்க கிட்ட புதுசா சேர்ந்திருப்பான். சோ நம்ம இல்லாம கூட வேற ஏதோ ஒரு பையனை வச்சுட்டு இவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் அங்கிருந்து போயிருந்திருப்பானா. இது ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்து அப்படியே மயக்கத்துல இருந்து அவன் எந்திரிக்க, முன்னாடி லிங்குவும் ஹீரோவும் இருப்பாங்க, என்ன கொன்று என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு டுவான் கத்திக்கிட்டு இருக்கும் போது லிங்கு சொல்லுவா, தலை உன்னை ஒண்ணு நாங்க அசிங்கப்படுத்தணும்னு ட்ரை பண்ணல, உன்னை வந்து பொறுமையாக்க ட்ரை பண்றங்கும் போது அவன் கேட்க மாதிரி தெரியல. சோ அப்ப நம்ம ஹீரோ தான் கேட்பான், இந்த மாதிரி உன்னோட மாஸ்டரோட சாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு. அப்படியே ஒரு மயான அமைதி பார்த்தா அந்த டுவான் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், ஏண்டாடே நான் எதுக்கடா என் மாஸ்டர் வந்து கொலை பண்ண போறேன், நீ எங்கேயோ இருந்து வந்துட்டு நீ என்னடா கேள்வி கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கத்தும் போது லிங்குவுமே அதே தான் சொல்றா, இல்ல மாஸ்டரை கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது, கண்டிப்பா அவன் வந்து மாஸ்டர் மேல அதிக மரியாதை வச்சிருந்திருக்கான்னு சப்போர்ட் பண்ணி பேச நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், இங்க பாரு அந்த பூனைய ஜாம்பியா மாத்தி வச்சிருந்திருக்காங்க, என்ன அந்த ரக்ஷா கிளான்ல போய் சேர்ந்தங்காட்டி தான் ஈவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாஸ்டர் இறந்து போகும்போது கூட அவங்களோட அந்த திமிங்கலமே ஒரு ஜாம்பி மாதிரி தான் மாறிச்சு. சோ கண்டிப்பா இந்த ஜாம்பிக்கும் இந்த கிளானுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம், இந்த கிளான்ல இவனும் இருக்கிறானா டுவானுக்கு இதுல ஏதோ ஒரு சம்பந்தம்
சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அவனை கேட்கும்போது டுவான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். பட் பயங்கரமா சிரிச்சுட்டு லூசாடா நீங்க, நான் எதுக்குடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அதே தான் சொல்லுவான். ஆனா எப்படி அவன் அந்த ரக்ஷா கிளான்ல போய் சேர்ந்தான் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஹீரோவோட இந்த கிளான் விட்டும் வந்திருப்பான்ல, அவனோட பூனையும் லைக் அடிபட்டு இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு வரும்போது ஊருக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் எப்படியாவது ப்ளீஸ் என்னோட பெட்டை வந்து திருப்பி உயிரோட கொண்டு வரக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவன் ஏறாத இடமே இருந்திருக்காது. சோ அப்பதான் இறுதி அந்த ரக்ஷா கிளானை போய் அவன் சந்திச்சிருந்திருப்பான். அங்க இருக்கிறவங்க கேட்கும்போது கண்டிப்பா எங்களால ரிவைவ் பண்ண முடியும், ஆனா அதுக்கு பதிலா நீ எங்க கிளான்ல சேரணுங்கும் போது நான் என்ன வேணா பண்றேன்னு சொல்லி சேர்ந்திருப்பான். ஆனா என்ன பண்ணி அவங்க பூனையை வந்து திருப்பி உயிரோட கொண்டு வந்தாங்க அப்படின்னு உனக்கு தெரியாது. அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்ச வரைக்கும் ஏதோ மேஜிக்கல் பில் ஒன்னு பயன்படுத்தினாங்களாமா, லைக் ஏதோ மாத்திர மாதிரி. சோ இதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட பெட்டை அந்த ரக்ஷா கிளான் ஒன்னும் ஜாம்பி ஆக்கி இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா அவங்களால இறந்து போன பெட்டை தான் இது வரைக்கும் அவங்க ஜாம்பியா மாத்திருக்காங்க இவன் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட். ஆனாலுமே அந்த ரக்ஷா கிளான் ஸ்டில் சஸ்பீஷியஸா தான் இருக்குது. மேபி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சவங்களுமே அந்த டுவானை வந்து நம்ம ஹீரோ அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு சரி இந்த போட்டி எப்படியே முடிஞ்சிருச்சு, வா ஒன்னா போய் அந்த ரக்ஷா கிளானை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு கூப்பிடுவான். நாம எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த ஒரு கிளானை இந்த உலகத்திலேயே டாப் கிளானா மாத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அவனோட மாஸ்டரை தான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் டுவானுக்கு. சோ இவங்க கூட ஒண்ணு சேரலாமா வேணாமான்னு சொல்லி அவனுக்கு ஒரு டைலமா இருக்க செய்ய அப்ப அந்த இடத்துல ஒரு லேடி வந்து அட்டாக் பண்றாங்க. சோ அந்த பெக்கான் சொசைட்டி அப்படின்னு அதான் அந்த வயசான இட்டாச்சி மாதிரி ஒரு கிழவன் ஒருத்தர் இருந்தான்ல, சோ அவனோட ஆளுங்க வந்து அட்டாக் பண்ண அந்த அட்டாக்ல இருந்து லிங்கு தான் நம்ம டுவானை காப்பாத்திட்டு ஓகே இங்கே இரு நான் சேஃபர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்காக ஏறங்க. அந்த டுவானுக்கு லைக் அப்படியே பழைய விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி வந்து போகும். சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து உயிரோட இருந்திருப்பான்ல இப்படி அவனோட மாஸ்டர். சோ அந்த டைம்ல வந்து அவன் இருக்கிற கிளான் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. சோ இங்க கூட ஒன்னா இருந்திருப்பான். அந்த டைம்ல அவன் பூனையுமே நார்மலா இருந்திருக்கும். ஆனா உப்பா அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாமே மாறிடுச்சு. ஈவன் அவனோட பூனை கூட இந்த இடத்துல ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கேன். இருந்தாலும் அந்த மயக்கமான பூனை பார்த்தா திரும்பி எந்திரிச்சு வந்து அப்படியே அந்த டுவானை வந்து கட்டி பிடிச்சிக்கும் போது இங்க நம்ம ஹீரோ மீனை வச்சு சண்டை போலான்னு பார்த்தா அந்த மீனோட வாழை பூச்சி சுத்தி அவ தரையில தூக்கி வீசிடுறான். லிங்குமே சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணு கூட சண்டை போடும் போது ஏதோ ஜெல்லி மாதிரி பயன்படுத்தி அவளை நகர விடாம பண்ண. ஆனா அவளுமே நம்ம லிங்கு பூச்சி அப்படியே தரையோட தரைய அமைக்கிறாள். சோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு டுவானும் யோசிக்கும் போது அவனோட பழைய மெமரிஸ் இருக்குதுல்ல, சோ இதுக்கு முன்னாடி ஹீரோ உயிரோட இருந்தது, அதுக்கப்புறம் இந்த லிங்கம் அவன் கூட இருந்தது, இது எல்லாமே வந்து அவனை ஹோல் பேக் பண்ணுது. சோ அவனை முன்னேற விடாம அந்த பழைய மெமரிஸ் தான் ரைட் அப்படிங்கிற மாதிரி அதுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுதான். இங்க லிங்கோட பெட்டும் வந்து அடிபட்டு இருக்காங்காட்டி கரெக்டா அந்த ஒரு லேடியுமே வந்துட்டு விடமாட்டேன்னு சொல்லி லைக் அந்த இடத்துல வந்து ஏதோ நெருப்பு மாதிரி எல்லாம் பத்தி விட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிடுறான். சோ அவளோட பெட்டு அடிபட்டங்காட்டி நம்ம லிங்குவால அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அதுவே டுவானுமே இன்னும் அவனோட பழைய மெமரிஸ்ல இருந்தும் வெளியே வரல. அந்த இடத்துல அவனோட கண்ணு முன்னாடி அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுல வந்து லிங்கு பாதிக்கப்படுறான்னு எல்லாம் தெரியுது. இருந்தாலும் நம்ம டுவானால அவனோட பழைய மெமரிஸ் விட்டு கொடுத்து வர முடியாம இருக்கேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவனோட மெமரிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த இடத்துல ஆக்சுவலி லிங்கு வந்து ஆபத்துல இருக்கிற இந்த இடத்துல நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு அந்த பூனை கிட்ட கடைசி ஒரு தடவை உன்னோட பவரை எனக்காக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த பூனையோட பவர் மூலமா அந்த நெருப்புல வந்து ஒரு வழியை ஒன்னு கிரியேட் பண்ணுவான். சோ அதுக்கப்புறம் போய் நேரா லிங்குவுமே தூக்கிக்கிட்டு ஒரு மாஸ்டர்னு சொல்றேன் இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு வரும்போது நம்ம டுவானோட பூனை இருக்குல்ல, சோ அது பார்த்தா அங்கேயே தான் நிக்கும். பூனையை கூப்பிடுறான்னு சொன்னா இல்ல அது அங்க இருக்கிறதா சரி, இதை விட்டுட்டு வர்றதுதான் கரெக்ட் அப்படிங்கும் போது சோ அந்த நெருப்புலயே பார்த்தா அந்த ஒரு பூனையுமே வந்து இறந்து போக போகுது. சோ அது ஏற்கனவே இறந்து போச்சு, அது இப்போ வெறும் ஒரு ஜாம்பி தான், ஒரு டெட் பாடி மட்டும் தான். பட் இருந்தாலும் அந்த மெமரியை லூஸ் பண்றது இருக்குல்ல, இந்த டெட் பாடியை வந்து அவன் உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட வச்சு சுத்திட்டு இருக்கிறங்காட்டி தான் அவனோட பழைய மெமரிஸ் அவன் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்த கிளான் அப்படின்னு சொல்லி அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தான். புதுசா அவனால அடி எடுத்து வச்சு அவனால முன்னேற முடியல. சோ அவனை முன்னேறதுக்காக அவனை முன் நடந்து போறதுக்காக அந்த மெமரிஸ் எல்லாம் ஹோல் பேக் பண்ணுது. அந்த மெமரியோட ஒரு சிம்பிளா அவனோட இறந்து போன பூனையோட உடல் இருக்கு அப்படின்னா அந்த பூனையோட உடலை அதே இடத்துல அவன் எரிய விட்டுட்டு லிங்குவா அவன் அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர டுவானும் அழுவான். ஈவன் லிங்குலாம் டுவானோட கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கேன். அந்த மொட்டை ஒருத்தன் இது நீங்களே வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரேஸ்லெட்டை கழட்டி தூக்கி போட்டு வந்துருப்பான்ல, அப்படியே ஓரமா படுத்துக்கிட்டு இனிமேல எந்த ஒரு சண்டையோ போகணும்னு அவசியம் கிடையாது, எப்படியாவது அந்த எக்ஸாமினர்ஸ் வந்து என்ன கூட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான்னு நினைக்கேன். சோ ஏகப்பட்ட கிளான் அந்த இடத்துல எலிமினேட் ஆயிருந்திருக்கும், மிச்சம் 6 கிளான் மட்டும் தான் இருக்குமா. அப்ப அந்த மொட்டை பார்த்தா உயிரை கையில பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கிறான். என்னன்னா அது அந்த வயசான இட்டாச்சி மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்திருப்பான். அவனுக்கு பார்த்தா இடுப்புக்கு கீழே வந்து உடம்பே இருக்காது, அதுக்கு பதிலாக ஏதோ பாம்பு மாதிரி இருக்கும். அவன் கூட இன்னொரு டீம்மேட்டும் வர அவனோட கையில ஏதோ வாய் வச்சிருந்திருப்பான். கூடவே நம்ம ஹீரோ
எம்பரஸ்க்கு பின்னாடி இன்னொரு ஒருத்தனும் அப்படியே தலையில ஏதோ தொப்பி போட்ட மாதிரி வருவானா. அண்ட் போன எபிசோடோட கடைசியில பார்த்தா நம்ம மேல ஒருத்தி பறந்துகிட்டு இருந்திருப்பால, ஏதோ பாம்பு பிளாஸ்ட் மாதிரி அந்த இடத்துல அட்டாக் ஆரம்பிக்கும் போது நம்ம மூச்சுவான் தான் அவனோட பெட்டை பயன்படுத்தி அந்த கிழவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அவன் அசால்ட்டா அதை டாட்ச் பண்றான். அந்த பேண்டை அந்த கையில வாய் வச்சிருந்திருப்பான்ல, அவன் அடிக்க போகும்போது அசால்ட்டாவே அந்த பேண்டவை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுறானா. உடனே அந்த செஃப்பும் உள்ள புந்து சண்டை போடலான்னு பார்த்தா அவங்களோட பாடியே வந்து அப்படியே கடிச்சு வச்சிடறான். அந்த கிழவனை மூச்சுவானும் அந்த ஜியும் ஒன்னா சேர்ந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இது தூரமா இருந்து பார்த்து அந்த நீட்டியானோட அப்பா, டே மவனே, எனக்கு தெரிஞ்ச அந்த கிழமை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான், இங்க இருந்து எஸ் ஆகுறதா நமக்கு நல்லதுன்னு சொல்ல, எனது ஓடி போகணுமா, ஆனா நான் சண்டை போடணுமே அப்படின்னு கேட்பானா. அவன் தலையில கொட்டு வச்சுட்டு, ஏன்டாடி நீ சண்டை போட்ட அப்படின்னா உன் எனர்ஜியில வேஸ்ட் ஆயிரும், உனக்கு தெரியாதான்னு கேட்க, அப்படியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக். இந்த நீட்டியான் வீட்டுல சும்மா தான் இருந்திருப்பானா. சோ அப்பதான் அவங்க அப்பா வந்துட்டு, ஹே, நம்மளோட கிளான் டி ரேங்குக்கு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கிடைச்சிருந்திருக்குது, சோ அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. சரி, யார் யாரை கூட்டிட்டு போக போறோம்னு கேட்க, வேற யாரு, நீயே, நானு, உங்க அம்மா, உன் தங்கச்சி, அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இந்த நீட்டியான் கிட்ட அந்த எம்பரர் இருக்குல்ல, சோ அந்த எம்பரர் டிராகன், அதோட பவர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ட்ரெயினர். சோ அதனால இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, ஒழுங்கா உன் எனர்ஜி எல்லாத்தையும் சேவ் பண்ணடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அவன் பாடியை ரெடி பண்ணியிருப்பான், லைக் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த டிராகன் நம்மளை கைவிட்டால் நம்ம பாடி நம்மளை கைவிடாதுன்னு அவனுக்கு தெரியும். சோ இந்த மாதிரிலாம் அவன் என்னதான் ட்ரைனிங் பிராக்டிஸ்ல எடுத்திருந்தாலுமே இன்னும் அந்த எம்பரர் டிராகனோட லெவல் வந்து கம்மியா தான் இருக்குது. இப்ப நம்ம போய் சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம சாகருக்கான 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்குன்னு சொல்லும்போது, அப்படின்னா நான் தடை செய்யப்பட்ட ஸ்கில்ல பயன்படுத்துறேன்னா, ஏய் நீ என்ன லூஸ் ஐடியாடா, அதுக்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது, இன்னும் ஒரு சில கிளான் மட்டும் தான் இங்க இருக்கிறாங்க, ஒன்ஸ் இவங்க எல்லாரும் எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளால டி ரேங்குக்கு போயிட முடியும், எதுக்கு அவசரப்பட்டு இதை பயன்படுத்துறேன்னு கேட்க, அந்த இடத்துல நம்ம ஜி பையன் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான்ல, அவனை பார்த்துட்டு அவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவான். இது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். அங்க மூச்சவனோட பெட்டு பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்குமா. உடனே அந்த நீட்டியானோ, அப்பா நீங்க தானே ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ப்ளீஸ் பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அவரும் கொடுத்துறாரு. அந்த கிழவன் இவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வரும்போது பின்னாடி வந்து அந்த டிராகன் அப்படியே அவனை தூக்கிட்டு மேல போக ஆரம்பிக்குமா. அந்த டிராகன் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு ஜி குழம்பி போக, சைட்ல வந்து நீட்டியானோ, என்ன குட்டி பையா உதவி வேணுமான்னு கெத்து காமிச்சிட்டு இருப்பான். அந்த டிராகன் அந்த வயசானவனை அப்படியே பயங்கரமா மேல வரைக்கும் தூக்கிட்டு போயிருந்திருக்குமா. ஒரு பாயிண்ட்ல அவன் கால்ல வந்து லைக் ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்கும்ல, அது ஃபுல்லா எலும்பா இருக்கும், அதை வச்சு அந்த டிராகனை அட்டாக் பண்ணி விட, என்னாச்சுன்னு நீட்டியான் டிராகனை செக் பண்ண போகும்போது, ஓகே ஏதோ டிராகன் தான் என்ன அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிறங்காட்டி நான் கூட பெருசா ஏதோ எதிர்பார்த்தேன், புள்ள பூச்சியை கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அந்த கிழமை ஆக்சுவலி டிசப்பாயிண்ட் தான் ஆவான். என்ன மாமே எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கிறேன்னு அந்த டிராகனை அவன் கலாய்க்க, சரி நம்ம ஃபர்பிடன் ஸ்கில்ல பயன்படுத்தலாமா, இது வரைக்கும் இங்க வந்ததுல இருந்து அந்த ஜி கூட சண்டை போடும் போது எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா அங்க பவர் அப் ஆகும்போது ஓரமா இருந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நீட்டியானோட அப்பாவும் ரைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வயசான காலத்துல வீட்டுல உட்காந்துக்கிட்டு இல்லாம இங்க நயா பண்றேன்னு சொல்லி அவன் வாயில ஒண்ணு வைக்கும் போது அந்த கிழவனும் அட்டாக் பண்ணுவான், நீட்டியானுக்கு அடிப்படும். அதுக்கப்புறம் அவன் திருப்பி பறந்து வந்து அடிக்க வர வச்சு வாயிலே அவனு கொடுக்க அங்க போய் படுத்துருவான். யோ மாஸ் காட்டுறியா அப்படின்னு அந்த ஜியும் பாராட்டிக்கிட்டு இருக்க. சோ அந்த கிழவனும் இந்த குள்ளக்கா பையனை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி ஃபுல்லா எலும்பு மாதிரி தான் இருக்குது, அது கம்ப்ளீட்டா அதோட போன்ஸ் பெருசாகி ஒரு ட்ராப் மாதிரி ஒரு கேஜ் மாதிரி அந்த நீட்டியான் பையனை அதே இடத்துல ட்ராப் பண்ணி வைக்க, உதவி பண்ணணும்னு இந்த ஜி அவனோட பெட்டை பயன்படுத்தும் போது அது எதுவும் வேலைக்கு ஆகல. வேற வழி இல்லைன்னு அந்த டிராகன் கிட்ட இருந்து 30 பாயிண்ட் கடன் வாங்கி அவனோட எலும்பையே உடைச்சு அதே இடத்துல அந்த கிழவனை அடிச்சு அப்படியே வாழை பூச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி போட்டு துவச்சுக்கிட்டு இருப்பான். இறுதியா செஸ்ட்ல ஒரு பஞ்சை கொடுத்து அதே இடத்துல அவனை காலி பண்ண. இன்னொரு பக்கம் அந்த கையில வாய் வச்சவன் இருப்பான்ல, அவன் நம்ம பாண்டாவையும் இந்த செஃப்பையும் தேடிக்கிட்டு இருப்பானா. செஃப்புக்கு பயங்கரமா வயிற்றுல அடிபட்டு இருந்திருக்கும், அந்த பாண்டா தான் அவங்களை தூக்கி ஒரு கல்லுக்கு பின்னாடி சேஃபா வச்சிருந்திருக்கேன். இப்ப என்ன பண்றது, இந்த செஃப்புக்கு சரி அந்த பாண்டாக்கு சரி ஐடியாவே இல்ல. ஆனா இங்க தானே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு அந்த பாறையை பேத்துட்டு அப்படியே அந்த பாண்டாவை அவன் திருப்பி உடவை கட்சி வச்சிருவான். பாண்டாக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டுரும். பரவாயில்லையே இவ்வளவு டஃபா இருக்கிற, சரி அடுத்த கடையில நீ காலி தான் ஆக போறேன்னு அவன் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பானா. எப்படியாவது பாண்டாவை காப்பாத்தி ஆகணும்னு செஃப் யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோட சொல்லியிருந்திருப்பான்ல, உங்ககிட்ட நிறையவே திறமை இருக்குது, நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஒரு பெஸ்டான ஒரு ட்ரெயினர் ஆக முடியும்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு என்னன்னாலும் என் பாண்டாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்க பயங்கரமா அக்ரெசிவாக அவன் திருப்பி அந்த பாண்டாவை அந்த வாயை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி இருப்பானா. ஆனா நம்ம பாண்டா அந்த வாயை பூச்சி அப்படியே அவனை தூக்கி சொறி விட்டுரும். ஸோ இந்த அளவுக்கு இம்மன்ஸான பவர்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம செஃப் மயங்கி போயிருவாங்களா, மயங்கி போனவங்களா அவன் தூக்கிட்டு போக அவன் இன்னும் இறந்து போகல போல. ஸோ அந்த வாய் அசைஞ்சிட்டு தான் இருக்கும். இங்க அந்த நீட்டியான் பையன் இருக்கிறான்ல, ஸோ அவன் அந்த கிழவனோட பிரேஸ்லெட்டை எடுத்துக்குவானா. அப்போ நம்ம ஜி கிட்ட வரும்போது, இந்த பிரேஸ்லெட் உனக்கு தர மாட்டேன், நான் தான் தோக்கடிச்சேன், நான் தான் வச்சுக்குவேங்கும் போது, ஐயா உன் பிரேஸ்லெட்ல எனக்கு தேவை கிடையாது, ஹெல்ப் பண்ண இல்ல, ஸோ அதுக்காக ஒரு சின்ன நன்றின்னு சொல்ல, நன்றி சொல்றியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்க, என்னடா இது இவனுக்கு எவனும் நன்றி கூட சொன்னது இல்லையா, இந்த அளவுக்கு குட்டி பையன் அழுகிறான் அப்படின்னு ஜி புரியாம இருக்க, நீ ஒரு ஆள்
ஆளு, நீ நன்றி சொன்னா என்ன சொல்லினா என்ன, ஆனா எனக்கு இந்த ஒரு சண்டையில ஜெயிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டுக்கு மேல நான் பயன்படுத்திட்டேன்டா, அந்த 50 பாயிண்ட் திருப்பி ரீஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகுமேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். அதுவே நம்ம ஹீரோ பையன் இருக்கிறான்ல, அவன் பார்த்தா ஏதோ இந்த வானத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு கூட தான் சண்டை போட்டுட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் அந்த பொண்ணு ஆட்டம் காமிச்சிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அசால்ட்டாவே நம்ம ஹீரோ காலி பண்ணிட்டு அதே டைம்ல தானே டுவானுமே லிங்குவை காட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்துருப்பான். தூக்கிட்டு வந்துட்டு டப்புன்னு அதே இடத்துல போட்டு அவனோட ரிங்கி எடுத்து ஹீரோட மூஞ்சில எரிஞ்சு, அதை நீயே வச்சுக்கோ, இனிமேல் அந்த ரக்ஷா கிளானுக்கு என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா திருப்பி வந்து சேர்ந்துக்க போறியாடான்னு லிங்கு ஆசை கேட்கும் போது, அதெல்லாம் இல்ல, நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், மத்தபடி அந்த கிளான்லயே தான் இருப்பேன். ஏன்னா அந்த கிளானை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா அவங்க தான் இந்த சோம்பிஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க. சோ அப்போ உண்மையாலுமே நம்ம ஹீரோவோட டெத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாகணுங்கும் போது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட் ஹெல்ப் பண்ண போறான்னு. அப்ப அந்த இடத்துல தலையை மறைச்சிட்டு அவன ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்திருப்பான்ல, சோ அவன் இப்படி தோத்து போன அந்த 3 பேரையும் பார்த்துட்டு, உங்களை எல்லாம் ஒரு ஆளுங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்தான் பாத்தியான்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற அந்த வியர்டான பறக்கிற பவர், அந்த கை, அதுக்கப்புறம் அந்த வாள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டவன் அவனோட தலையை மூடி இருந்திருப்பான்ல. சோ அதுல பார்த்தா ஏதோ ஒரு லேசர் பீம் மாதிரி இருக்கும். இந்த ஒரு போரிங்கான ஒரு காம்படிஷனுக்கு நான் இப்பவே எண்டு கார்டு போடுறேன்டான்னு அவனோட லேசர் பீமை பயன்படுத்த அது தண்ணிக்குள்ள போயிருமா. என்ன அவனோட டார்கெட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு யோசிச்சா நம்ம ஹீரோ, இல்ல அவன் இந்த ஒரு தீவை தான் அட்டாக் பண்ணிருக்கான்னு சொல்லுவான். ஏன்னா இந்த தீவே வந்து ஒரு ஆமை தானாமா. சோ அப்படியே அந்த ஆமை அட்டாக் பண்ண உடனே அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்க, எல்லாரும் தண்ணிக்குள்ள முழுங்கிக்கிட்டு இருக்க, என்னாச்சு அந்த தீவு அவ்வளவு வேகமா உள்ள போகுதுன்னு அந்த லியான்சு பொண்ணு சொல்ல, இதை கேட்ட கவர்னரும், கண்டிப்பா அந்த பெக்கான் சொசைட்டி சேர்ந்த நாயா தான் இருக்கும், முதல்ல ஆளுங்க அனுப்பி தண்ணிக்குள்ள மூழ்கி போன எல்லாரையும் காப்பாத்துங்கடான்னு சொல்ல, அதுவே இங்க ஹீரோ பார்த்தா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கிற லிங்குவை காப்பாத்த, ஜி நீட்டி என்ன காப்பாத்திருக்க, ஹே டிராகன் எங்க இருந்தாலும் வந்து என்ன சீக்கிரம் வானத்துல பறந்து கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது அவங்க அப்பா சும்மா அந்த டிராகனை நானே காப்பாற்ற வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி தண்ணியில முழுங்காம பாத்துட்டு இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் எக்ஸாமினர்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில முழுங்கினவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. சோ அப்ப அதுல ஒரு பொண்ணு போயிட்டு அந்த ஒத்த கண்ணங்கிட்ட, எதுக்கு தேவையில்லாம இந்த அளவுக்கு பண்றீங்கன்னு கேட்க, நான் தான் எந்த ஒரு ரூல்ஸையும் மீறலைன்னு பயங்கர திமிரா பேசுவான். சோ ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ள அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு போனங்காட்டி நிறைய பேர் அவுட் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் 2 டீம் மட்டும் மிச்சம் இருக்குது. ஒன்னு இந்த ஒத்த கண்ண, இன்னொன்னு நம்ம ஹீரோ. ஆப்வியஸ்லி ஹீரோ அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சதை பார்த்தோன்னே அந்த லியான்சோ அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். இருந்தாலும் அவங்க அண்ணன் கவனிக்கிறாங்கிறத பார்த்துட்டு, இல்ல அவ்வளோ சீன்லாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருப்பாளா. ஆனா லியான்ஷோட அண்ணன், நீ அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறதோடமே அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெட்டை பத்தி தான் நீ கவனிச்சாகணும். ஏன்னா இந்த லியான்ஷோட அண்ணனுக்கு தான் ஏற்கனவே ஹீரோவை பத்தி தெரியும்ல, அந்த ஒரு கிளானை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றதுங்கிறது சரியா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதே நேரத்தில் ஹீரோவுமே அவனோட பெட்டை அப்கிரேட் பண்றான். ஸோ அப்படி அப்கிரேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு வெர்ஷனை ஃபைனலா அந்த ஒத்தகன இருக்கிறான்ல, சோ அவங்க கூட சண்டை போடுறதுக்காக கொண்டு வர, அவனுமே அந்த வேலை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட கிளானை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஓ அந்த ஒரு கிளானை சேர்ந்தவனா நீ, வழியா அந்த வேலை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க போல, சோ இப்போ நீ வச்சிருந்திருக்கியான்ட்டு ஃபயர் அட்டாக்லாம் பயன்படுத்தி ஹீரோவை அட்டாக் பண்ணா, வாட்டர் பால் மாதிரி வர வச்சு அந்த ஃபயர் அட்டாக் எல்லாத்தையும் தடுக்கிறான். அதுக்கப்புறம் நிலத்துல 2 பேருக்கும் பயங்கரமான சண்டைங்கிறது போயிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல ஹீரோ அந்த ஒத்தக்கனை அடிச்சு தூக்கி எறிஞ்சிருந்தாலுமே அவன் திருப்பி எந்திரிச்சு அவன் கண்ணுல இருந்து லேசர்லாம் பயன்படுத்துறான். அங்க இருக்கிற மலையிலேயே அவன் லேசரை வச்சு ஓட்டையை போட்டுட்டு இருந்திருப்பான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோவும் அந்த வேலும் திருப்பி தண்ணிக்குள்ள போயிருந்திருக்கும். ஹீரோவை மட்டை பண்றதுக்காக அந்த ஒத்தக்கனனுமே தண்ணிக்குள்ள இறங்கிட்டு அவனோட பெட்டோட பாகங்கள் எல்லாம் இருக்கும், தனித்தனி எலும்பு பீஸ் மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோவை அந்த இடத்துல தண்ணியிலேயே வச்சு சமாதி கட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஹீரோ விடுற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த வேல் தண்ணிக்குள்ள வரும்போது இன்னுமே பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்குது. அந்த வேல் அப்படியே நம்ம ஹீரோவே மூழ்கிட்டு அந்த இடத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ஒரு ஒத்த கண்ணை அவனோட பெட்டு கூட ஒன்னா இருக்கிறானோ, ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் சண்டை போடுவாங்களா. ஆனா கொஞ்சம் கூட கேப்பே விடாம அந்த ஒத்த கண்ணை போட்டு அடின்னு அடிச்சு அவனை தண்ணிக்குள்ளேயே முக்கி எடுத்துருவாங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே அவன் திருப்பி சண்டைக்காக எந்திரிச்சு வருவான். அண்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறவன ஹீரோ அவனோட பெட்டு கூட ஒன்னா இருக்கிற காரணத்தால, அவன் பெட்டு கூட கனெக்ட் ஆகிருக்கிற காரணத்தால ஆப்பனண்டோட அட்டாக்ஸ் எல்லாமே அவனுக்கு ஸ்லோ மோஷன்ல இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப சுலபமாவே அதுல இருந்து தப்பிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இறுதி அந்த ஒத்த கண்ணனை முடிக்கிறதுக்காக ஹீரோ கிட்ட ஒரு விதமான பால் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஒரு கான்லெட்டா மாத்தி அந்த இரும்பு கான்லெட்டை வச்சு அவன் வாயிலே ஒரு அடி டைரக்டா போய் தரையில சொருகிக்கிறான். ஆனா அவ்வளவுதான், இந்த ஒரு லீக்ல நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். ஹீரோ ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்த உடனே அந்த லியான் ஷூ பொண்ணு இருக்கிறாள், ஸோ அவளுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிருது. ஆஹா வாங்க போய் போட்டியோட வின்னரை உடனே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடா இருப்பாளா. அதுவே ஹீரோவும் பெட் அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு சூரிய மறைவை பார்த்துக்கிட்டு இருந்தவனும் எக்ஸாமினர்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடியில இருந்து அந்த ஒரு ஒத்தக்கனை மறுபடியும் எந்திரிச்சு வரான். ஆனா ஹியூமன் மாதிரி இல்லாம ஒரு கம்ப்ளீட் ஒரு மான்ஸ்டர் மாதிரி எந்திரிச்சிருவன். ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஒன்று பயன்படுத்தி
காப்பாத்திருப்பானா அது டைரக்டா அந்த ஒரு பெட்டு மேலதான் விழுகிற மாதிரி போகும். அதுவும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணாலும் வேலைக்காகல. அதோட பாடியில அந்த ஒரு அட்டாக் பட்டுருது. அடிப்பட்ட உடனே ஹீரோ அவனோட பெட்டை திருப்பி கூப்பிட்டுக்கிறான். ஆனா அந்த ஒரு மான்ஸ்டர் அப்படியே ஹீரோவை கீழே தள்ளி விட்டு அவன் அப்படியே போட்டு தள்ளுறதுக்காக ஆல்மோஸ்ட் அவனோட கண்ணு கிட்ட வரும்போது அப்ப சடனா ஹீரோவோட பாடியில இருந்து சம்திங் ஏதோ ஒரு சீல் மாதிரி ஒன்னு அவேக்கன் ஆகுது. லைக் சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பவர். அண்ட் அது அந்த ஒரு மான்ஸ்டரை ஓரம் போ அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த மான்ஸ்டர் அதை கேட்டு பின்வாங்காம இருக்கும்போது சடனா ஒரு கைங்கிறது வந்து அந்த மான்ஸ்டர் அப்படியே குத்துது. ஈவன் நம்ம ஹீரோக்குமே என்னடா இது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருக்க மறுபடியும் அந்த மான்ஸ்டர் அடிக்கிறதுக்காக வரும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சான கைகள் அப்படியே காணாம போக என்ன ஏதோ ஒன்னு என்ன காப்பாத்துறதுக்காக வந்துச்சு, என்ன திடீர்னு அதை காணும், அப்ப இன்னைக்கு அவ்வளவுதானா முடிஞ்சனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வருத்தப்படும் போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு பாம்பு ஒன்று வந்துட்டு அப்படியே அந்த ஒரு மான்ஸ்டர் ட்ராப் பண்ணுது. அண்ட் அந்த பாம்பு யாரோடதுன்னா வேற யாரு லியான் ஷூவோட அண்ணன். அந்த ஷூவோடதா தான் இருக்கும். அவன் தான் ஹீரோவை காப்பாத்தி இருந்திருப்பான். கூடவே யாரு ஜெயிச்சது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்காக நம்ம லியான் ஷூமே வந்திருப்பாளா. ஆனா அவளுக்கு நம்ம ஹீரோ தான் இங்க ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. சும்மா ஆர்வத்துல பார்க்க வந்திருப்பா யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஈவன் அந்த ஒரு வாய்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ பேசுற மாதிரியும் போன தடவை தான் என்னோட கண்டிஷன்ஸ்க்குலாம் நீ ஒத்து வரல, இந்த தடவையாவது ஒத்து வரையா என்னன்னு நம்ம ஹீரோவோட பாடியை அது கன்சியூம் பண்ற மாதிரி இருக்க ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா அப்படியே திரும்பி அந்த லியான் ஷூவை பாப்பானா. ஆனா அந்த லியான் ஷூக்கு ஹீரோவோட முகத்தை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. ஏன் அண்ணா இவன்லாம் எதுக்கு போட்டியில ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோக்கும் லியான் ஷூக்கும் முதல் சந்திப்புங்கிறது அந்த அளவுக்கு அருமையா அமைஞ்சிருக்கும். ஆனா அப்போ ஹீரோ கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ்ல அந்த லியான் ஷூ புள்ளை அப்படியே கீழே தள்ளி விட்டு அவளோட வாயில இருந்து சம்திங் ஏதோ ஒரு ஒயிட் கலர்ல புகை மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருக்கும். அது அப்படியே உரிய ஆரம்பிக்கிறானா. இந்த கேப்ல அந்த ஷூ இருக்கிறான்ல லியான் ஷூவோட அண்ணன், அவன் வச்சிருந்திருக்க அந்த ஒரு பெரிய அனகோண்டாவை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெரிய மான்ஸ்டரை ஃப்ரீஸ் பண்ணி அதே இடத்துல காலி பண்றான். ஒன்ஸ் பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளோட வாயில இருந்து சம்திங் ஏதோ ஒரு புகை மாதிரி நம்ம ஹீரோ உறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என் தங்கச்சி என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்படியே எத்தி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவானா. அப்படி தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி அந்த ஒரு உருவம் இருக்குல்ல, அந்த ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, சோ அதுதான் உண்மையான ஹீரோவை போட்டு தள்ளி இருந்திருக்கு. பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு தெரியல. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோவை ஷூ தான் காப்பாத்திருந்திருப்பான். அப்புறம் இந்த ஒரு போட்டியில நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஹாப்பி. ஆனா ஹீரோ மட்டும் அந்த செலிப்ரேஷன்ல இல்ல. ஏன்னு பார்த்தா அண்ணனும் தங்கச்சியும் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கதை ஆரம்பிக்கும் போதே ஹீரோ இந்த லியான் ஷூவோட மேன்ஷன்ல தானே பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால தான் ஹீரோவை பனிஷ் பண்றதா கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போறீங்களே, இதுவே எங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டே இருக்கும்போது அதுக்கு அந்த ஷூவுமே இப்போ நீ ஒரு கிளான்ல இருக்கிறீல்ல, அந்த கிளானோட மாஸ்டர் அவர் இங்க இருந்திருந்தாருன்னு ஏன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அந்த ஷூக்கு ஹீரோ மேல பயங்கரமான மரியாதைங்கிறது இருக்கு. இந்த ஹீரோ மேல இல்ல, இறந்து போன ஹீரோ மேல. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ஷூ இருக்கிறான்ல, ஸோ இவனோட கிளான் வந்து பெரிய கிளான், பெரிய பெத்த கிளான், பெரிய பெரிய கைங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து மற்ற லோயர் ரேங்க்ல இருக்கிற மற்ற கிளான்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவுமே இனிஷியல்ல லோயர் ரேங்க்ல இருக்கிற ஒரு கிளான்ல தான் இருந்திருப்பான். எப்படி இந்த ஷூ வந்து ஹீரோவோட கிளானையோ ஹீரோவையோ ஒழுங்கா மதிக்கலையோ அதே மாதிரி தான் நிறைய பேர் ஹீரோவை மதிச்சிருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனா கூட இருக்கிற யாருமே மதிக்கல அப்படிங்கிறது எதையுமே பெருசா எடுத்துக்காம தன்னோட கிளானை மட்டும் வளர்க்கறதுல குறிக்கோளா இருந்தாரு. அதுதான் அவர் மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதுக்கான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கிளான் ஒரு டி கிளாஸ் கிளானா இருக்குங்கிறத என்னால கூட நம்ப முடியல. அப்படி இருக்கிற ஒரு கிளானை உன்னால வளர்த்த முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோவை பார்த்தே கேட்பானா. உண்மையை சொல்ல போனா அவன் கேட்கிற கேள்விங்கிறது ஹீரோ தன்னைத்தானே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கே பதில் தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் ஹீரோவை பத்தி கொஞ்சம் இலகன மனசோட அந்த ஷூ பேசினாலுமே இப்போ பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவை அவன் விடுறதா இல்லை. நீ பண்ணது எல்லாத்துக்கும் நான் தண்டிக்காம விட மாட்டேங்கிற மாதிரி கூட்டிட்டு போவான். ஸோ அதுவே இப்போ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் அவனோட கிளான்ல இருக்கிற அந்த 3 பேருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த லிங்குங்கிற புள்ள தான் மற்றவங்கிட்டலாம் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோ திருப்பி வந்துருவான், இல்லைனாலும் நம்மளே போய் கூட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி. அதுவே ஹீரோவை ஒரு ரூம்ல வச்சிருந்துருப்பாங்களா. ஸோ அப்போ அவனோட பெட்டை வெளியில விட்டுட்டு பரவாயில்ல, போன தடவை இப்படி ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல தான் நீ பயங்கர ஒரு மாதிரி வில்லத்தனமா மாதிரி என்னையே போட்டு தள்ளிட்டு அட்லீஸ்ட் இன்னைக்காவது மாறாம இருந்தே அப்படின்னு ஹீரோ அதை தடவி கொடுத்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்போது அப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு காக்கா ஒன்று காட்டுறாங்க. அது யாருக்கிட்டயோ போயிட்டு இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணும்போது ஓஹோ நீ இங்கே தான் இருக்கிறியா, இரு உன்னை வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த சீசனுக்கு லீடு கொடுக்கறதோட அங்கே இந்த ஒரு எபிசோட இந்த ஒரு சீசனையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.